ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னிலேருந்து நம்ம பார்க்க போகிற ட்ராமா பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் கொரியன் ட்ராமா தான். இது ஒரு மினி ட்ராமா தான்றதுனால ரொம்ப பெருசாலாம் போகாது, ஒரு 3 or 4 பார்ட்ஸ்லேயும் முடிஞ்சிடும். பட் ட்ராமா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, எனக்கு 3 பசங்க ப்ரப்போஸ் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது கேட்டுட்டு ஃப்ரெண்டும் சும்மா கதை விடாத, இதெல்லாம் நம்மள மாதிரியா இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது, அடி பாவி சத்தியமாக சொல்கிறேன் உண்மைதான்ற மாதிரி சொல்கிறா. என்னடி சொல்கிற, அப்போ யார் அந்த 3 பேர் சொல்லுன்ற மாதிரி அவள் ஃப்ரெண்டு கேட்க இவளுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. அதில் ஃபஸ்ட்டு யாருன்னு சொல்லி பார்த்தா இவளுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அதுவும் இல்லாமல் 2 பேருமே ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க போல. ஸோ இப்போ தான் அதை காமிக்கிறாங்க. இவள் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையன் பார்த்தா பக்கத்தில் வந்துட்டு, ஷின் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்ற மாதிரி சொல்கிறான். என்னதுன்ற மாதிரி இவ கேட்க, கொஞ்சம் தனியாக போய் பேசினா நல்லாயிருக்கும் வரியான்ற மாதிரி கூப்பிடும்போது, இல்லை ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீ இப்படியே சொல்லு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி கேட்க இவன் பார்த்துட்டு, ஓகேவா இங்கே எல்லாருடைய சொன்னால் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அட சொல்லி தொலைடா, என்ன காசு எதுவும் வேணுமான்ற மாதிரி கேட்கும்போது, ஐயோ அதெல்லாம் இல்லை, அதை விட ஒரு முக்கியமான விஷயன்ற மாதிரி இவன் சொல்கிறான். என்னன்னு சொல்லி தொலைடா, அப்போ தான் எனக்கு தெரியுன்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கும்போது, நீ நல்லா யோசிச்சுக்கோ, எல்லாரும் முன்னாடி சொன்னால் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை தானேன்ற மாதிரி அவன் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கான். பட் இவன் வந்துட்டு என்ன விஷயம் தெரியாதனால, அட சொல்லுடா ஓவரா சீன் போடாதன்ற மாதிரி சொல்லுவோம். இவன் பார்த்தா அங்கே இருக்க எல்லாரும் முன்னாடி எழுந்து நின்று, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ என் கூட அவுட்டிங் வெளியே வான்ற மாதிரி கத்திடுறான். அதை பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்க கொலீக்ஸ்லாம் சூப்பர்ப்பா போங்க போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு என்கரேஜ்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கா ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஆயிடுது. என்னடா பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்குறா. நீ தானே சொன்னா எல்லாரும் முன்னாடி சொன்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் நான் உன்ட்ட முன்னாடியே கேட்டேன், நீ தான் பரவாயில்லன்னு சொன்னா, அதான் சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லும்போது, அட பைத்தியக்காரனேன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ பார்த்தா என்ன சொல்றதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கா. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லவும் அவளுக்கு சிரிப்பாக வருது. என்னடி இது, 2 பேரும் 10 வருஷமாக பெஸ்ட் ஃப்ரெண்டாக தானே இருந்தீங்க, அப்புறம் என்ன ஆச்சு அவனுக்குன்ற மாதிரி கேட்கும்போது, அதுதான் எனக்கும் தெரிலன்ற மாதிரி இவ சொல்ல, சரி அவனை விடு, அடுத்து 2வது யாருன்ற மாதிரி கேட்கும்போது, அது பார்த்தா இவளுடைய கம்பெனி மேனேஜரான். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருமே முன்னாடியும் வந்துட்டு டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவன் மறுபடியும் வந்துட்டு இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். அந்த சீனை தான் இப்போ நமக்கு காமிக்கிறாங்க. இவ மேனேஜர் தானே, அதனால கூப்பிட்டா போய் தானாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது, அவன் பார்த்தா நம்ம திரும்பியும் வந்துட்டு ஒன்று சேர்ந்துடலாமான்ற மாதிரி கேட்குறான். இவளுக்கு கேட்டதுமே தூக்கி வரி போடுது. நீ என்ன பேசுகிற, ஆல்ரெடி செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தானே நம்ம பிரிஞ்சோம், அப்புறம் என்ன மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை உன்னை பிரிஞ்சதுலேருந்து என்னால் உன்னை மறக்கவே முடியல, அதனால தான் திரும்ப நம்ம சேர்ந்துட்டா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்துடலான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவளுக்கு வருதே சமகாண்டு, அதெல்லாம் முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறான் அங்கேயே. ஆனாலும் இவன் விடுற மாதிரி இல்லை, நீ ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிற வரைக்கும் நான் உன்னை விடுறதா இல்லை, நம்ம பிரிஞ்சு போய் மொத்தம் 100 நாள் ஆச்சு, அன்னிலேருந்தே நான் இந்த கூட உனக்காக ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஒரு பேப்பர் எடுத்து காமிச்சிட்டு இருக்கான். இவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போனதுலேருந்து இவன் பார்த்தா இந்த பேப்பர் ஆர்ட்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி எதையோ பண்ணி வச்சிருக்கான் போல. அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவன் அடுத்த சைக்கோவான்ற மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்கா. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவோம். அவளுக்கு இன்னும் சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கு. உனக்கு மட்டும் எங்க இருந்துட்டு இந்த மாதிரிலாம் ஆளுங்க வந்து சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, சரி அடுத்து 3வது லூஸ் யாருன்ற மாதிரி கேட்கும்போது, இவ பார்த்தா அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு காஃபி கப்பை காமிக்கிறா. யாரு காஃபி போடுறவனான்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கும்போது, காஃபி போடுறவன்ல அந்த காஃபி பேப்பரில் ஒரு தற்காணி அவன் தான்ற மாதிரி சொல்ல ஃப்ரெண்டுக்கு தூக்கி வரி போடுது. இது என்னுடைய ஐடலான்ற மாதிரி பார்க்குறா. ஆமான்ற மாதிரி ஹீரோயினும் சொல்ல, அப்போ தான் அந்த சீனை காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவன் வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஐடல் தான், ஃப்ரெண்டுக்கு கூட இவனை தான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவனுக்கு தான் ஹீரோயின் வந்துட்டு இந்த கார் டிரைவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கா. ஏன்னா இவன் கம்பெனியில் தான் வந்து ஹீரோயின் வேலை பார்க்குறா, அந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில். ஸோ இவனுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட் மாதிரி அப்பப்போ வேலை பார்ப்பா போல். அதனால இப்போ அவனுக்கு கார் டிரைவ் பண்ண சொல்லி கொடுத்துட்ருக்கும்போது அவனுக்கு சுத்தமாக டிரைவ் பண்ணவே வரவே இல்லை. இந்நேரத்துக்கு கொண்டு போய் எங்கேயாச்சும் இடிச்சிருப்பான். நல்ல வேலை பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணதுனால பெருசாக எதுவுமே ஆகலை. ஆனால் ஹீரோயின் பார்த்துட்டு பயங்கரமாக திட்டுறா. அடி நான் தான் சொல்லிட்டேன்ல உனக்கு ஆல்ரெடி கார் டிரைவ் பண்ணவே வரல, தயவு செஞ்சு நீ வந்துட்டு காரை இனிமேல் தொடாதுன்னு சொல்லிட்டு, அப்புறமும் ஏன்டா என்ன வேற கூட கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீ பொறுப்பேற்றுப்பேன்ற மாதிரி கேட்க, அவனா நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவளுக்கு பயங்கரமாக கோவம் வருது. முதல்ல சாவி கொடுன்ற மாதிரி கேட்டு சாவியை வாங்கி வச்சுக்கிறா. இதுக்கப்புறம் நீ காரில் கையை வச்சனா மொதல் டெட் பாடி நீ தான், இதுக்கப்புறம் நான் உனக்கு கார்லாம் ஓட்ட சொல்லிக் கொடுக்க வரமாட்டேன், அப்படியே உனக்கு கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கம்பெனியில் பேசி வேற யாரையாச்சும் வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ கோவமாக பேசிடுவோம். இவனுக்கு அதை கேட்டதுமே லைட்டாக ஒரு மாதிரி ஆயிடுதா. ஸோ உடனே சாவியை வாங்கிட்டு காரை கொண்டு போய் கரெக்டாக பார்க்கிங்கில் வந்துட்டு பார்க் பண்ணிடுறான். இவளுக்கு பார்த்ததுமே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டில் நகர்ந்து போகிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டா, அப்புறம் எப்படி கரெக்டாக வந்துட்டு பார்க்கிங்கில் காரை பக்காவான பிளேஸில் ஸ்டாப் பண்ணேன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா எனக்கு தான் டிரைவிங் நல்லாவே தெரியுமேன்ற மாதிரி அவன் சொல்கிறான். இவ பார்த்துட்டு டிரைவிங் நல்லா தெரியுமா, அப்புறம் எதுக்கு என்ன டிரைவிங் தெரியாதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக கூப்பிட்டேன்ற மாதிரி கேட்க, அது சும்மா உங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான்ற மாதிரி சொல்கிறான். இவளுக்கு செம்ம காண்டாகுது. அட பாவி, கம்பெனிலையும் அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிட்டு
பத்தாவதுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேறு அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிட்டு இது பத்தாதுன்னு நடுவில் உனக்கு வேறு நான் டிரைவிங் சொல்லி கொடுக்குறதுக்காக 3 மணி நேரம் ஒரு வாரமாக வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஆனால் இதை நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லலைன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பயங்கரமாக கோவப்படுறா. ஆனால் இவன் சிரிச்சுக்கிட்டே நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு, அதனால தான் இப்படி வந்துட்டு ஒரு ரீசனை வச்சு கூப்பிட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உனக்கு என்ன என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்ற மாதிரி இவ கேட்கும்போது ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கேன்ற மாதிரி இவன் அசால்ட்டாக சொல்லிடுறான். இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நீயுமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு 10 இயர்ஸ் ஃப்ரெண்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணால அந்த விஷயம் தெரியும் போல். ஸோ அதையும் கேட்டுட்டு உண்மையாகவே உனக்கு அவனை எதுவும் பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்கும்போது சேச்சா அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி இவ சொல்கிறா. அப்போது எனக்கு ஓகே சொல்லுவேன்ற மாதிரி கேட்கும்போது இல்லவே இல்லைன்ற மாதிரி சொல்கிறா. அப்போ யாருக்கு தான் ஓகே சொல்ல போகிறேன்ற மாதிரி கேட்கா. நான் எவனுக்கு ஓகே சொல்ல மாட்டேன், முதல்ல என்ன வீடுன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து போக பார்க்க இவன் விட மாட்டேங்கிறானா. இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பட்டுன்னு பார்த்தா கணத்துலேயே அவனை அடிச்சிடுறா. அப்படி போய் என்ன பொசுக்குன்னு அடிச்சிட்டேன்ற மாதிரி அவன் பார்க்க இதுக்கப்புறம் பேசினி நான் திரும்பவும் அடிப்பேன்ற மாதிரி சொல்கிறா. அதனால இவ விடாம அட்லீஸ்ட் ஒரு பதிலாச்சு சொல்லிட்டு போமான்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தா தலையிலே டங்குன்னு மூடிட்டு அங்கேருந்து கிளம்பி ஓட ஆரம்பிச்சிட்றா. இவனுக்கா வாங்கின அடியில் வேற தலை கிருகிரு இருந்தாலும் காரை விட்டு இறங்கி வந்து இரு என் சாவி எடுத்துகிட்டு போகிறேன்ற மாதிரி கேட்கா. இவ அதையெல்லாம் கண்ணுக்கு கூட இல்லை, அவள் பாட்டுக்கு அங்கேருந்து விட்டா போதுன்னு சொல்லிட்டு கிளம்பியே போயிடுறா. இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல ஃப்ரெண்டு பார்த்துட்டு அடி பாவி என்னோட ஐடியில் நீ அடிச்சுட்டு வந்திருக்கியா, ஏன் இப்பெல்லாம் பண்ணுறேன்ற மாதிரி அவ கேட்டுட்டு இருக்கா. இங்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னுடைய கஷ்டத்தை சொல்லி புலம்பிட்டு இருக்கேன், உனக்கு அவனை அடிச்சது தான் பெரிய விஷயமா இருக்கா, அவன் சரியான டார்ச்சராக இருக்கான்ற மாதிரி இவ சொல்லும்போது இருந்தாலும் அவர் எவ்வளோ பெரிய ஐடியில் அவரை போய் இப்படி நீ அடிச்சுட்டு வந்திருக்கியே, எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுவே எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் உடனே ஓகே சொல்லி ஒத்துட்டு இருந்திருப்பேன் தெரியுமா. சரி சொல்லு, இப்போ இந்த 3 பேரில் நீ யாரை ஓகே பண்ண போறேன்ற மாதிரி ஃப்ரெண்டே கேட்கா. இவளா எவனையும் ஓகே பண்ண போறது இல்லை, இனிமே தான் அவங்களுக்குலாம் இருக்கு பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்டும் சரி போப்பா, ஆனால் கண்டிப்பாக இந்த 3 பேரில் யாரையோ ஒருத்தரை நீ ஓகே பண்ண தான் போகிற, அது வந்து நீ என்கிட்டயே சொல்ல தான் போகிற, நானும் பார்க்குறேன்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு இருக்கா. பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இவளுமே பார்த்தா தூங்கிடுறா. இப்போ அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. இவ ஆஃபீஸ் கிளம்பி வந்து லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு கிட்ட தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. ஃப்ரெண்டும் ஆஃபீஸ் வேற போகிற 3 பேரில் யாரை மீட் பண்ண போகிற ஃபஸ்ட்டுன்ற மாதிரி கேட்கும்போது யாரையும் மீட் பண்ணக்கூடாதுன்னு நான் முடிஞ்ச அளவுக்கு வேண்டிக்கிறேன், ஆனால் என்ன நடக்குமோ தெரியலன்ற மாதிரி இவ பேசிட்டு லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே கரெக்டாக லிஃப்ட்டும் ஓப்பன் ஆகுது. பார்த்தா 3 பேருமே அந்த லிஃப்ட்டுக்குள்ளே தான் இருக்கானுங்க. இவளுக்கா போச்சு, காலங்காத்தாலே இவனுங்க முகத்தில் தான் முழிக்கணுமா, எனக்கு நாள் நல்லா போன மாதிரி தான்ற மாதிரி சொல்லிட்டு இவ அப்படியே காண்டாயிட்டு உள்ளே போக உடனே அந்த ஐடல் பையன் வந்துட்டு என்னுடைய கார்கியை கொடுன்ற மாதிரி கேட்குறான். இவளும் கொடுத்துட்றா. இதை பார்த்துட்டு ஃப்ரெண்டு வந்து உன்னுடைய கார்கி எப்படி அவகிட்ட போச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அவள் எடுத்துகிட்டு போயிட்டான்ற மாதிரி சொல்கிறான். எடுத்துகிட்டு போகல, வாங்கிட்டு தான் போனேன், வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கும்போது அப்போவும் ஃப்ரெண்டு கேட்குறான் அவள் எதுக்காக உன்கிட்ட இருந்து உன்னுடைய கார்கியை வாங்கிட்டு போகணுன்ற மாதிரி, ஏன்னா நான் தான் அவளை டேட்டிங்காக வெளியே கூப்பிட்டேன்ற மாதிரி இவன் சொல்லிட்டா. இதுக்கு எடுத்துமே பேத்தி இருக்க 2 பேருமே ஷாக் ஆகுறானுங்க. எது நீயும் ஆமான்ற மாதிரி அவன் பார்க்க ஆமான்ற மாதிரி இவன் ஷாக்காக உடனே மேனேஜர் நானும் தான் கூப்பிட்டேன்ற மாதிரி சொல்ல அப்போதான் இவனுங்க 3 பேருக்குமே தெரிய வருது 3 பேருமே இவ்வளோ வெளியே கூப்பிட்டுருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவனுங்க 3 பேருக்குள்ளேயே இப்போ பேசி சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறானுங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு தலை வலிக்குது. அடைச்சா இப்போதும் நிறுத்துங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கப்புறம் எவனாச்சும் என் பின்னாடி சுற்றுற வேலையை வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான், உங்களுக்கு மரியாதையை உங்கள் வேலையை மட்டும் பாருங்க. இப்போ நம்ம இருக்கிறது ஆஃபீஸ், இந்த விஷயத்தை பற்றி வெளியே பேசினீங்கன்னா அப்புறம் கொலகாண்டாயிடுவேன்ற மாதிரி பயங்கரமாக திட்டி விட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ வெளியே வந்து பார்க்கும்போது இவளுக்கே காண்டாகுதா. ஸோ அங்கே இருக்க ஒரு கண்ணாடியில் நின்று கொஞ்ச நேரம் பார்த்து பேசி காமாயிட்டு ஒருவேளை நம்ம எதுவும் குண்டாயிட்டோமோன்ற மாதிரி இவ பார்த்துட்டு இருக்கா. சேச்சே நார்மலாக தான் இருக்கும்ன்ற மாதிரி இவ சும்மா அந்த கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கும்போதே யாரோ அவளை பின்னாடி நின்று வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகுது. யாரோ நிற்கிற மாதிரியான ஒரு நிழல் மட்டும் தெரியுது. யார்டான்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது அந்த பக்கமாக பார்த்தா 2 பொண்ணுங்க வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க போல. ஸோ அந்த நிழல் தான் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இவ கேஷுவலாக விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. ஆனால் அதையும் தாண்டி 3ஆவதாக பார்த்தா அங்கே வேறு ஏதோ ஒரு நிழல் தெரிஞ்சிருக்கு. அதை வந்துட்டு இப்போ அவன் நோட் பண்ணல. இப்போ அடுத்து வந்துட்டு காஃபி குடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கா. அங்கே வந்துட்டு அவளுடைய காஃபி பவுடர் எடுக்கலாம்னு சொல்லி போகும்போது அந்த பாக்ஸ்குள்ளே ஏதோ ஒரு கத்தி இருந்திருக்கு போல. அது தெரியாமல் இவ பட்டுன்னு கை வச்சிருவான். அந்த கத்தி வந்து இவ கையிலேயே லைட்டாக கிழிச்சிருது. இவளுக்கு செம்ம காண்டாயிடுது. எந்த லூசுடா இதுக்குள்ளே இந்த கத்தியை போட்டு வச்சதுன்ற மாதிரி இவ திட்டிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த ஐடல் பையன் அங்கே வரான். அவன் வந்துட்டு கையில் அடிபட்டிருக்கிறத பார்க்கல. அதுக்கப்புறமா அந்த ஐடல் பையனோட அசிஸ்டன்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் இதை பார்க்குறான். என்னாச்சு கையில் ரத்தம் வருதுன்ற மாதிரி கேட்கும்போது இவனும் பார்க்குறான். அச்சோ ரத்தமா என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது இதோ யாரோ என்னுடைய காஃபி கப்புக்குள்ளே கத்தியை போட்டு வச்சுருக்காங்க, அது தெரியாமல் நான் எடுக்கும்போது அது என் கையில் கிழிச்சிருச்சு, ஆனால் அது யார் வச்சதுன்றது தான் தெரியலன்ற மாதிரி வழியில் பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ தான் அந்த ஐடல் பையன் அந்த கத்தியை எடுத்து பார்க்குறான். அதில் பார்த்தா யூங்கில்னு சொல்லிட்டு பேர் போட்டிருக்கு. இது வேறு யாரோட பேரும் கிடையாது, இந்த மேனேஜர் இருக்கான்ல இவளுடைய எக்ஸ் அவனுடைய பேர் தான் போல். அதோ பாரு கத்தியில் அவனுடைய பேர் போட்டிருக்குன்ற மாதிரி இவ காமிக்கவும் உடனே அந்த கத்தி எடுத்துகிட்டு நேரம் அவன்கிட்ட தான் வந்து அந்த டேபிள் மேலே கத்தியை வைக்கிறான். அவன் அதை பார்த்துட்டு ஏய் இந்த கத்தியை நீ தான் எடுத்துகிட்டு போனியா, நான் காணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் திரும்ப தேடிட்டு இருந்தேன், சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருக்கலாம்லப்பான்ற மாதிரி கேட்கும்போது எது நான் எடுத்துகிட்டு போனேன்னா இந்த கத்தி எப்படி என்னுடைய காஃபி கப்புக்குள்ளே வந்துச்சுன்ற மாதிரி இவ கேட்குறா. எனக்கு தெரியலையே, நானே இதை காணும் தான் தேடிட்டு இருந்தேன்,
அப்புறம் எப்படி நான் எடுத்துட்டு வந்து அங்கே வச்சிருப்பேன்ற மாதிரி கேட்கும்போது இவ உடனே நல்லா யோசிச்சு சொல்லு, இதை நீ எடுத்துட்டு வந்து என்னுடைய காஃபி கப்புக்குள்ள வைக்கலையான்ற மாதிரி கேட்குறா. இல்லைன்ற மாதிரி அவன் சொல்ல, நல்லா யோசிச்சு தான் சொல்றியான்ற மாதிரி இவன் மிரட்டி மிரட்டி கேட்டுட்டு இருக்கான். அவனும் இல்லை இல்லை நான் வைக்கலன்ற மாதிரி சொல்லும்போது தான் அவள் கையில் அடிபட்டிருக்கிறத பார்த்துட்டு, ஏன் என்னாச்சு, உன் கையில் அடிபட்டிருக்கா, ரத்தம் அதிகமாக வருதா, இந்த என்கிட்ட பேண்டேட் இருக்கு வேணுமான்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ வைக்கல அதோட விட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா வேலை பார்க்கறதுக்காக வந்துடுறா. இவனுக்கு ஒன்றுமே புரியல, அவன் ஏன் இப்படி வந்து நம்ம கிட்ட பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாம தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். இங்கே இந்த பக்கம் ஹீரோயினும் அவள் பாட்டுக்கு அவளோட பிளேஸ்ல வந்து உட்காந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடா. அவளுக்கு பார்த்தா அந்த டைம்ல திடீர்னு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது இவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணாடி கிட்ட நின்று பேசிட்டு இருந்திருப்பா இல்லையா, அப்போ வந்துட்டு சும்மா போஸ்ட்லாம் கொடுத்து நின்றுட்டு இருக்கும்போது அதை யாரோ ஃபோட்டோ எடுத்திருக்காங்க போல, அதை இவளுக்கே அனுப்பியிருக்காங்க. இவ பார்த்துட்டு இதை யார்டா ஃபோட்டோ எடுத்து நமக்கே அனுப்பியிருக்கான்ற மாதிரி பார்க்க பக்கத்தில் அந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் கிட்ட காமிச்சு கேட்குறா, இதுவும் வேலையாடான்ற மாதிரி. ஆனால் அவன் அதை பார்த்துட்டு, இல்லையே உனக்கு தான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதே பிடிக்காது, அப்புறமா எப்படி அதை தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எடுப்பேன், ஆனால் இந்த ஃபோட்டோவில் நீ ரொம்ப அழகாக இருக்கே, எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடான்ற மாதிரி கேட்கும்போது, நான் இதை அனுப்புவேன் வர உனக்கு நம்பிக்கை இருக்கா, வாயை உடச்சிடுவோம் ஒழுங்கா வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அந்த நம்பருக்கே வந்து கால் பண்ணி பார்க்குறா. பட் நம்பர் வந்துட்டு நாட் ரீச்சபிள்ன்ற மாதிரி வருது. யாருடா இதுன்ற மாதிரி புரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து இவ வேலை பார்த்துட்டு இருக்க அந்த ஆஃபீஸோட கம்ப்யூட்டர்லேயே பார்த்தா மெசேஜ் வருது. ஏதோ ஃபுல்லாக லவ் மெசேஜாக இருக்கு போல். அதெல்லாம் படிச்சுட்டு இது எந்த பைத்தியக்காரன்றது வேற தெரியாமல் இவ பார்த்துட்டு இருக்க. அந்த டைமில் பக்கத்தில் அவளோட ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. அதே சமயம் அந்த ஐடல் பையன் மேனேஜர் பையன் சொல்லிட்டு 3 பேரையுமே காமிக்கிறாங்க. இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் தான் இதை அனுப்பியிருக்கானுங்களா என்னன்றது தெரியல. ஆனால் இப்போ அடுத்து பார்த்தா இவளை வந்து ஏதோ ஒரு இடத்துல கட்டி போட்டு உட்கார வச்சிருக்க மாதிரியான ஒரு சீன் காமிக்கிறாங்க. இது உண்மையா பொய்யான்றதும் புரியல. இப்போ அடுத்த சீனில் இவளுக்கு ஏதோ ஒரு நம்பர்லேருந்து அவளுடைய ஃபோட்டோ மெசேஜ் வந்துச்சுல, ஸோ அதை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரிக்க சொல்லியிருப்பா போல். அதனால அவங்க பார்த்தா விசாரிச்சுட்டு அந்த நம்பர் வந்துட்டு இப்போ யூசேஜ்லேயே இல்லை, அதுவும் அதை வாங்கும்போது எந்த ஐடி ப்ரூஃப்மே கொடுத்து வாங்கின மாதிரி தெரியல. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறோன்ற மாதிரி சொல்ல இவ பயங்கரமாக டென்ஷன் ஆகுறா. என்னை ஒருத்தர் ஸ்டாக் பண்ணி எனக்கே ஃபோட்டோ எடுத்து அனுப்புவான், அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் அமைதியாக வர இருக்கணுமா, எப்போ தான் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுவீங்கன்ற மாதிரி இவ கோவத்தில் பேசிகிட்டு இருக்கு. அவங்களும் இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படும் மேடம், ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கா யார் மேலேயாச்சும் டவுட் இருந்தால் வேணால் சொல்லுங்கள், அதை வச்சு நாங்கள் அந்த சைடில் கொஞ்சம் தேடி பார்க்குறோன்ற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த ஃப்ரெண்டு இருக்கான்ல அவனை தான் காமிக்கிறாங்க. அவன் பார்த்தா அந்த ஐடல் பாயினோட போஸ்டர் வந்துட்டு அந்த கம்பெனியில் அங்கே ஒட்டியிருக்கு. அதுக்கு வந்துட்டு மார்க்கர் வச்சு மீசெல்லாம் வரைஞ்சி எவ்வளோ தைரியம், யாருக்கே நீ ப்ரப்போஸ் பண்ணுவியான்ற மாதிரி இவங்க பார்த்து பேசிகிட்டு இருக்க. பின்னாடியே பார்த்தா கரெக்டாக அந்த ஐடல் பையன் வந்து நின்றுட்டு இருக்கான். என்ன பண்ணுற நீ என் மூஞ்சலன்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு பட்டுன்னு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒன்றும் இல்லையன்ற மாதிரி சமாளிக்கிறான். பட் அந்த ஐடல் பையன் பார்த்துட்டு, பரவாயில்லையே எனக்கு இது கூட நல்லா தான் இருக்குது, ஒருவேளை நான் எப்படி மாறினாலும் நல்லா தான் இருக்குமோ, அது என்னோட ஷினுக்கு ரொம்ப பிடிக்குமோன்ற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்க. இவன் பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறான், இது என்னோட ஷின்னா, அவன் என்ன உங்களுக்கு ஓகே சொல்லிட்டாலான்ற மாதிரி கேட்கும்போது சொல்லலை, ஆனால் கூட சீக்கிரமே சொல்லிடுவான்ற மாதிரி ஐடல் பையன் சொல்கிறான். ஃப்ரெண்டுக்கு பயங்கர காண்டாகுது. சரி இப்போ உங்களுக்கு இங்கே என்ன வேலை, எதுக்கு நீங்கள் கம்பெனிக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஷூட்டிங் இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது ஷூட்டிங்லாம் இருந்துச்சு, ஆனால் என்னோட ஷின்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி சொல்ல என் ஃப்ரெண்டுக்கா பயங்கர காண்டாகுது. இவன் என்ன சும்மா வார்த்தைக்கு வார்த்தை என்னோட ஷின்னு சொல்லிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்க இல்லை அவள் வெளியே போயிருக்கான்ற மாதிரி சொல்கிறான். அது எப்படி உனக்கு தெரியும்ன்ற மாதிரி ஐடல் பையன் கேட்கும்போது, நீ இங்கேயோ வேலை பார்க்குற, ஆனால் நான் அவள் பக்கத்துலேயே அவள் பக்கத்து சீட்டில் உட்காந்து அவள் கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவள் எந்த டைமுக்கு எங்கே போகிறா என்ன பண்ணுறான்றதுலாம் நான் அவள் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் எனக்கு தெரியாதா அவங்க இருக்காளா இல்லையான்றதுலாம். ஸோ அவங்க இல்லை நீ முதல்ல கிளம்பி போன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா காண்டா பேசி விட்டாங்கிறது கிளம்பி போயிடுறான். ஐடல் பையனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தா இன்னும் அந்த போலீஸ் கிட்ட தான் ஃபோனில் பேசிட்டு இருக்கா போல. ஸோ அந்த டைமில் இந்த ஃப்ரெண்டு பையன் வந்துட்டு பட்டுன்னு ஜூஸ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து பயமுறுத்த ஒரு நிமிஷம் பயந்தே போயிடுறா. அந்த டைமில் போலீஸும் அவகிட்ட கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் வந்து லொக்கேஷனை ட்ராக் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறோன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. இவன் அதை பார்த்துட்டு யார்கிட்ட நீ ஃபோனில் பேசிட்டு இருந்தேன்ற மாதிரி கேட்கும்போது, அது எதுக்கு உனக்கு, அது உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், நான் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லும்போது உடனே மூஞ்ச பாவமாக வச்சுக்கிட்டு, என்ன நீ என்ன ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ட்ரீட் பண்ணுற, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம்ல, அப்புறமும் ஏன் என்கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன், நான் என்ன உனக்கு ஸ்ட்ரேஞ்சரான்ற மாதிரி ரொம்ப பாவமாக கேட்க இவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுதா. அப்படி இல்லடான்ற மாதிரி சொல்ல வர அதுக்குள்ளே இவன் வந்துட்டு, ஆனால் நான் தான் சீக்கிரமாகவே உனக்கு ஹப்பியாக போகிறலன்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு செம்ம காண்டாகுது. உன்னை போய் பாவம் பார்த்தேன் பாரு, ஏன் தப்பு தாண்டான்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் இவன் என்ன சொல்கிறானா, இங்கே பாரு நீ எந்த விஷயத்தையும் வந்து என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நான் தான் எப்பயுமே உன் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலன்ற மாதிரி இவன் சொல்லவும், அது கேட்டதுமே இவளுக்கு ஒரு நிமிஷம் ஒரு வேளை இவன் தான் அந்த ஃபோட்டோ எடுத்து நமக்கு அனுப்பியிருப்பானோ, இவன் தான் நம்மளை ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கானோன்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் இவன் தான் வந்து 10 வருஷமாக ஃப்ரெண்ட் இல்லை, அவன் இதெல்லாம் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இவளே கேஷுவலாக விட்டுடுறா. அதனால அவன்கிட்ட இப்போ என்ன கேட்குறான்னா, உனக்கு எப்போலேருந்து வந்துட்டு என்னை பிடிக்க ஆரம்பிச்சுது, ஏன்னா நம்ம இத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம், எப்போலேருந்து உனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்ற மாதிரி கேட்கும்போது இவன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். அதில் வந்துட்டு ஹீரோயின் பார்த்தா ஸ்கூல் படிக்கும் போது என்னன்னு தெரியல இவனுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு அவனுக்காக கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. அப்போலேருந்து தான் ஆரம்பிச்சு தான் என்னன்றது தெரியல, ஆனால் அதை வந்து அவன் ஓப்பனாக இவகிட்ட சொல்லலை. அதெல்லாம் எதுக்கு உனக்கு, எப்போவும் ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோ,
பையன். ஆனா உனக்கே நல்லா தெரியும் நான் ரொம்ப வருஷமா உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு. அப்புறமும் ஏன் நீ வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிற? கொஞ்சம் சீக்கிரமா உன்னுடைய முடிவை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் எதுவுமே சொல்லலை, அப்படியே அமைதியாக தான் இருக்கா. ஆனா அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா அந்த ஐடல் இருக்கானே அவனை மட்டும் தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணாத சரியான்ற மாதிரி சொல்ல இவ பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படியே அந்த ஐடல் பையனை தான் காமிக்கிறாங்க. அவன் என்னடானா ஹீரோயினுக்கு அனுப்புறதுக்காக வகை வகையாக அவனையே வளைச்சு வளைச்சு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்கான். அது பக்கத்துல இருந்து அவனுடைய அசிஸ்டன்ட் பார்த்துட்டு எதுக்குடா இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இந்த விஷயம் மட்டும் நம்மளுடைய மேனேஜருக்கு தெரியும் வந்தா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும்ல, நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணையே நீ காதலிக்கிறேன்னு தெரிஞ்சா அவங்க சும்மா விடுவாங்களான்ற மாதிரி கேட்கும்போது யாருக்கு தெரிய போகுது அது இவதான் சொல்லிட்டு அப்படி தெரிய வரும்போது பார்த்துக்கலான்ற மாதிரி அசால்ட்டாக பேசிட்டு இருக்கான். பட் அசிஸ்டண்ட்டுக்கு தான் கொஞ்சம் பயமாகவே இருக்கு. இப்போ இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஐடல் பையன் பார்த்தா அவன் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் இவளுக்கு அனுப்பியிருக்கான். இவ பார்த்துட்டு இவன் எதுக்கு அவனுடைய ஃபோட்டோவெல்லாம் இப்படி நமக்கு அனுப்பிட்டு இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவளுடைய பின்னாடி வந்து யாரும் நிற்கிற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகுது. அதே சமயம் நமக்கு வந்துட்டு யாரோ அவளை தொட வர மாதிரி கையை மட்டும் காமிக்கிறாங்க. இவ ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டு அப்படியே திரும்பி கையை பிடிச்சி முறுக்கிடுறா. அப்புறமா தான் தெரியுது அது வேற யாரும் கிடையாது, அந்த எக்ஸ் மேனேஜர் இருக்கான்ல அவன் தான் சொல்லிட்டு நீ இங்கே என்ன பண்ணுறன்ற மாதிரி இவ கேட்கவும், இல்லை அவன் பின்னாடி ஏதோ இருந்துச்சு அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே இப்படி நீ கையை பிடிச்சி முறுக்கி விட்டேன்ற மாதிரி அவன் வழியில் கத்திட்டு இருக்கா. இவனும் அப்புறம் தான் பார்க்குறா. பார்த்தா பின்னாடி வந்துட்டு சின்னதாக ஒரு ஸ்டிக்கி பேப்பர் மாதிரி யாரோ ஒட்டியிருக்காங்க. அது வேறு யாரும் கிடையாது, அந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் தான் சும்மா வந்து கிறுக்கி பொம்மை மாதிரி வரைஞ்சி ஏதோ ஒட்டியிருக்கான் போல். இவன் அதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்போ தான் இவனுமே நீ தனியாக வர வீட்டுக்கு போறியே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் வேணா உன்னை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டுமான்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நானே போய்க்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறா. இவன் எவ்வளவோ கேட்டு பார்க்குறான், ஆனால் இவன் வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டால. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனால் அவன் போனதுக்கப்புறமா இவன் பார்த்தா அங்கே சைடில் திரும்பி எதையோ ஒன்றத்தை முறைச்சு பார்த்துட்டே இருக்கான். என்னடான்னு சொல்லி பார்த்தா அந்த ஐடலோட ஃபோட்டோ வந்துட்டு அங்கே ஒட்டி இருந்துச்சுல அதைத்தான் போல. ஸோ சுக்குனூரா அவன் மேலே இருக்க கோத்தில் அதை கிழிச்சு போட்டு இவன் அங்கேருந்து போயிட. இப்போ இந்த பக்கம் ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே ஓப்பன் பண்ணி வந்து பார்க்குறா. பார்த்தா யாருமே இல்லை. அந்த டைமுக்கு அவளுடைய ஃபோனுக்கு வந்து அந்த அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வருது. 1111ன்ற மாதிரி ஏதோ நம்பர் அனுப்பியிருக்காங்க. இவ பார்த்துட்டு இது எதுக்குடான்ற மாதிரி புரியாமல் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா மேலேருந்து ஒரு பூத்தொட்டி வந்து பொத்துன்னு கீழே விழுது. ஜஸ்ட் மிஸ். அவள் மேலே விழ வேண்டியது, ஆனால் நல்ல வேலையாக அவள் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருந்ததுனால அவள் மேலே விழல. யாருடா அது மேலே இருக்கான்னு சொல்லிட்டு இவளும் பார்க்குறா. பட் அங்கே யாருமே இருக்க மாதிரி தெரியல. என்னடா இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நம்மளை சுற்றி என்னதான் நடக்குதுன்ற மாதிரி இவள் பதட்டத்தில் பயத்தில் நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஐடல் பையன் பார்த்தா அங்கே வந்துடுறான். இவ பார்த்ததும் நீ என்ன இந்த டைமில் இங்கே பண்ணுற, உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும், நான் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன், உனக்கு யார் சொன்னான்ற மாதிரி கேட்கும்போது அது எப்படியோ தெரிஞ்சுது, விட எனக்கு ரொம்ப பசிக்குது, அதான் உன்னை டின்னர் கூப்பிட்டு போகலான்றதுக்காக வந்த வான்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கான். இவளுக்கு காண்டாகுது. உடனே அவனை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு நீ தான் என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய ஃபோட்டோ அனுப்புனது நீ தானே, சொல்லுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒன்றுமே புரியல. நான் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறான். இவ உடனே அந்த நம்பர் லாஸ்ட் நம்பர் இருக்கும்ல அந்த ஃபோன் நம்பர் அதை சொல்லி அப்போ இந்த நம்பர் உண்டு கிடையாதான்ற மாதிரி கேட்கும்போது இல்லை அது என்னோடது கிடையாது, இந்த வேணும்னு என்னுடைய ஃபோனை கூட செக் பண்ணிக்கோன்ற மாதிரி இவன் ஃபோனெல்லாம் கூட காமிக்கிறான். இவளும் பார்க்குறா. பட் அது இவன் கிடையாது போல. ஸோ இவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் கேட்குறா இப்போ எதுக்கு இந்த டைமில் நீங்கள் வந்தேன்ற மாதிரி கேட்கும்போது அதான் சொன்னனே பசிச்சுது, அதான் உன்னையும் சாப்பிட கூட்டிகிட்டு போகலான்றதுக்காக வந்தேன்ற மாதிரி சொல்ல அந்த டைமுக்கு கரெக்டாக இவளுடைய ஃப்ரெண்ட் இருக்கால அவனுமே அங்கே வந்துடுறான். அவனை பார்த்ததுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு நார்மலாக அவன் கிட்ட பேசுகிறாளா. அதை பார்த்ததுமே ஐடல் பையன் ஒன்று என்ன மட்டும் பார்த்ததுமே சந்தேகப்பட்டு நான் தான் ஸ்டாக்கரான்லாம் கேட்டேன், ஆனால் இவனை மட்டும் எதுவுமே கேட்க மாட்டேங்கிற, இதெல்லாம் என்ன நியாயம்ன்ற மாதிரி கேட்கும்போது ஏன்னா அவன் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, அவன் இப்படி அடிக்கடி என்னை பார்க்கறதுக்காக இங்கே வருவான்ற மாதிரி ஹீரோயின் அசால்ட்டாக சொல்கிறா. அவனும் இப்போ எதுக்கு வந்துருப்பானா இவளை சாப்பிட கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருப்பான் போல. ஸோ நீ வா நம்ம போகலான்ற மாதிரி ஃப்ரெண்டு ஒரு பக்கம் கூப்பிட்டு இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன், நீ ஏன் கூட தான் வரணுன்ற மாதிரி இந்த ஐடல் பையன் ஒரு பக்கம் பிடிச்சி அவளை இழுத்துட்டு இருக்கான். ரெண்டு பேரும் மாறி மாறி இழுத்துட்டு இருக்க. இவ ஒரு கட்டத்தில் காண்டாயிடுறா. வாயை மூடுங்கடா ரெண்டு பேரும், ஏன்டா இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இவ சத்தம் போட்டு கத்திட்டே இருக்க. இவ கத்துல ஐடல் பையனுக்கு பார்த்தா காதெல்லாம் வலிக்குது. அந்த டைமில் அங்கே கீழே ஒருத்தன் குனிஞ்சு பார்த்தா அந்த பூத்தொட்டி கீழே விழுந்து உடஞ்சதுல அதில் இருக்க குப்பையெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு இருக்கான். வேற யாரும் கிடையாது, அந்த எக்ஸ் மேனேஜர் இருக்கானே அவன் தான். இவ பார்த்துட்டு நீயுமாடா நீ இங்கே என்ன பண்ணுறேன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை உனக்கு கையில் அடிபட்டுருச்சுல அதனால தான் வந்துட்டு பேண்டைட் கொடுக்கறதுக்காக வந்தேன், அந்த டைம் தான் இந்த பூத்தொட்டி கீழே விழுந்து உடஞ்சிருந்தது, அதில் நீ காலை வச்சு உனக்கு எதுவும் அடிபட்டுருச்சுன்னா அதனால தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். ஐயோ இவனுங்க வேற நம்மளை இப்படி சோதிக்கிறானுங்களேன்ற மாதிரி இவள் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் பார்த்தா எழுந்து வந்து அவளுக்கு பேண்டைட்லாம் கொடுத்துட்டு இந்தா நீ இதை யூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி கொடுக்குறான். இவளுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இங்கே இருந்தால் அடுத்து இப்போ 3 பேருமே அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவானுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டால தயவு செஞ்சு என் பின்னாடி இப்படிலாம் சுத்தாதீங்கடா, இந்த நிம்மதியாக விடுங்கன்ற மாதிரி இவ பார்த்தா அந்த ஸ்டாக்கர்
ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த கோவத்தை எல்லாத்தையுமே இவனுங்க மேலே காமிச்சிட்டு இவ பாட்டுக்கு அங்கேருந்து கோவமாக பேசி விட்டு போகும்போது திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சொடக்கு போடுற சவுண்டு இவளுக்கு கேட்குது. உடனே இவனுங்க 3 பேரில் யாரோ தான் அதை பண்ணியிருக்கானுங்க போலன்னு சொல்லிட்டு இவ பார்த்தா யார் அது, யார் இப்போ அதை பண்ணதுன்ற மாதிரி கேட்குறா. ஆனால் இவனுங்களுக்கு ஒன்றுமே புரியல, யார் என்ன பண்ணான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இவன் எதுவுமே பேசாமல் அவனுங்க 3 பேரையும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. ஏன்னா இவளுக்கு டவுட் இருக்கு போல, இவனுக்கு 3 பேரில் யாரோ ஒருத்தர் தான் அந்த ஸ்டாக்கராக இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் யோசிச்சு இவ பார்த்துட்டே இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஏற்கனவே இவ்வளோ ஒரு இடத்துல கட்டி போட்டு யாரோ உட்கார வச்சிருக்க மாதிரியான ஒரு சீன் காட்டினாங்களே, அந்த சீனை தான் இப்போ மறுபடியும் காமிக்கிறாங்க. இந்த வாட்டி அவளுடைய வாயிலெல்லாம் கூட பிளாஸ்டர் ஒட்டி அவ்வளோ ஒரு இடத்துல தனியாக கட்டி போட்டுருக்க. இவ வந்துட்டு இந்த ஸ்டாக்கர் யாருன்றதை நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சாகணும், அப்படி இல்லைனா அது நமக்கு தான் ஆபத்தாக போய் முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளாஸ்டர் எல்லாம் கழட்டிட்டு எப்படியாச்சும் அங்கேருந்து தப்பிச்சு போக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா இங்கே முடியுது. லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டாக்கர் வந்துட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணி அவளுக்கு ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிட்டு இருந்திருப்பான். இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா அந்த மேனேஜர் பையன் இருக்கான் இல்லையா, அவனை தான் காமிக்கிறாங்க. அதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆக்சுவலி ஹீரோயின் பார்த்தா ஃபஸ்ட்டு வந்துட்டு இவனை டேட் பண்ணியிருப்பா போல. ஸோ அதனால் அந்த ஃப்ளாஷ்பேக் சீனெல்லாம் தான் இப்போ காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு இருந்த ஒரே க்ளோஸான ஃப்ரெண்டுனா அது இவன் மட்டும்தான். ஃப்ரெண்டாக இருந்து தான் 2 பேருமே டேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க போல. பட் அதுக்கப்புறமா பார்த்தா ஏதோ ஒரு காரணத்தினால 2 பேருக்குமே வந்து பிரேக்கப் ஆயிருக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் இப்போ ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ப்ரெசென்ட்டில் பார்த்தா மறுபடியும் அவன் கூட தான் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. அவன் தான் வந்துட்டு இவளை நைட்டு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி ஒர்க் பண்ணுறதுக்காக கூட இருக்க சொல்லியிருப்பான் போல. அதனால் ஹீரோயினும் சேர்ந்து இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவன் என்னடானா எப்படியாச்சும் அவளை பேசி சமாதானப்படுத்திடலான்னு சொல்லிட்டு தான் உட்கார வச்சிருப்பான் போல. அதுக்காக அவளுக்கு வந்து ஜூஸு காஃபி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். பட் இவ அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்கிற மாதிரி இல்லை. வேலை பார்க்கணும் தானே கூப்பிட்டா, அதை தவிர்த்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கே. சீக்கிரமாக வேலையை முடிச்சா சீக்கிரமாக கிளம்பி போகலாம்ன்ற மாதிரி சொல்லும்போது சரி சரி ஓகே நான் வேலைலாம் பண்ணுறேன், ஆனால் நீ இந்த காஃபி குடிச்சிட்டு பண்ணு, ரொம்ப டயர்டாக இருக்கேன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேலையை பார்த்துக்கிறேன், நீ முதல்ல வேலையை பாருன்ற மாதிரி அவளும் சொல்லிட. நம்ம 2 பேருமே வந்துட்டு ஒரே கலரில் மவுஸ் வச்சுருந்தோம்ல, அது உன்னோடது எங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். எனக்கு பிடிக்கலன்னா நான் தூக்கி போட்டேன்ற மாதிரி இவ சொல்ல இவனுக்கு முகமே ஒரு மாதிரி ஆயிடுது. பட் ஹீரோயின் வந்துட்டு புரிஞ்சுக்கிறா, அப்போ நீ என்ன வேலை பார்க்கணுன்றதுக்காக இங்கே இருக்க சொல்லலை, இப்படிலாம் பேசி பேசி எப்படியாச்சும் என்னை வந்து பழையபடி மாற்றிடலான்றதுக்காக தான் இங்கே இருக்க சொல்லியிருக்க அப்படிதானேன்ற மாதிரி கேட்கும்போது இவன் கொஞ்சம் கூட யோசிக்காம ஆமான்னு சொல்ல இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் தான் இவளுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. நேற்றுக்கு நைட்டு இவனுங்க 3 பேருமே வந்து அவளுடைய வீட்டுக்கு வந்திருந்தப்போ கடைசியாக சண்டை போட்டு போகும்போது ஏதோ ஒரு சொடக்கு போடுற சவுண்டு கேட்டிருக்கோம்ல. ஆக்சுவலாக அந்த சொடக்கு போட்டதே வந்துட்டு இவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்டாக்கர் தான் போல. ஸோ அந்த சவுண்டு வந்துட்டு இவளுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. அதனால இவனை சொடக்கு போட வச்சு ஒருவேளை இவன் தான் அந்த ஸ்டாக்கரான்றதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சலான்ற மாதிரி சொல்லிட்டு உனக்கு இந்த மாதிரி சொடக்கு போட தெரியுமான்ற மாதிரி அவன்கிட்ட கேட்குறா. அவனும் அப்படிலாம் என்னதுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இதோ இப்படி கையை வச்சு இப்படி சவுண்டு கொடுப்பாங்களே அதுதான்ற மாதிரி சொல்ல இவனும் ட்ரை பண்ணுறான். இவனுக்கு கையை கூட எப்படி வைக்கணுன்றதே தெரியல. இவளுக்கு பார்த்துட்டு சிரிப்பு வருது. ஆனால் அதை வச்சு இப்போ புரிஞ்சுக்கிறா இவன் அந்த ஸ்டாக்கராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதனால இவ பாட்டுக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடா. பரவாயில்ல அவள் சிரிச்சிட்டாலே என்ன மாதிரி சொல்லிட்டு இவனுக்குமே சந்தோஷமா இருக்கு. அப்போ தான் இவன் பார்த்தா நீ கொஞ்சம் வேலை பார்த்துட்டே இரு, நான் ரெஸ்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறான். அவன் போனதுக்கப்புறமா இவன் மட்டும் தனியாக உட்காந்து கொஞ்ச நேரம் பாட்டு பாடிக்கிட்டே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. அவளுடைய ஃபோன் எங்கே இருக்குன்னு தேடும்போது தான் அவளுடைய ஃபோனே அங்கே காணுன்றது இவளுக்கு தெரிய வருது. எங்கே வச்சுன்ற மாதிரி யோசிக்கும் போது ஒரு வேலை வாஷ்ரூம் போகணுமே அங்கே வச்சுட்டு வந்துட்டோமோன்ற மாதிரி பார்க்கறதுக்காக வாஷ்ரூம் வந்து பார்த்தா அங்கே தான் ஃபோன் இருக்குது. ஆனால் இவளுக்கே தெரியல எப்படி இந்த ஃபோன் இங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா வாஷ்ரூம் போயிட்டு வரும்போது இவளுக்கு ஃபோனை எடுத்துகிட்டு வந்த ஞாபகம் இருக்கு போல. பட் இப்போ எப்படி இங்கே வந்துச்சுன்ற மாதிரி வந்த ஃபோனை எடுத்து பார்க்க அதில் பார்த்தா கரெக்டாக அந்த ஸ்டாக்கர் கிட்ட இருந்து ஒரு ஃபோட்டோ வந்து மெசேஜ் வந்திருக்கு. அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் மட்டும் தானே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தாலே அந்த ஃபோட்டோவே எடுத்து அனுப்பியிருக்கான். ஏதோ 4860ன்ற ஒரு நம்பர்லேருந்து தான் வந்திருக்கு. இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னதாண்டா நடக்குது நம்மளை சுற்றின்ற மாதிரி இவ பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அங்கே கதவு வந்துட்டு அளவு வெளியே போகிற மாதிரியான சவுண்டு கேட்டுருது. இவ வந்து யாருன்னு எட்டி பார்க்குறா. பட் யாருன்றது தெரியல. ஆனால் நிழல் மட்டும் தெரியுது, ஏதோ காலடி மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கு. இவளுக்கு பார்த்ததும் பயம் வருதா, எங்கே ஒரு வேளை அந்த ஸ்டாக்கர் தான் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டானோன்னு சொல்லிட்டு ஓரமாக போய் ஒளிஞ்சிக்கிறா. இவ்வளோ நின்று பார்த்துட்டே இருக்கா. அந்த ஸ்டாக்கரும் பின்னாடி இருந்து அவளை பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. திடீர்னு கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ஒரு பெரிய கத்தி வந்து அவளுடைய காலாண்ட விழுது. இவ பார்த்தது ஒரு நிமிஷம் அரண்டே போயிடுறா. ஆனால் என்ன பண்ண முடியும், அந்த கத்தியை எடுத்து பார்க்கும்போது இவளுக்கு லைட்டாக அள்ளு விடுது. சரி என்ன இருந்தாலும் பரவாயில்ல, யாருன்னு போய் நம்மளே பார்த்துருவோன்ற மாதிரி தைரியத்தை வர வச்சுக்கிட்டு போகலான்னு சொல்லி பார்க்கறதுக்குள்ள அந்த ஸ்டாக்கர் பார்த்தா அங்கேருந்து போயிடுறான். அவன் போனதுக்கப்புறமா இவளும் வெளியே வந்து பார்க்குறா. அப்போ பார்த்தா ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே வந்துட்டு ஏதோ நிறைய பேப்பர்லாம் வந்துட்டு கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கு. இது என்ன சம்மந்தமே இல்லாமல் இங்கே இருக்குன்ற மாதிரி அவ அதை பார்க்கறதுக்காக கை வைக்க போக அதுக்குள்ளே அந்த மேனேஜர் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு வெளியே வந்துடுறான். நீ இங்கே என்ன பண்ணேன்ற மாதிரி அவன் கேட்க இவ பார்த்துட்டு நீ இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்குறா. இதெல்லாம் உன்னோடதான்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது அவனும் ஆமான்னு சொல்லிட்டு வேக வேகமாக எடுத்துகிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் நீ இதில் எதையாச்சும் எடுத்து பார்த்தியான்ற மாதிரி வேறு ஹீரோயின் கிட்ட கேட்குறான். இல்லை நான் எதுவும் பார்க்கலன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது அப்போ ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வேகமாக அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிறான். அப்போ தான் வந்து ஹீரோயின் கேட்குறா எப்போ நீங்கள் வந்தேன்ற மாதிரி கேட்கும்போது அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு. அப்புறமும் ஏன் இப்படி கேட்டுட்ருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு ஆல்ரெடி தான் பயம் இருக்குல்ல. ஸோ அதனால் என்னால் இதுக்கப்புறம் ஒர்க் பண்ண முடியாது, நான் வீட்டுக்கு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து போக பார்க்குறா. பட் இவன் விட மாட்டேங்கிறான். கையை பிடிச்சிக்கிட்டு என்னாச்சு
ஏதோ ரொம்ப பயந்த மாதிரி இருக்கு, என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு பயம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவளுக்கு இப்போ வந்துட்டு ஒரு வேளை இவன் தான் அந்த ஸ்டாக்கரோன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால முதல்ல இங்கேருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு இவ போக ட்ரை பண்ண இவனும் விடாமல் கேட்டுகிட்டே இருக்கானா. அந்த டைமுக்கு கரெக்டாக பார்த்தா அந்த ஐடல் பையன் அங்கே வந்துடுறான். அடுத்த ரோதனை வேற வந்துட்டானேன்ற மாதிரி சொல்லிட்டு நீ இங்கே என்ன பண்ணுறேன்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது நீ இன்னைக்கு லேட் நைட் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதனால தான் நீ பசியோட வேலை பார்ப்பல, உனக்காக நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன்ற மாதிரி அவன் சொல்ல நான் லேட் நைட் ஒர்க் பண்ணுறேன்றது உனக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, எனக்கு தெரியுன்ற மாதிரி இவன் சொல்ல சும்மா இந்த மாதிரி டைலாக்லாம் விட்டுட்டு இருக்காத, எப்படி தெரியும், எது மூலமா தெரிஞ்சுக்கிட்ட, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி இவ பயத்தில் கேட்கும்போது ஐயோ ஏன் நீ இவ்வளோ கோவமாக பேசுகிற, என் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டேன் அவன் தான் சொன்னான்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு வருதே கோவம், பயங்கர டென்ஷன் ஆயிடுறா. ரெண்டு பேரையும் பிடிச்சி நல்லா திட்டி விட்டுட்டு உங்கள் தொல்லை என்னால் தாங்கவே முடியலடான்ற மாதிரி கத்தி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. இவனுங்களுக்கு ஒன்றுமே புரியல இவ எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் இவ கத்துனது வந்துட்டு எங்கே ஒரு வேலை இவனுங்களில் யாரோ ஒருத்தர் தான் அந்த ஸ்டாக்ரோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் தான் இப்படி கத்திட்டு போயிருக்கா போல. ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தா இவ ஆஃபீஸ்க்கு வந்ததுமே யாருக்கோ கால் பண்ணி ஆஃபீஸில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை பற்றி தான் விசாரிச்சுட்டு இருக்கா. ஆனால் கரெக்டாக இவ கேட்குற அந்த பர்டிகுலரான இடத்துல வந்துட்டு சிசிடிவியே கிடையாதுன்ற மாதிரி ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க சொல்லிட இவளுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. ஏங்க ஒரு ஆஃபீஸில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட இருக்காதான்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. ரூல்ஸ் படி அங்கெல்லாம் சிசிடிவி வைக்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கா சரி என்ன பண்ணுறது அப்படியே காலை கட் பண்ணிட்டு சம்மகானில் உட்காந்துட்டு இருக்கா. இந்த நிலமை புரியாமல் பக்கத்தில் அந்த ஃப்ரெண்டு இருக்கானே அவன் வேற இவளை இம்ப்ரெஸ் பண்ணுறன்ற பேரில் இவ சோகமாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அவளுக்காக பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கான். பாட்டு பாடும்போது அவன் சொடக்கு போட்டுகிட்டே பாடிட்டு இருக்கானா. ஸோ இது வந்துட்டு அப்போ தான் ஹீரோயின் நோட் பண்ணுறா. அப்படியே ஒரு நிமிஷம் இரு, இப்போ நீ ஏதோ பண்ணி அதை திரும்ப பண்ணுன்ற மாதிரி சொல்லும்போது ஏன் என் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கா திரும்ப பாடுவான்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். பாட்டு இல்லை கையில் ஏதோ சொடக்கு போட்டல அது திரும்ப போடுன்ற மாதிரி சொல்லவும் இவனும் போடுறான். பட் அது வந்துட்டு அவளுக்கு அந்த ஸ்டாக்கர் போட்ட மாதிரி இல்லை போல். ஸோ அதனால் இவனா எப்படி அந்த ஸ்டாக்கராக இருப்பான்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுடுறா. ஆனால் இவளுக்கு இப்போ என்ன தோணுதுன்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு இவ ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது தானே எடுத்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா கண்டிப்பாக நம்ம கூட வேலை பார்க்குற யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த டைமில் அவங்களால ஈஸியாலாம் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து என்ன ஃபோட்டோ எடுத்து எனக்கே அனுப்பியிருக்க முடியாதுன்ற மாதிரி யோசிக்கிறா. கரெக்டாக தான் யோசிக்கிறா, ஆனால் யாராக இருப்பான்றது தான் தெரியல. ஸோ சுற்றி முற்றி பார்க்குறா, யாரை பார்த்தாலும் ஏதோ ஒரு மாதிரி சந்தேகம் வந்துட்டே இருக்கேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது தான் பின்னாடி பக்கமாக பார்த்தா இந்த மேனேஜரும் அந்த ஐடல் பையனும் ஒன்றா பேசிட்டு போகிற மாதிரி இருக்குது. இவ அதை பார்த்துட்டு இவனுங்க ரெண்டு பேரும் இப்போ எங்கே ஒன்றா போகிறானுங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இப்போ அந்த மேனேஜரும் ஐடலையும் தான் காமிக்கிறாங்க. மேனேஜர் வந்துட்டு அவனை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நீ தான் வந்துட்டு ஷினை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கியா, நீ தான் அவளை ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கியான்ற மாதிரி கேட்குறான். இது அவளை ஸ்டாக் பண்ணுறாங்களா, யார் நானா, அப்படிலாம் இல்லையன்ற மாதிரி அவன் சொல்ல போய் சொல்லாத, நேற்றே நான் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணேன், ஆஃபீஸில் நேற்று நைட் இருந்தது நம்ம 3 பேர் தான். ஸோ அது கண்டிப்பாக நீயாக தான் இருக்கணும், ஏன்னா நான் அது கிடையாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி மேனேஜர் சொல்ல இது எல்லாத்தையுமே பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அங்கே மறைஞ்சு நின்று இவனுங்க பேசுகிறத கேட்டுட்டு தான் இருக்கா. அந்த டைமுக்குன்னு பார்த்து அந்த ஃப்ரெண்டுமே வந்துடுறான். அப்போ இங்கே அந்த ஐடல் பையன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா நான் ஒன்றும் அவளை ஸ்டாக்லாம் பண்ணல, நான் தான் அவளுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி நேற்றே சொல்லிட்டேன்ல. ஆனால் நீ இப்படி சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணி அங்கே வந்து என்ன சந்தேகப்பட்டு கேட்குறத பார்த்தா எனக்கு என்னவோ உன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. எங்கே உன் மேலே யாருக்கும் டவுட்டு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அதை நைஸாக அப்படியே ஏன் மேலே திருப்பி விட பார்க்குறியான்ற மாதிரி ஐடல் பையன் கேட்டு சண்டை போட்டுட்ருக்க. இது எல்லாத்தையுமே அந்த ஃப்ரெண்டும் கேட்டுடுறானா, எது சின்ன ஒருத்தன் ஸ்டாக் பண்ணுறானான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கத்திட்டு வந்து அங்கே சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். கண்டிப்பாக நீயாக தான்டா இருப்ப, எனக்கு நல்லா தெரியுன்ற மாதிரி அவனும் பார்த்தா ஐடல் பையனை தான் குறை சொல்கிறான். அதெல்லாம் இன்னும் நான் கிடையாது, என்னை நம்புங்க, நான் ஒன்றும் ஸ்டாக் பண்ணலன்ற மாதிரி சொல்லும்போது அப்போ நீயான்ற மாதிரி மேனேஜர்கிட்டையும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். சொல்லுங்கடா யார் உங்கள் 2 பேரில் அவளை ஸ்டாக் பண்ணுறது, என்ன பண்ணீங்க சொல்லுங்கன்ற மாதிரி இவன் பாட்டுக்கு கத்திட்டே இருக்கா. ஹீரோயின் டென்ஷன் ஆகிடுறா. அடைச்சா நிறுத்துங்க, எப்போ பாரு 3 பேரும் ஒன்றா சேர்ந்தாலே எனக்கு தலைவலியை மட்டும் தாண்டா உண்டாக்குறீங்க, நீங்கள் 3 பேரும் ஒன்றும் அந்தளவுக்கு நல்லவனுங்களாம் கிடையாது, 3 பேருமே ஒரே மாதிரி தான், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடியே வந்துடாதீங்கன்ற மாதிரி இவன் மறுபடியும் சத்தம் போட்டு கத்திட்டு இருக்கா. ஃப்ரெண்டு பார்த்துட்டு இவன் ஏன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா கூட என்னையும் திட்டுறான்ற மாதிரி சொல்லும்போது ஏன்னா அவளுடைய கண்ணுக்கு இப்போ நீயும் ஒரு ஸ்டாக்கர் மாதிரி தான் தெரியுறன்ற மாதிரி ஐடல் பையன் சொல்ல இவனுக்கு அதுவே காண்டாகுது. நீ வாய மூடுன்ற மாதிரி அப்பயும் பார்த்தா இவனுங்க சண்டை போட்டுட்டு தான் இருக்கானுங்க. இவ பார்த்துட்டு இவனுங்க திருந்துற ஜென்மம் கிடையாதுன்ற மாதிரி அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறா. இந்த விஷயம் எல்லாத்தையுமே இப்போ ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கா போல. ஆனால் ஃப்ரெண்டு பார்த்தா அதையெல்லாம் கேர் பண்ணிக்காம அந்த 3 பேரில் நீ யாரடி செலக்ட் பண்ண போறேன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அடி பாவி, என்னை யாருனே தெரில, ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு பயமா இருக்குன்றேன், ஆனால் நீ என்னடானா இது கேட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது இதில் என்ன இருக்கு, இந்த 3 பேரில் யாராச்சும் ஒருத்தரை நீ டேட் பண்ண ஆரம்பிச்சிரு, அப்புறம் அவன் கூட சேர்ந்து நீ அந்த ஸ்டாக்கரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல, அதனால தான் நான் கேட்டேன்ற மாதிரி சொல்லும்போது அதுவும் கரெக்டு தான். பட் இவனுங்க 3 பேரில் நான் யாரை சூஸ் பண்ணுறது, எனக்கு எதுவுமே புரியலையன்ற மாதிரி இவ கேட்க
இதில் என்ன உனக்கு டவுட்டு? கண்டிப்பாக என்னோட ஐடல் ஒப்பாதான், நீ அவரை தான் சூஸ் பண்ணுன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. யார் அவனையா? கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது, அவன் கணக்குறா லூசுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே ஃபோட்டோலாம் ஒட்டி வச்சிருப்பாளா. அது மேலே ஹீரோயின் பார்த்தா தலகாணியெல்லாம் தூக்கி அடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் நோட் பண்ணுறா, ஃப்ரெண்டு வந்துட்டு ஏதோ ஒரு பார்சல் ஒன்று வாங்கியிருக்கா போல. அதை பார்த்துட்டு இன்னும் எவ்வளோ தாண்டி பார்சல் வாங்குவா, அதில் என்ன இருக்குது காமின்ற மாதிரி கேட்கும்போது நோ காமிக்க மாட்டா, சீக்ரெட்டுன்ற மாதிரி சொல்கிறா. எப்படியும் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பொம்மை தான் வாங்கியிருப்பா, இல்லைனா ஒப்பான்னு சொல்லிட்டு இருக்கே அந்த லூஸ் ஐடல் அவனுடைய ஃபோட்டோ ஏதாச்சும் வாங்கியிருப்பா, அதுதானே வாங்கிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அங்கேருந்து போயிட. ஃப்ரெண்டும் அதுக்கப்புறமா தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா உண்மையாகவே அந்த ஐடல் பாயினோட ஃபோட்டோ தான் ஒன்று வாங்கியிருப்பா போல. என்ன பண்ணுறது, என்னாலலாம் அவர் ஃபோட்டோவில் மட்டும்தான் வாங்கி வச்சுக்க முடியும். ஆனால் உனக்கு தான் பயங்கர லக்காக இருக்கே, நான் தான் ஒரு லூசராக இருக்கேன்ற மாதிரி இவ பார்த்தா தனியாக கொஞ்சம் ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இவனுடைய ஃபோனை எடுத்து பார்க்கும்போது அதில் பார்த்தா அந்த ஐடல் பாயினை போயிட்டு நேரில் மீட் பண்ணுறதுக்காக அவனுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் வச்சிருப்பாங்க போல. ஸோ அந்த குரூப்பில் வந்துட்டு இவளுமே இருந்திருக்கா. அதனால அந்த குரூப்ல இருந்து யாரோ இவளுடைய நம்பரை கண்டுபிடிச்சி இவளுக்கு வந்து தனியாக மெசேஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஐடலை பார்க்கறதுக்காக நீங்களும் போறீங்களே, உங்கள் கூட நான் பேரா வரலாமா, ஏன்னா அதில் பேரா தான் போகணும்னு சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் பேர் கிடைக்கலன்ற மாதிரி இவளுக்கு மெசேஜ் வந்திருக்கு. இவ அதை பார்த்துட்டு இல்லை ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு ஒரு பேர் இருக்காங்க, நான் அவங்க கூட தான் போக போகிறேன்ற மாதிரி இவ ரிப்ளை பண்ண. அதுக்கு அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் பார்த்தா என்கிட்ட வந்துட்டு அந்த ஐடலோட ப்ரைவேட் அக்கௌண்ட்டே இருக்குது, ஸோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அவர்கிட்ட ப்ரைவேட்டாக கூட ஷேர் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டதுமே இவளுக்கு ஹாப்பியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சிரிச்சுக்கிட்டு ஒரு டவுட்டோட, ஆனால் எதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்குறா. அந்த டைமுக்கு பார்த்தா இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தவங்க கிட்ட இருந்து ஃபோன் காலே வருது. அப்போ தான் அந்த நம்பரை காமிக்கிறாங்க, 4860 சொல்லிட்டு வருது. இது வேறு எந்த நம்பரும் இல்லை. ஹீரோயினுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு நம்பர்லேருந்து அடிக்கடி ஸ்டாக் பண்ணி மெசேஜ் ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு இருக்கோம்ல, அதே நம்பர் தான். இப்போ அந்த ஸ்டாக்கர் தான் பார்த்தா இவளுக்கும், அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்குமே கால் பண்ணுறான். இவளும் அதை தெரியாதனமாக அட்டன் பண்ணி ஹலோன்ற மாதிரி வேற சொல்லிட்டா. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஏதுன்றதை நமக்கு காமிக்கல. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் ஹீரோயினை வந்துட்டு அவளுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் காமிக்கிறாங்க. அந்த ஐடல் பையன் கூட தான் ஏதோ ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணும் போல். ஸோ அது நடந்துட்டுருக்கா. அந்த இடத்துக்கு அந்த ஐடலோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஐடல் வரான். இவன் கூட வந்து ஹீரோயின் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கா போல். ஸோ இப்போ அவனை பார்த்ததுமே நீயா, நான் கூட அவனுடைய ஃப்ரெண்டு யாரோ வராங்கன்னு சொல்லி தெரிஞ்சதுமே கண்டிப்பாக அவனை மாதிரி ஏதோ ஒரு லூஸு தான் வந்து நிற்கும்னு நினச்சேன், ஆனால் நீ தானே அவனுடைய ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அவன் கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு அந்த பையனும் பார்த்தா இவன் கூட ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கான்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது கொஞ்சம் இல்லை நிறையவே கஷ்டமாக தான் இருக்குன்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த ஐடல் பையனை காமிக்கிறாங்க. இப்போ கூட பார்த்தா அங்கே உட்காந்துட்டு அந்த காஸ்டியூம் டிசைன் பொண்ணை திட்டிகிட்டு இருக்கான். ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு ட்ரெஸ் ஏதோ ரொம்ப டைட்டாக கொண்டு வந்துட்டா போல. என் சைஸ் கூட உனக்கு தெரியாதான்ற மாதிரி இவன் பாட்டுக்கு திட்டிகிட்டே இருக்கா. ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு பாரு ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட எப்படி கோவமாக சத்தம் போட்டு கத்திட்டே இருக்கான்னு பாருன்ற மாதிரி சொல்லும்போது இவனும் அதெல்லாம் பார்த்துட்டு அவன் இந்த அளவுக்கு சத்தம் போட்டு பேசுறதுனால அவன் ஒன்றும் கெட்டவெல்லாம் கிடையாது, ஆக்சுவலாக அவன் ரொம்ப நல்லவன், ஆனால் அவன் அப்படி பேசுறது தான் மற்றவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப தப்பாக தெரியும். இதுக்கு காரணம் அவன் கிடையாது, நாங்கள் பார்க்குற இந்த வேலை தான். எங்களை மாதிரி ஐடல்ஸ்க்குலாம் இருக்கா பெரிய பிரச்சனையே இதுதான். மற்றவங்களாம் என்ன வேணாலும் பண்ணலாம், எவ்வளோ தப்பு வேணாலும் பண்ணலாம், அதெல்லாம் வந்துட்டு பெருசாக யாருக்கனுக்குமே தெரியாது. ஆனால் எங்களை மாதிரி ஐடல்ஸ் இந்த மாதிரி மீடியாவில் இருக்கவங்கலாம் சின்னதாக ஏதாச்சும் ஒரு சத்தம் போட்டு அதிகமாக பேசிட்டா கூட அவ்வளோதான், நாங்களாம் அப்படியே ரொம்ப மோசமானவங்க கெட்டவங்க, இந்த உலகத்திலே வாழ தகுதியே இல்லைன்ற அளவுக்கு ஏகப்பட்ட விஷயத்த பேசி எங்களை போட்ரை பண்ணி ஒரு கெட்டவங்க மாதிரியே இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. இதுதான் எங்களுடைய பெரிய பிரச்சனையே. ஆனால் அதுக்கெலாம் நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்களும் ஒரு நார்மலான மனுஷங்க தானே, சம்டைம்ஸ் எங்களுக்கும் கோவம்லாம் வரதானே செய்யும். அந்த மாதிரி தான் அவன் அப்பப்போ கோவப்படுவான், மனசில் எதுவுமே வச்சுக்காம பட்டு வெளியே சொல்லிடுவான். பட் மற்றபடி அவன் ரொம்ப நல்ல பையன்ற மாதிரி இவ சொல்ல, அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கும் வந்துட்டு ஆமாம் கரெக்டு தான், இல்லை இவன் எப்பயுமே வந்துட்டு ரொம்ப ஓவராலாம் கோவப்பட்டது கிடையாது, உண்மையாக தானே பேசுகிறான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பார்த்தா இப்போ தான் வந்து அவனை பற்றி கொஞ்சம் புரிய வருது. ஸோ இப்போ அடுத்ததே பார்த்தா அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க இன்னும் 2 பொண்ணுங்க வந்துட்டு இவ்வளோ நேரம் அந்த ஐடல் பையன் அந்த பொண்ணை திட்டிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அதை வந்து வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க போல். ஸோ இவன் என்ன இவ்வளோ மோசமானவனாக இருக்கான், முதல்ல இவனை பற்றி எல்லாருக்கும் தெரிய வைக்கணும், அப்போ தான் இவனுடைய ஃபேன்ஸ் வந்துட்டு பாதி பேர் கம்மியாவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை வந்து நெட்டில் போஸ்ட் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்கா. அதை வந்து ஹீரோயின் கேட்டுடுறா. ஸோ உடனே இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அந்த 2 பொண்ணுங்க கிட்டேயும் அவன் ஒன்றும் அந்த பொண்ணை வேணும்னு எல்லாம் திட்டலை, அந்த பொண்ணோட நல்லதுக்காக தான் அவன் திட்டினான். ஏன்னா இந்த விஷயம் மட்டும் ப்ரொடக்ஷனுக்கு தெரிய வந்தனா கண்டிப்பாக அந்த பொண்ணை வேலையை விட்டு எடுத்துட கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அவனே அந்த பொண்ணை திட்டுற மாதிரி திட்டி அந்த பொண்ணோட வேலையை காப்பாற்றிருக்கான். ஸோ அது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு பார்க்குறது எல்லாமே நிஜம்னு சொல்லி நம்பிக்கிட்டு இப்படியெல்லாம் ஒருத்தவங்களோட இமேஜை டேமேஜ் பண்ணாதீங்க, புரிஞ்சு நடந்துக்கோங்கன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு அங்கே இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுங்களும் தெரிஞ்சுதுங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் இந்த ஐடல் பையனை தான் காமிக்கிறாங்க. அவன் இப்போ கூட பார்த்தா உட்காந்து வேலையை பார்க்கல, ஹீரோயினியை தான் பார்த்துட்டு இருக்கான். அவன் அங்கே வந்துட்டு அந்த மேனேஜர் பையன் கூடயும் ஃப்ரெண்டு கூடயும் நின்று வேலை விஷயமா பேசிகிட்டு இருக்கா. அப்போ இந்த புதுசாக ஐடல் பையன் வந்திருக்கான்ல, அந்த ஐடலோட ஐடல் ஃப்ரெண்டு, அவன் வந்துட்டு என்னடா இப்படியே உட்காந்து அந்த பொண்ணையை பார்த்துட்டு இருக்க போறியான்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம்
அவ பாரேன் எவ்வளோ அழகா இருக்கா. அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி ஒருத்தன் அவ கூட இருக்கிறதுக்கு அவ எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும்ல என்ற மாதிரி சொல்லிட்டு இவனே புகழ்ந்து பேசிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு பார்த்துட்டு டி உனக்குலாம் வெக்கமாவே இல்லையாடா, இப்படிதான் நீ அவகிட்டயோ பேசிட்டு இருப்பியா, இதுதான் உன்னுடைய பிரச்சனையன்ற மாதிரி சொல்ல இவன் பார்த்துட்டு என் பிரச்சனை அது கிடையாதுடா, அவ கூட இருக்கானுங்களே 2 பேர் அவனுங்க தான். ஒருத்தன் என்னடானா 10 வருஷம் ஃப்ரெண்டு, அதனால அவன் என்னதான் ஓகே பண்ணுவான்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். இன்னொருத்தன் என்னடானா ஆல்ரெடி நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணியிருக்கோம், அவன் என்னோட எக்ஸ். ஸோ கண்டிப்பாக அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டு என்கிட்டயே வந்துடுவான்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான். இவனுக்கு 2 பேரையும் எப்படி சமாளிச்சு நான் அவளை ஓகே பண்ண வைக்கிறதுன்னு தான் எனக்கு புரியவே இல்லைன்ற மாதிரி பேசி புலம்பிட்டு இருக்க. இதையெல்லாம் கேட்குற ஃப்ரெண்டு வந்துட்டு அப்போ 3 பேர் அவள் பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க, இப்படி 3 பேரும் அவள் பின்னாடி சுத்துற அளவுக்கு அவகிட்ட அப்படி என்னடா ஸ்பெஷல், பார்க்கும்போது எனக்கு எதுவும் பெருசாலாம் தெரியலையன்ற மாதிரி இவன் கேட்க. அதுக்கு ஐடல் பையன் வந்துட்டு ஏன் உனக்கு தெரில, அவளை நல்லா பாரு, எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டான தைரியமான பொண்ணா இருக்கா. எப்பயுமே அவள் யாரையாச்சும் திட்டணும்னா கூட அவங்க பின்னாடி போயெல்லாம் பேச மாட்டா, டேரெக்டாக மூஞ்சுக்கு நேராகவே திட்டிடுவா. இதுவே ஒரு நல்ல குவாலிட்டி தானே. ஸோ இந்த விஷயம் தான் அவகிட்ட ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னடா ஒரு பொண்ணு இப்படிலாம் கூட இருக்க முடியுமான்னு சொல்லி அவன் என்னை ஆச்சரியப்படுத்தினான். அதுக்கப்புறம் தான் அவளை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு எனக்கு டிரைவிங்கே தெரியாதுன்னு போய் சொல்லி அவளை எனக்கு டிரைவிங் சொல்லி கொடுக்க சொல்லி கம்பெனி மூலமாகவே அப்ரோச் பண்ணேன். அவளுமே சொல்லி கொடுக்கறதுக்காக வந்தா. ஃபர்ஸ்ட் டே எனக்கு எப்படி காரை ரிவர்ஸ் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தா பாரு, அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இவளை தான் வந்து நம்ம எப்படியாச்சும் லவ் பண்ணி ஓகே பண்ண வச்சிடணும், இவளை மட்டும்தான் நம்ம கடைசி வரைக்கும் லவ் பண்ணோன்னு சொல்லி அப்போலேருந்து அதுக்கு தாண்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஒன்றும் நடக்கலன்ற மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்க. ஃப்ரெண்டுக்கு கேட்கும் போதே சிரிப்பாக வருது. அப்போ தான் இவனும் கேட்குறான், அதான் எனக்கு முன்னாடியே நீ அவ கூட ஒர்க் பண்ணியிருக்கல, ஸோ அவளை பற்றி உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்ல, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்ற மாதிரி இவன் கேட்கும்போது நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் அவ்வளோதான், மற்றபடி எனக்கு பெருசாலாம் அவளை பற்றி எதுவுமே தெரியாது, சும்மா ஒரு 2-3 வாட்டி ஃப்ரெண்ட்லியாக பேசியிருப்போம். ஆனால் அதுக்காகலாம் நீ வந்துட்டு இந்த அளவுக்கு ரொம்ப ஓவராக அப்சஸ் ஆகாத, அது உனக்கு சரிப்பட்டு வராதுன்றது உனக்கே நல்லா தெரியும்லன்ற மாதிரி இவன் ஏதோ பேசிகிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு இவனும் டே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளுடைய பேர் ஷின், அது கூட எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா, உன் அம்மாவோட பேர் கூட இந்த மாதிரி தான் வரும், ஒருவேளை இவங்க 2 பேரும் ஏதாச்சும் ஒரு வகையில் ரிலேட்டிவாக இருப்பாங்களா, அம்மா கிட்ட கொஞ்சம் கேட்டு பாருன்ற மாதிரி சொல்லும்போது டே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஃப்ரெண்டு வந்துட்டு நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஆல்ரெடி வந்துட்டு நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஏற்கனவே மாட்டியிருக்க, அப்போ என்ன நடந்துச்சுன்றது உனக்கே தெரியும், நீ எந்த லெவலுக்கு போனேன்றது உனக்கே நல்லா புரியும். ஸோ அந்த மாதிரி எதுவும் இந்த பொண்ணு விஷயத்தில் நடந்துடாமல் பார்த்துக்கோன்ற மாதிரி ஏதோ கொஞ்சம் பொடி வச்சு பேசுகிற மாதிரி இருக்குது. அதை கேட்டுட்டு அந்த ஐடல் பையன் வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இந்த வாட்டி நடக்காதுடான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் என்ன ஏதுன்றது தெரியல. இதை பார்த்தா அந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டு 10 வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கானே, அவன் வந்துட்டு அந்த பக்கமாக ஏதோ எடுக்கிறதுக்காக வந்திருப்பானா. ஸோ அவன் பார்த்தா கேட்டுடுறான். ஆனால் அவனுக்கு பெருசாக எதுவும் புரிஞ்ச மாதிரி இல்லை. இப்போ இந்த விஷயத்தை போயிட்டு அவன் ஹீரோயின் கிட்ட சொல்ல அவள் அதை பெருசாகவே கண்டுக்கல, கேஷுவலாக விட்டுடுறா. அதே மாதிரி இந்த பக்கம் அந்த ஐடல் பையன் இப்போ உட்காந்து ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கா. அவனோட அசிஸ்டன்ட் அங்கே வந்துட்டு வேலை இருக்குது வாடா போலான்ற மாதிரி பேசி கூட்டிகிட்டு போயிடுறான். சரின்னு சொல்லிட்டு இவனுமே அங்கேருந்து போயிட கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா அந்த ஐடல் பையனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு அவனுடைய ஃப்ரெண்ட் இருந்தால அவன்கிட்ட வந்துட்டு அவன் பண்ணுறதுலாம் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, போன வாட்டி நடந்த மாதிரி ஏதாச்சும் இந்த வாட்டி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்க, நானும் அதை ஆல்ரெடி அவன்கிட்ட சொல்லி வார்னிங் பண்ணேன். அவன் தான் வந்துட்டு அதெல்லாம் எப்போவோ நடந்தது, ஆனால் அந்த மாதிரி நான் இந்த வாட்டி பண்ண மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்கான். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவன் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டான்ற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்கானுங்க. ஆனால் அது என்ன ஏதுன்றது தான் தெரியல. இது எல்லாத்தையுமே அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு மறுபடியும் கேட்டுடுறான். இவனுங்க எதை பற்றி தான்டா பேசிகிட்டு இருக்கானுங்க, அப்படி இவன் என்ன தான் பண்ணியிருப்பான்ற மாதிரி இவனுக்கே டவுட் வருது. அந்த ஐடல் ஃப்ரெண்டு வேற அந்த சம்பவம் நடக்கும்போது நாங்கள் 2 பேருமே வந்துட்டு சின்ன வயசில் இருந்தோம். ஸோ அதனால் ஏதோ தெரியாமல் அவன் பண்ணிட்டான். பட் அதுக்கப்புறமா வந்துட்டு பெருசாக அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஸோ அதனால் இப்போவும் அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு நம்ம நம்புவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி அசிஸ்டண்ட்டை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அசிஸ்டண்ட் வந்துட்டு ஒரு வேளை அந்த பொண்ணு ஷின்னுக்கு ஏதாச்சும் இந்த வாட்டி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியுன்ற மாதிரி கேட்க வர, டே அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுடா வீடு நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி இவன் தான் பார்த்தா ஏதோ பேசி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஆனால் இதெல்லாம் கேட்குற ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு பார்த்தா டவுட்டே இல்லை, அவனுக்கு தோணிருச்சு கண்டிப்பாக அந்த ஐடல் பையன் தான் வந்துட்டு ஹீரோயினை ஸ்டாக் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்கர் போலன்னு சொல்லிட்டு சும்மாவே விட மாட்டேன்டான்ற மாதிரி அவன் பார்த்தா சம்மகானில் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இப்போ கட் பண்ணி அடுத்த சீன்லேயே பார்த்தா அங்கே எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பொதுவாக வந்து ஒரு மானிட்டர் வச்சுருப்பாங்களா, அந்த ஸ்க்ரீனில் பார்த்தா இப்போ ஃபுல்லாக ஹீரோயினோட ஃபோட்டோஸாக இருக்குது. அவள் அந்த செட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது, அந்த ஐடல் பையனோட ஃப்ரெண்டு கூட நின்று பேசிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோவையும் போட்டு கூடவே #4860ன்னு சொல்லிட்டு இவளுக்கு அந்த நம்பர்லேருந்து மெசேஜ்லாம் வரும்ல, அந்த நம்பரையுமே வந்து டேக் பண்ணியிருக்காங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்ற மாதிரி அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மேனேஜர் போய் அங்கே வந்துடுறான். அவனும் இதெல்லாம் பார்த்துட்டு சீக்கிரமாக போயிட்டு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுங்க, இந்த வேலையை யார் பார்த்துதுன்றதை கண்டுபிடிங்கன்ற மாதிரி ஆளுங்களை அனுப்பி வைக்க, ஹீரோயின்கா இதை எப்படா வந்துட்டு ஆஃப் பண்ணுறதுனே தெரியல, அவள் ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறா பட் எதுவுமே பண்ண முடியல. மேனேஜர் பையனும் இதெல்லாம் பார்த்துட்டு நீ எதுவும் பண்ணாத நான் பார்த்துக்கிறேன் எழுந்து போன்ற மாதிரி சொல்கிறான். பட் இவ கேட்கறதுக்கு ரெடியா இல்லை, நீ விடு நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி இருக்க அந்த யூஎஸ்பியை மொத்தமாக புனிங்கிடலான்னு சொல்லிட்டு பார்க்க, அது பார்த்தா தெரியாதனமா இவ கையில் வந்து குத்திக்கிட்டு பயங்கரமாக ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. இவளால் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே அதை பார்த்துட்டு ஒரு மாதிரியா நிற்க மேனேஜர் பையனும் நீ இரு நான் போயிட்டு உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி அவங்க இருந்து போயிடுறான். ஆனால் நல்லவாளியா
அதுக்குள்ளே ஐடல் பையன் அங்கே வந்துட்டு பின்னாடி என்ன அந்த கேபிளே மொத்தமாக பிடுங்கி சிஸ்டமை பார்த்து ஆஃப் பண்ணிடுறான். பட் இவளை அப்படி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுதா. சீக்கிரமாக போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுங்க, இந்த யூஎஸ்பியை வந்துட்டு யார் இது கூட கனெக்ட் பண்ணலான்றத பாருங்கன்ற மாதிரி அவன் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்க. அசிஸ்டண்ட்டும் டே நீ கோப்படாத, நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன், நீ போ இங்கேருந்து முதல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் இவன் போகிறதுக்கு ரெடியாக இல்லை. எப்படியாச்சும் ஹீரோயினை சமாதானப்பட்டணும் தான் ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு அவள் தான் தைரியமான பொண்ணாச்சு, ஸோ இதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்லை. அவள் பார்த்தா அங்கே இருக்க எல்லாரையுமே பார்த்து இந்த 4860ன்றது யார், எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதாக என்னை காயப்படுத்திட்டா நான் இதுக்கெல்லாம் பார்த்து பயந்து ஓடிடுவேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதை நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும் இங்கே என் கூட இருக்க யாரோ ஒருத்தர் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்ட்டு. ஸோ அது யாரோ நீங்களே டைரெக்டாக வந்துட்டு என் முன்னாடி நின்று ஃபைட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இப்படி கோலை மாதிரி பின்னாடி மறைஞ்சு நின்று ஃபைட் பண்ணாதீங்க. தைரியம் இருந்தால் எனக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி பேசுங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ பயங்கரமாக எல்லாரும் பார்த்து கத்திட்டு இருக்கா. அங்கே இருக்க யாருக்குமே எதுவுமே புரியல. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் அந்த 4860 நம்பர் வந்துட்டு இங்கே இருக்க கூட்டத்தில் எவனோ ஒருத்தன் தான் சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இவ இப்படி கத்திட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு ஐடல் பையன் வந்துட்டு நீ ஏன் இப்படிலாம் கத்துற வான்ற மாதிரி சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு வந்துடுறான் வெளியே. அவனுடைய காருக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான் போல. ஸோ இப்போ காருக்குள்ள அவளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு நீ எதுவுமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத, ரிலாக்ஸ் பண்ணு, கொஞ்சம் நேரமாச்சு தனியாயிரு, அப்போ தான் உன் மைண்டு வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகும். ஸோ நான் வந்துட்டு உன்னை தனியாக விட்டுட்டு போகிறேன்ற மாதிரி அவளை காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட் போடணுன்றதுக்காக பின்னாடி வந்து கிட்ட வர இவ பார்த்துட்டு என்னடா பண்ணுறேன்ற மாதிரி கேட்குறா. ஒன்றும் இல்லை, கார் மூவ் ஆகலைனாலும் சேஃப்டி ஃபர்ஸ்ட்டில், ஸோ அதனால் சீட் பெல்ட் போட தான் வந்தேன், நீ இங்கேயே உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, நடந்த எதை பற்றியுமே யோசிக்காத, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன், அதுவும் முன்னாடி வந்து உனக்கு நேராக ஃபைட் பண்ண கூட தைரியம் இல்லாத ஒருத்தனை பற்றி நீ அதுக்கு யோசிச்சு டென்ஷன் ஆகுற. ஸோ அதெல்லாம் யோசிக்காமல் ரிலாக்ஸ் ஆகு, நான் வெளியே போகிறேன், நீ எப்போ நார்மல் ஆகுறியோ அப்போ நீயே வெளியே வாஞ்ச மாதிரி சொல்லிட்டு இவன் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போனதுக்கப்புறமா இவளுக்கு பார்த்தா கரெக்டாக அந்த 4860 நம்பர்லேருந்து கால் வருது. ஏன்னா இவன் தானே கால் பண்ண சொல்லி உள்ளே கத்திட்டு வந்திருப்பா. ஸோ அதனால தான் வந்திருக்கு போல். எவன் இன்னைக்கு பார்த்துடலான்ற மாதிரி அட்டன் பண்ணி பேசும்போது அதில் பார்த்தா ஆப்போசிட்டில் யாருமே பேசலை. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவள் உள்ளே கத்திட்டு வந்தால தைரியம் இருந்தால் ஃபோன் பண்ணி பேசுங்கடான்ற மாதிரிலாம். ஸோ அதை எல்லாத்தையுமே பார்த்தா இப்போ அவளுக்கு அந்த ஃபோனில் கேட்டுட்ருக்கு. இவ பார்த்துட்டு என்ன தைரியமே இல்லையா, தைரியம் இருந்தால் யாராக இருந்தாலும் பேச வேண்டியது தானே, அதை விட்டுட்டு இப்போ எதுக்கு நான் பேசினதையும் எனக்கு திரும்ப போட்டு காமிச்சிட்ருக்கீங்க, இப்படி கோழையாக இருக்கிறது வெக்கமா இல்லையான்ற மாதிரி இவ பாட்டுக்கு திட்டிகிட்டு இருக்க. அடுத்தது பார்த்தா அப்பவும் பேசலை. அதுக்கு பதிலாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஐடல் பையன் வந்துட்டு காருக்குள்ளே பேசியிருப்பான்ல, நீ எதுக்கு உன் முன்னாடி வந்து நிற்காத அந்த கோழையை பற்றிலாம் பயந்துட்டுருக்க, ஸோ நீ ரிலாக்ஸ் ஆக, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி இவளுக்கு சமாதானம் பேசியிருப்பானே, அதெல்லாம் பார்த்தா இப்போ கேட்டுட்ருக்கு. இவளுக்கு ஒன்றுமே புரியல, எப்படா காருக்குள்ளே பேசினது கூட அதுக்குள்ளே இவனுங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கானுங்கன்ற மாதிரி இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ கோவமாகி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறா. டே 4860 நீ மட்டும் என் கண்ணில் மாட்டினா மௌன நீ செத்தடா, ஆனால் குறிச்சு வச்சுக்கோ, கூடிய சீக்கிரமே நீ வந்துட்டு ஜெயிலுக்கு போக போகிற, கண்டிப்பாக என்னோட லாயரை பற்றி நீ பேச வேண்டியதாக இருக்கும், இனிமேல் நீ ஃபுல்லாக ஜெயிலில் தாண்டா உன் வாழ்க்கையவே கழிக்க போகிற, பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பயங்கரமாக டென்ஷனில் கத்திட்டு ஃபோன் காலையே கட் பண்ணிடுறா. ஆனால் அப்பவும் இவளுக்கு கோவம் போகலை. அவனை பயங்கரமாக திட்டிகிட்டே உட்காந்துட்டு இருக்க. அந்த டைமுக்கு கட்டாய இந்த அடல் பையன் பார்த்தா பட்டனு காரை திறந்துட்டு வந்துடுறான். இவ பார்த்துட்டு ஒரு நிமிஷம் பயந்தே போயிடுறான். டேய் தனியாக விட்டு போகிறேன்னு தானே சொன்னேன், அப்புறம் ஏன் திரும்ப வந்தேன்ற மாதிரி கேட்கும்போது அதுவா எனக்கு ரொம்ப பசிச்சுது, சரி நீ வேறு எங்கே தனியாக இருக்கியா, உன்னை விட்டு தனியாக போய் சாப்பிடவும் மனசு வரல, அதனால தான் உனக்கும் பசிக்குதா, சாப்பிட வரியான்னு கேட்டு போகலான்றதுக்காக வந்தேன், சொல்ல சாப்பிட வரியான்ற மாதிரி கேட்கும்போது எனக்கும் பசிக்குது தான் போகலான்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக பார்த்தா கதவு வந்துட்டு ஃப்ரெண்டு வந்துடுறான். அவனை பார்த்ததும் ஹீரோயின் வந்து நீ என்னடா இங்கே பண்ணுறேன்ற மாதிரி கேட்கும்போது சீக்கிரமாக காரை விட்டு இறங்கி கீழே வான்ற மாதிரி சொல்கிறான். ஏன் என்னாச்சுன்ற மாதிரி கேட்க நான் தான் சொல்கிறேன்ல இவன் கூட நீ கொஞ்ச நேரம் கூட தனியாக இருக்கக்கூடாது, கீழே இறங்கி வா நம்ம போகலான்ற மாதிரி சொல்ல, நாங்கள் 2 பேரும் இப்போ தான் பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட வெளியே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம், வேணா நீயும் வரியா, 3 பேரும் சேர்ந்தே போகலான்ற மாதிரி சொல்லும்போது ஐயோ உனக்கு புரியலையா ஷின், இவன் தான் வந்துட்டு அந்த ஸ்டாக்கரே, இப்போ தான் உள்ள மற்றவங்களாம் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், இவன் ஆல்ரெடி வந்துட்டு எப்போ ஒரு வாட்டி யாரையோ ஒருத்தரை ஸ்டாக் பண்ணி ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கான், அதோட உன் கையில் அடிப்பட்டதுக்கு கூட இவன் தான் காரணம்னு சொல்லி எல்லாருமே உள்ளே பேசிக்கிறாங்க, எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது, ஸோ நீ இவன் கூட தனியாக இருக்காத வான்ற மாதிரி அவன் கூப்பிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கும் போது என்னதான் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்தாலும் இவ பார்த்தா ஃப்ரெண்டு கூட போல, இப்போ இந்த ஐடல் பையன் கூட தான் உட்காந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கா. அப்போ அவனே கேட்குறான் உன் ஃப்ரெண்டு அவ்வளோ தூரம் என்னை பற்றி சொல்லியும் கூட நீ ஏன் வந்துட்டு அவன் கூட போகாமல் ஏன் கூட சாப்பிட வந்திருக்கேன்ற மாதிரி கேட்க, இவ அப்போ தான் யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக இவ ஸ்கூல் படிக்கும் போது என்னன்னு தெரியல, இவளை கூட பசங்களாம் வந்துட்டு புள்ளி பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அதையெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எப்பயுமே நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி நம்மளை பற்றி ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை தப்பாக பேசுகிறதுக்கு யாராச்சும் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம நம்பிட்டு இருந்தால் நம்மளால் நம்ம வாழ்க்கையை வாழவே முடியாது. அதனால் என் ஃப்ரெண்டு சொன்னதில் எனக்கு வந்துட்டு உன் மேலே நம்பிக்கை இல்லை, அவன் ஏதோ உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சிட்ருக்கான்னு நினைக்கிறேன், அது எனக்கு புரிஞ்சுது, அதோட நான் மட்டும் அவன் பேசி கேட்டுக்கிட்டு அவன் கூட போயிருந்தேனா அதை நினைக்கும் போது உனக்கு இன்னும் கஷ்டமாக இருந்திருக்கும்ல, அதனால தான் நான் போகலான்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு இப்போ இப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறத பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அவளையே பார்த்துட்டு இருக்கா. அவளும் பார்த்தா கையில் அடிபட்டுருக்கலாம், ஸோ சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. இவன் அதையெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் அவகிட்ட கேட்குறான் ஷின்
என் கூட நீ டேட்டிங் வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து டேட் பண்ணலான்ற மாரி சொல்ல, ஹீரோயின் அப்படியே அவன் கேட்கறத பார்த்துட்டு ஒரு மாரியா பார்த்துட்டே இருக்கா. அங்க கட் பண்ணா அடுத்ததே வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட தான் காமிக்கிறாங்க. அவளுக்கு தான் கரெக்ட்டா அந்த ஸ்டாக்கர் கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கும்ல. ஸோ இப்போ பார்த்தா அவளே அந்த நம்பருக்கு கால் பண்ணி, "நீங்க ஏதோ பண்ணிட்டீங்கல்ல. நீங்க அனுப்புன லிங்க்க டச் பண்ண உடனே நீங்க என் ஃபோன ஹேக் பண்ணியிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். என்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே போச்சு. என்னுடைய மெசேஜ்லாம் வந்துட்டு ஏதோ லீக் ஆகுற மாரி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்ற மாரி இவ கத்திட்டு இருக்கா. எதுக்கு நீங்க இதெல்லாம் பண்றீங்க? யார் நீங்க? நான் இத பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்ற மாரிலாம் இவ பயத்துல அங்க பேசிட்டு இருக்கா. அதுக்கு அந்த ஆப்போசிட் சைட்ல இருந்து பார்த்தா இவளுடைய மெசேஜே வந்துட்டு ஹேக் பண்ணி ஏதோ ஒன்று எடுத்திருப்பாங்க போல. ஸோ அதில் இவ வாய்ஸ் மெசேஜ்ல இந்த மாதிரி ஹீரோயினை பற்றி தான் பேசியிருக்கா. அவள் என்ன ரொம்ப பேரழகின்னு நினைப்பா. அவகிட்ட அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது? எனக்கு கிடைக்காத விஷயங்கள்லாம் ஏன் அவளுக்கு மட்டும் கிடைக்குது? இதுக்காகவே அவளை நான் புலி பண்ணணும்னு நினைக்கிறேன். அவளை நான் ஏதாச்சும் பண்ணணுன்ற மாதிரி இவ யார்கிட்டயும் ஏதோ பேசியிருக்கா போல. ஸோ அதை பார்த்தா இப்போ ப்ளே பண்ணி விடுவோம். இவளுக்கு கேட்டதுமே கதி கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இந்த விஷயம் மட்டும் ஹீரோனுக்கு தெரிய வந்தா என்னடா ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ இங்கே பயத்தில் அப்படியே ஒரு மாதிரி திகச்சு போய் நின்றுட்டு இருக்கா. இதோட இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட் பார்த்தா இங்கே முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ஸ்டாக் பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்டாக்கர் வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஃபோனை ஹேக் பண்ணி அவளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஏதோ வந்து ஹேக் பண்ணி எடுத்துருந்துருப்பான். இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அந்த ஆஃபீஸில் நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பற்றி யார்கிட்டயோ கேட்டிருப்பாள். ஸோ அதை வந்துட்டு நேரடியாகவே நம்மளே பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்து தான் அங்கே பார்த்துட்டு இருக்கா. அதில் பார்த்தா அந்த ஸ்டாக்கரோட ஃபேஸ் எல்லாம் தெரியல. ஆனால் அவன் போகும்போது கடைசியாக வந்துட்டு ஏதோ பர்பிள் கலரில் ஒரு பேக் மாட்டியிருக்கா மாதிரி தெரியுது. அது யாரும் என்னன்றதுலாம் தெரியல, ஜஸ்ட் அந்த பேக் மட்டும்தான் தெரியுதா. இதுதான் அவன்ற மாதிரி ஹீரோயின் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறா. ஆனால் ஃபேஸ் தான் தெரியலையே, எப்படி இதில் பார்க்குறதுன்ற மாதிரி கேட்கும்போது தெரியல. கரெக்டாக ஃபேஸ் இருக்க டேரக்ஷன் பக்கமாக இருக்க சிசிடிவி வந்து ஒர்க் ஆகலைன்ற மாதிரி அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு கடுப்பாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த டைம் தான் அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, பக்கத்துலேயே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பானே, அவன் வந்துட்டு இவளுக்கு கேக்கெல்லாம் கொண்டு வரான். ஏன்னா இன்னைக்கு ஹீரோயினோட பர்த்டே போல். ஸோ அவளுக்காக இவன் பர்த்டேலாம் விஷ் பண்ணிட்டு கேக் கொண்டு வந்து இந்த வெட்டுன்ற மாதிரி கொடுக்கும்போது இவ ஆல்ரெடி சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் அவனோட ஃபேஸ் தெரியலன்னு சொல்லிட்டு சமகானில் இருக்காள். ஸோ அதனால் இப்போ அது ரொம்ப முக்கியமான்ற மாதிரி அவனை திட்டி விட்டுறா. முதல்ல இங்கேருந்து போடான்ற மாதிரி சொல்லும்போது தான் அவனுடைய பேக் நோட் பண்ணுறா. பார்த்தா இவன் என்ன சிசிடிவியில் அந்த பர்பிள் பேக்கை பார்த்தாலோ அதே பேக் தான் இவனும் மாட்டிருக்கான். பார்த்ததுமே உங்களுக்கு டவுட் வரும்ல. ஸோ கேட்குறா, இந்த பேக் ஏது? இது போட்டுட்டு நேற்று நீ எதுவும் ஆஃபீஸ்க்கு வந்தியான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கும் புரிஞ்சிடுது. அப்போ என்னதான் அந்த ஸ்டாக்கர்னு சொல்லி சந்தேகப்படுறியான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம், ஏன்னா இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சிசிடிவியில் பார்த்தேன். உடனே என் கண் முன்னாடி நீ இந்த பேக்கை போட்டுட்டு வந்து நான் எனக்கு டவுட் வராதான்ற மாதிரி கேட்கும்போது, அந்த ஸ்டாக்கர்லாம் ஒன்றும் நான் கிடையாது. இந்த பேக்கையே நான் இன்றைக்கி தான் வாங்கினேன், இன்றைக்கி தான் இதை ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறேன். அப்படியே நான் அந்த ஸ்டாக்கராக இருந்தாலும் அந்த பேக்கை மாட்டிக்கிட்டு நான் ஸ்டாக்கராக வந்ததுக்கப்புறமா முன்னாடி தைரியமாக அந்த பேக்கை எடுத்துகிட்டு வந்து என்னால் யூஸ் பண்ண முடியுமா? அது எப்படி நான் பண்ணுவேன்? அந்தளவுக்கு நான் முட்டாளான்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். இவளுக்கு கொஞ்சம் லாஜிக்காக இருக்கா. சரி, ஓகே, சாரிடா, நான் தான் ஏதோ தெரியாமல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், சாரின்ற மாதிரி கேட்டிடா. அவனும் விட்டுறான். சரி, என்ன இருந்தாலும் நீ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, ஏதோ உன்னுடைய பர்த்டேன்றதுக்காக நான் மன்னிச்சு விடுறேன். ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு பதிலுக்கு ஒன்று பண்ணணுன்ற மாதிரி கேட்குறான். என்னதுன்ற மாதிரி இவ கேட்கும்போது, இந்த கேக்கை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் அவனுடைய ஐடியா டேக் பண்ணி போட்டுட்டுமா, அதுக்கு மட்டும் கொஞ்சம் பர்மிஷன் கூடன்ற மாதிரி கேட்கும்போது இவ அதெல்லாம் கூடவே கூடாது, ஆனால் எனக்கு என்னுடைய பர்த்டே கிஃப்டாக உன்கிட்ட இருந்து ஒன்று தேவைப்படுது, அதை மட்டும் நீ எனக்காக பண்ணுறியான்ற மாதிரி கேட்குறா. என்னன்னு சொல்லு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அது உனக்காக பண்ணுறேன். லோன் வாங்கி கூட நீ என்ன கேட்குறியோ அதை நான் உனக்காக வாங்கி கொடுப்பேன்ற மாதிரி இவன் பாட்டுக்கு டைலாக்காக விட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சிம்பிளா, ஒன்றும் பெருசாலாம் இல்லை, ஜஸ்ட் இன்னைக்கு ஃபுல்லாக உன் வாயை ஜிப் போட்டு மூடி வச்சுக்கோ, எதுவுமே பேசாத, வாயை மூடிட்டு அமைதியாகவே இருடான்ற மாதிரி சொல்லிடுறா. இவனும் சரின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே வாயை ஜிப்பு போட்டு மூடிக்கிற மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறமா தான் ஹீரோயினுக்கு உதவிக்கிட்டே ஏதோ கேட்கணும்னு தோணுது போல. அதனால எனக்கு உண்மையாகவே உன்கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் தேவைப்படுதுடான்ற மாதிரி சொல்கிறா. இவனும் தான் வாயை ஜிப் போட்டு மூடுன்னு சொன்னதுனால வாயை மூடிட்டு இருக்கான்ல. ஸோ என்னதுன்னு கேட்க முடியாமல், ஐயோ நான் வாயில் ஜிப் போட்டிருக்கேனே, ஓப்பன் பண்ணிட்டு பேசுவான்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். இவளுக்கு டென்ஷன் ஆகுது. அட முட்டாளே, வாயை திறந்து பேசுடா, பேசி தொலைன்ற மாதிரி சொல்லுவோம். சரி சொல்லு, என்ன ஹெல்ப் வேணுன்ற மாதிரி இப்போ தான் கேட்குறா. இல்லை, அந்த ஸ்டாக்கர் வந்துட்டு எனக்கு யாருன்றது டவுட்டாக இருக்குது. ஸோ எனக்கு பதிலாக நீ வந்துட்டு நம்ம மேனேஜரையும் ஐடல் பையனையும் மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ண முடியுமான்ற மாதிரி தான் கேட்டிருப்பா போல். ஸோ அதனால இவன் பார்த்தா அடுத்ததே வந்துட்டு அந்த மேனேஜர் இருக்கான்ல, அதான் இவளுடைய எக்ஸ், அவனை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவன் பார்த்தா அவனுடைய பிளேஸில் உட்காந்து ஏதோ பார்சல் வந்திருக்கு, அதில் ட்ரெஸ் ஏதோ ஆர்டர் பண்ணியிருப்பான் போல். ஹீரோனோட பர்த்டேக்கு அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் தான் அவன் ஆர்டர் பண்ணியிருக்கான். ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவன் பின்னாடி இருந்து பார்த்துட்டு, இவன் என்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான், அதுவும் சின்ன குழந்தைங்க போடுற மாதிரி இருக்கே, ஒருவேளை இவனுக்கு எதுவும் பொண்ணு இருக்குமோ, அந்த குழந்தைக்காக தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கானோன்ற மாதிரி சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே பார்த்தா இவன் நோட் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோயினும் அவள் பிளேஸில் உட்காந்து பார்த்துட்டு, ஒரு வேளை நம்ம தப்பான ஆளை போயிட்டு வேவு பார்க்க அனுப்பிடுமோ, இவனை அனுப்புனதுக்கு இவன் கரெக்டாக வேலையை பார்ப்பானான்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைமுக்கு இவனே அங்கே வந்து உட்காந்துட்டு, நான் நிறைய விஷயங்களை நோட் பண்ணி வச்சிருக்கேன், சொல்கிறேன் உங்ககிட்ட அப்புறமான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலையை பார்த்துட்டு இருக்க. யார்கிட்ட வந்து இவளுக்கு மெசேஜ் வருது, யார் என்னன்றதுலாம் தெரியலை. இப்போ அடுத்த சீனில் பார்த்தா இந்த ஃப்ரெண்டு பையன் வந்துட்டு அவளுக்கு மறுபடியும் பர்த்டே விஷ் பண்ணி அவளை கூட உட்காந்து சேர்ந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு அந்த மேனேஜரை போய் பார்த்தியே, என்னாச்சு, ஏதாச்சும் கண்டுபிடிச்சான்ற மாதிரி கேட்கும்போது இவனும் சொல்கிறான், நான் எதுவும் பெருசாக கண்டுபிடிக்கல, ஆனால் அவன் வந்துட்டு யாருக்கும்
ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருக்கான். எனக்கு என்னமோ அவனுக்கு எதுவும் குழந்தை இருக்குமோன்னு தோணுதுன்ற மாதிரிலாம் இவன் ஏதோ பேசிகிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு உன்னை போய் அனுப்பின பாரு, ஏன் தப்பு தாண்டான்ற மாதிரி அவளும் புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ தான் இவன் வந்துட்டு, பட் நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த வாட்டி உன்னுடைய பர்த்டே கிஃப்டா அந்த ஸ்டாக்கர் யாருன்றத நான் உனக்காக என்ன ஆனாலும் சரி கண்டுபிடிச்சி சொல்லுவேன், அதனால நீ எதை நினச்சும் கவலைப்படாதேன்ற மாதிரி அவன் ஆறுதலாக பேச, இவளுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக இவள் ஸ்கூல் படிக்கும்போது இவளை வந்துட்டு அங்கே பசங்கள்லாம் கொஞ்சம் புலி பண்ணியிருப்பாங்க போல், புலி பண்ணி இவ்வளோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க போல். அதனால அப்பா அவளுடைய பர்த்டே கிஃப்டாக இந்த பையன் என்ன பண்ணியிருப்பானா, அந்த புலி பண்ண பொண்ணுங்களோட ஃபோன் எல்லாத்தையுமே பார்த்தா அந்த பொண்ணுங்களுக்கே தெரியாமல் திருடிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துருப்பான். இந்தா இதுதான் வந்துட்டு இந்த வருஷம் உன்னுடைய பர்த்டே கிஃப்ட்டு, உன்னை புலி பண்ண எல்லாருடைய ஃபோனையுமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதில் உன்னுடைய ஃபோட்டோஸும் இருக்கும், நீ என்ன பண்ணணும்னு சொல்லிடுறியோ அதை நம்ம பண்ணிடலான்ற மாதிரி சொல்லிட்டு அப்போவுமே பார்த்தா இவன் ரொம்ப இவளுக்காக ஹெல்ப் பண்ணியிருப்பான். அது எல்லாமே தான் இப்போ இவளுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அதுக்காக இவளும் பார்த்தா அவனுக்கு கேக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பா, இவனும் ஹாப்பியாக இருப்பான். ஸோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே இப்போ ஹீரோயின் நினச்சி பார்க்குறா. இவன் அப்போலேருந்தே நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கானே, அதனால இனிமேவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவே மட்டும் இருந்தால் போதுன்ற மாதிரி அவன்கிட்ட அப்படியே நைஸாக பேச ஆரம்பிக்கிறா. நீ எப்பயுமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்க, ஸோ அப்படியே நம்ம இருந்துடலாம், தேவையில்லாமல் இந்த லவ் எல்லாம் கொண்டு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் இழக்க விரும்பலன்ற மாதிரி இவ பேச ஆரம்பிக்க அவனுக்குமே அது புரிஞ்சிருது. இங்கே பாரு, என்னதான் நம்ம வந்துட்டு டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் நான் வந்துட்டு உன்னை பாதிலேயே விட்டுட்டுலாம் போக மாட்டேன், அப்படி இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போ கடைசி வரைக்கும் இருக்க தானே போகுது, அதனால நீ அதெல்லாம் நினச்சி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இதை பற்றி இனிமேல் பேசாதன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து எழுந்து போயிடுறான். இவ்வளோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக விட்டுடுறான். இவன் இப்போ புரிஞ்சுக்கிற நிலமையில இல்லை, பொறுமையாக பேசி புரிய வச்சு போன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இவன் பார்த்தா சொன்ன மாதிரியா அந்த கேக்கு ஃபோட்டோ எடுத்து இவளோட ஐடியா டேக் பண்ணி போட்டிருப்பான் போல. ஸோ அதை வந்து இவ பார்த்துட்டு பண்ண வேணான்னு சொல்லியும் பண்ணியிருக்கான் பாரு, திமிரு பிடிச்சவன்ற மாதிரி மனசுக்குள்ளே திட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த சீன்லேயே பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பையனை மீட் பண்ணுறதுக்காக வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கா. ரொம்ப நாள் ஆச்சு போல, ஸோ எப்படி இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஹீரோயினுக்கே டவுட் வருது. நான் இங்கே வேலை பார்க்குறேன்றத நீ அப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்தேன்ற மாதிரி கேட்கும்போது அது இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் தான் பார்த்தேன்ற மாதிரி சொல்கிறான். இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டா, நான் அப்படிலாம் எதுவும் போட்டது இல்லையே, அதுவும் வேலை விஷயமா நான் எதுவுமே போட மாட்டேனேன்ற மாதிரி இவ சொல்ல, உன்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் இல்லை ஹேனோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் தான் பார்த்தேன்ற மாதிரி சொல்கிறான். அதாவது அந்த ஃப்ரெண்டு இருக்கான்ல அவனை தான் சொல்கிறான். இவ்வளோ அதை பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, எதெல்லாம் பண்ணி வச்சிருக்கான் பாருன்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்க. அப்போ தான் இந்த பையன் என்ன கேட்குறான்னா, நீ இன்னும் கூட ஹேண்ட் கூட க்ளோஸாக தான் இருக்கியான்ற மாதிரி கேட்குறான். ஆமாம், ஏன் என்னன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சேன், ஆனால் அப்போ வந்துட்டு அது பெருசாக தெரியாதனால நான் விட்டுட்டேன், பட் இப்போ சொல்லணும்னு தோணுது, சொல்லட்டுமான்ற மாதிரி கேட்கும்போது சொல்லுடான்ற மாதிரி ஹீரோயினும் சொல்கிறா. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நீ கடைசியாக காலேஜ் விட்டு போனதுக்கப்புறமா ஹேண்ட் வந்துட்டு 2 வருஷம் என் கூட தானே காலேஜ் படித்தான், அப்போ அவன் வந்துட்டு எங்கள் கிளாஸில் இருக்க எல்லா பசங்கக்கிட்டேயுமே உன்னை வந்துட்டு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லி வச்சுருக்கான், இந்த விஷயம் உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது அவன் எப்பயுமே அப்படி தானே லூஸ் மாதிரி ஏதாச்சும் பேசிட்டு கிடப்பான், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை இது பெரிய விஷயம் தான், நான் கூட அவன் ஃபஸ்ட்டு சொல்லும்போது அவன் சீரியஸாக சொல்லலை, சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்கிறான்னு நினச்சேன், ஆனால் அதுக்கப்புறமா அவன் பார்க்குற எல்லாருக்கிட்டையுமே ஏதோ நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறதாமோ நீ அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு மட்டும்தான் அவன் இன்ட்ரோவே சொல்லுவான், அதனால தான் நான் கூட ஒரு வாட்டி உன்கிட்ட வந்துட்டு நீ உண்மையாகவே அவனை டேட் பண்ணுறியான்னு சொல்லி கேட்டேன், ஆனால் நீ தான் இல்லைன்னு சொல்லிட்டா. அதை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு, பட் அதுக்காக நீ அவன் சொல்கிற எதையுமே நம்பாத, அவன் சம்டைம்ஸ் நிறைய போய் சொல்லுவான், பார்க்குறதுக்கு ஏதோ உண்மையாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருன்ற மாதிரி இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்னடா இவன் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கானேன்ற மாதிரி ஏதோ தோண ஆரம்பிக்குது. ஸோ அதனால இப்போ அடுத்து இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா நேராக ஹேண்ட் கிட்டே போய் பேசிடலாமேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட பேசுறதுக்காண்டி தான் வந்திருக்கா. அவனுமே அப்போ தான் வரான். ஏன்னாச்சு, என்ன கூப்பிட்டுருந்தேன்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாரு, நான் உன்கிட்ட சுற்றி வளைச்செல்லாம் பேச விரும்பலை, ஏன்னா எனக்கு அப்படி பேசுறதுலாம் பிடிக்காதுன்னு உனக்கே நல்லா தெரியும், ஸோ நான் டேரெக்டாகவே கேட்குறேன், நீ காலேஜில் படிச்சிருந்த வரைக்கும் கிளாஸ் பசங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம 2 பேரும் டேட் பண்ணுறோம் தான் சொல்லி வச்சிருந்தேன்ற மாதிரி கேட்கும்போது, இவன் இல்லையே, நான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதால சொல்லி வச்சிருக்கேன்ற மாதிரி பேசி சிரிச்சிட்டு இருக்கான். இவளுக்கு வெறுப்பாகுது. இங்கே பாரு, சும்மா இந்த மாதிரி சிரிச்சுலாம் சமாளிக்காத, உண்மையை சொல்லு, நீ அப்படி தான் சொல்லி வச்சிருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் அதில் என்ன தப்பு இருக்குது, உண்மை தானேன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. நான் எப்போ உன்னை டேட் பண்ணுறதா சொன்னேன், எந்த தைரியத்தில் நீ அதெல்லாம் பேசியிருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, அப்போ அதெல்லாம் உண்மை கிடையாதா, அதெல்லாம் பொய்யான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் தானே, நான் அப்போவாச்சும் சொல்லியிருக்கேன் நான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு டேட் பண்ணுறேன்ட்டு, அப்புறம் எதுக்கு நீ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கும் புரியுதா, ஸோ சாரி அப்படி சொன்னது தப்பு தான்ற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் இவளுக்கு வந்துட்டு யோசனை வருது, ஒரு வேளை ஏன் இவனே அந்த ஸ்டாக்கராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த வந்த பையன் அவன் சொல்கிறதுலாம் நீ நம்பாத, அவன் அதிகமாக கொஞ்சம் போய் சொல்லுவான்ற மாதிரி வேறு சொல்லிட்டு போனான். அது மட்டும் இல்லாமல் அவள் சிசிடிவியில் பார்த்த அந்த பர்பிள் பேக்கும் இவனுடைய பேக்கும் வேறு சேமாக இருந்துச்சு. அதே மாதிரி அன்றைக்கி அவளுடைய வீட்டுக்கு வெளியே அந்த பூத்தொட்டி கீழே விழும்போது இவனுமே அந்த இடத்துக்கு வந்திருந்தாலையா, ஸ்ரீதியெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இவளுக்கு டவுட் வருது, ஏன் இவனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒரு நிமிஷம் உன் ஃபோனை கூட என்ற மாதிரி கேட்குறா. எதுக்குன்ற மாதிரி அவன் கேட்க, நான் உங்ககிட்ட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பற்றி இன்னும் செக் பண்ண சொல்லி மெசேஜ் அனுப்ப சொன்னேன்ல, அவங்களுக்கு நீ மெசேஜ் அனுப்பி
அனுப்பியிருந்தா அவங்க கண்டிப்பாக எப்போ நேரத்துக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாங்களே. ஸோ அதை நான் பார்க்கணும் கொடுன்ற மாதிரி கேட்க, இவனும் கொடுக்குறான்னு சொல்லிட்டு எடுக்கிறான் ஃபோனை. ஆனால் கொடுக்கும்போது இல்லை என் ஃபோனில் சார்ஜ் இல்லை, அப்புறமா யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வாங்கிக்கிறான். பட் அந்த டைமில் கரெக்டாக வந்துட்டு அவனுடைய ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்துருவோம், போய் சொல்கிறியா நீ கொடு ஃபோனுன்ற மாதிரி சொல்லிட்டு இவளே வாங்கி பார்க்கும்போது அதில் பார்த்தா அந்த மெசேஜ் வந்துருந்துச்சுல. ஸோ வெளியவே நோட்டிஃபிகேஷனில் இவன் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையே டெலிட் பண்ண சொல்லி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான் போல். ஸோ அதை வந்துட்டு அங்கே பண்ணிட்டோன்ற மாதிரி அவங்க இவனுக்கு ரிப்ளை அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்துட்டுமே ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும், இவன் கிட்ட சொல்லி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை அவங்க கிட்ட கேட்க சொல்லி தான் இவ சொல்லியிருப்பா. ஆனால் இவன் என்னடானா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையே டெலிட் பண்ண சொல்லி அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஸோ இவன் கன்ஃபார்மே பண்ணிடுறான் இவன் தான் அந்த ஸ்டாக்கர் போலன்னு சொல்லிட்டு. அப்போது நீ தானே அது, எதுக்காக நான் வாங்கிட்டு வர சொன்ன சிசிடிவி ஃபுட்டேஜை நீ டெலிட் பண்ண சொல்லி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது அவன் இப்போ தான் உண்மையை சொல்கிறான். இல்லை ஆக்சுவலாக அன்றைக்கி நைட்டு வந்துட்டு நான் உண்மையாகவே ஆஃபீஸ்க்கு வந்திருந்தேன், என்னோட பொருள் ஒன்றத்தை விட்டுட்டு போயிட்டேன், அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனால் என்னுடைய ஐடி கார்டை மறந்து வச்சுட்டு போனதுனால என்னால் உள்ளே வர முடியல. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஃபயர் எக்ஸிட் வழியாக பின்னாடி பக்கமாக வந்தேன். அதனால தான் என்னுடைய அந்த பர்பிள் கலர் பேக் கூட சிசிடிவியில் தெரிஞ்சுது. பட் அதை பார்த்துட்டு நீ வந்துட்டு அவன் தான் அந்த ஸ்டாக்கர்னு சொல்லி நினச்சிக்கிட்ட. அப்படி இருக்கும்போது எப்படி நான் தான் அந்த பேக்கை மாட்டிட்டாங்க வந்தேன்னு சொல்லி என்னால் உன்கிட்ட தைரியமாக சொல்ல முடியும். அப்புறம் நீ என்ன ஸ்டாக்கர்னு சொல்லி தப்பாக நினச்சிப்பல. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அப்படி போய் சொன்னேன். அதனால தான் சிசிடிவியும் டெலிட் பண்ண சொல்லி அவங்க கிட்ட நான் மெசேஜ் பண்ணேன் சாரின்ற மாதிரி சொல்லும்போது இவளால் அதெல்லாம் சுத்தமாக நம்பவே முடியல. ஏன்னா இவன் போய் சொல்கிறானோன்ற மாதிரி தான் இவளுக்கு தோணுது. இல்லை அப்போ நீ என்னை ஏமாத்திருக்கல, இதுக்கப்புறம் நீ சொல்கிற எதையுமே நான் நம்ப மாட்டேன், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நீ தான் அந்த ஸ்டாக்கர், எனக்கு அது பார்க்கும்போதே புரியுது, ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கோன்ற மாதிரி சொல்லும்போது அவன் இல்லை இல்லை நான் ஸ்டாக்கர் கிடையாது, நான் ஏன் அப்படியெல்லாம் பண்ண போகிறேன், நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, அப்படியே நான் இதெல்லாம் பண்ண போகிறேன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். பட் இவளுக்கு நம்பிக்கையே இல்லை, நீ தான் ஸ்டாக்கர் எனக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லும்போது இவன் எவ்வளவோ கெஞ்சுறான் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் வந்துட்டு நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. சிறப்பாக கொடுத்துட்டு எனக்கு பர்த்டே கிஃப்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறா. இவனுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. பேசாமல் அப்போவே உண்மையை சொல்லியிருந்தா எந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதோன்ற மாதிரி இவன் இப்போ தான் யோசிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயினும் பார்த்தா நடந்ததெல்லாம் நினச்சிக்கிட்டு அங்கே தனியாக ஸ்டெப்ஸ் கிட்ட உட்காந்து பயங்கரமாக அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவனுக்கும் அது கஷ்டமாக இருக்கா. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா அந்த பர்பிள் பேக்கே நமக்கு வேண்டாடான்னு சொல்லிட்டு குப்பையில் தூக்கி போட்டுட்டு யாருக்கும் மெசேஜ் பண்ணுற மாதிரி காமிக்கிறான். பட் யாருக்குன்னு தெரியல. அதே டைமுக்கு இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினோட வீட்டில் அவளுடைய அந்த ரூம்மேட் ஃப்ரெண்ட் இருக்கால அவளை தான் காமிக்கிறாங்க. அவளும் யாருக்கும் மெசேஜ் பண்ணிட்டு தான் இருந்தா, யார் என்னன்றது தெரியல. பட் ஹீரோயின் வந்ததுமே பார்த்தா அதை அப்படியே மறைச்சிடுறா. ஹீரோயினும் இப்போ ரொம்ப டயர்டாக உள்ள வரா. இவ அவளை பார்த்ததுமே ஏ ஹாப்பி பர்த்டே டி, நான் காலையிலேருந்து கொஞ்சம் வேலையாக பிஸியாக இருந்துட்டேனா, அதனால தான் என்னால் உனக்கு கால் பண்ண முடியல, சாரி, இன்னைக்கு டேலாம் எப்படி போச்சுன்ற மாதிரி கேட்கும்போது ரொம்ப அமோகமாக போச்சுன்ற மாதிரி ஹீரோயின் சோகமாக சொல்கிறா. ஏன் என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது நான் சொல்லியிருந்தேன்ல அந்த ஸ்டாக்கர், எனக்கு என்னவோ அந்த ஸ்டாக்கர் ஹேனாக தான் இருப்பானோன்னு தோணுதுன்ற மாதிரி சொல்ல, ஏன் உன்னோட ஃப்ரெண்டு இல்லை அவன் ஏன் ஸ்டார்ட் பண்ண போகிறான் என்ன நடக்குதுன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் உடனே அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இவகிட்ட என்ன கேட்குறானா, இங்கே பாரு நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, நான் உன்னை முழுசாக நம்பலாம்லன்ற மாதிரி கேட்குறா. இந்த பொண்ணும் ஏன் இப்படிலாம் நீ கேட்குறேன்ற மாதிரி கேட்கும்போது ஃபஸ்ட்டு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, நீ என்னை எதுவும் ஏமாத்தலாம் மாட்டியே, நான் உன்னை முழுசாக நம்பலாம் தானேன்ற மாதிரி கேட்கும்போது இந்த பொண்ணு அப்படியே திருன்னு முடிச்சிட்டு இருக்கா. அப்போ தான் இவன் வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. என்னன்னா இவளுக்கும் அந்த ஸ்டாக்கர் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பான்ல, அவன் கடைசியாக என்ன பண்ணியிருக்கானா ஹீரோயின் வந்துட்டு யாரையோ கிஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான் போல். ஸோ இதை வந்துட்டு நீ நியூஸில் கொடுத்து பப்ளிஷ் பண்ண சொல்லணுன்ற மாதிரி இவளுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி இவளை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் போல். அதை இவ எப்படா ஹீரோயின் கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. ஸோ அப்போ தான் வந்துட்டு எப்படா அந்த ஸ்டாக்கருக்கு அந்த ஃபோட்டோ கிடச்சிதுன்றத நமக்கு காமிக்கிறாங்க. அந்த ஹேண்ட் கிட்ட சண்டை போட்டு போனதுக்கப்புறமா ஹீரோயின் வந்துட்டு ஸ்டெப்ஸில் தனியாக உட்காந்து அழுது ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாள். அப்போ பார்த்தா அந்த ஐடல் பையனோட அசிஸ்டன்ட்டுன்னு ஒருத்தன் இருப்பானே, அவன் வந்துட்டு ஹீரோயின் இப்படி அழுது உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துடுறான். அதை பார்த்ததுமே அவனுக்கு வந்துட்டு ஐயோ இந்த டைமில் இந்த ஜியாங் வர எங்கே போனான்னு தெரியலையே, இவ பாவம் தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கா, இப்போ போய் அதெல்லாம் பேசினா தானே இவனுக்கு கொஞ்சமாச்சும் அவன் மேலே பாசம் வரும், அவனுக்கு நம்ம ஃபோன் பண்ணி வரவ போன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா ஐடலுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பான் போல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவனுமே கரெக்டாக அங்கே வந்துடுறான். ஹீரோயின் அவனை பார்த்ததுமே நீ எப்படி இங்கே வந்த, நான் அழுதுட்டு இருக்கேன்றது தெரிஞ்சுதான் வந்தியான்ற மாதிரி கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு அவனுமே வந்து பக்கத்தில் உட்காந்து ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்னாச்சு உனக்கு, ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி கேட்கும்போது இப்போ கூட என்னை யாராச்சும் இங்கே சிசிடிவிலாம் வச்சு ஏதோ வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. எனக்கு இதுக்கப்புறம் யார் மேலேயும் நம்பிக்கையே வராது, கூட இருக்கவங்களாம் இப்படிலாம் ஏமாத்துனா நான் என்ன தான் பண்ணுறது, இதுக்கப்புறம் நான் யாரையும் நம்ப போகிறதே கிடையாது பாருன்ற மாதிரி ரொம்ப அழுது ஃபீல் பண்ணி சொல்ல, இவன் அதையெல்லாம் கேட்டுட்டு என்ன நீ இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, மற்றவங்கள பற்றிலாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீ என்ன நம்பலாம், கண்டிப்பாக நான் உன்னை எப்பயுமே ஏமாற்ற மாட்டேன், உனக்கு பர்த்டே கிஃப்ட் நான் உன்னை சென்ட் பண்ணியிருந்தானே அதை நீ ஓப்பன் பண்ணி பார்த்தியான்ற மாதிரி கேட்கும்போது இல்லை இன்னும் பார்க்கலன்ற மாதிரி இவ சொல்கிறா. ஆனால் இவ அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காளா. ஸோ இவனுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அவள் தலையை தட்டி கொடுத்து ஏதோ பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கான். அல்லாத ஒன்றும் சரியாயிடும்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக அதை பார்க்கும்போது இவளுக்கு சிரிப்பு வந்துடுது. ஸோ லைட்டாக சிரிச்சுட்டு இப்போ நீ என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை உன் அழுகியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில, அதனால தான் எனக்கு தெரிஞ்ச பாட பாடினேன், அழுகாதன்ற மாதிரி கண்ணெல்லாம் தொடச்சி விடும்போது லைட்டாக பார்த்து 2 பேரோட கையுமே டச் ஆகுது.
ஸோ அப்பதான் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு அட்லீஸ்ட் இவனாச்சும் நம்ம கூட சப்போர்ட்டுக்கு இருக்கானேன்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிருக்கும். அப்பதான் 2 பேருமே பார்த்தா தெரியாதனமா கிஸ் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ இதை தான் வந்துட்டு யாரோ ஃபோட்டோ எடுத்து ஹீரோயினோட அந்த ரூம்மேட் ஃப்ரெண்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ அதை தான் காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை வந்துட்டு அந்த ஸ்டாக்கரை அனுப்பிட்டு இதை நீ சீக்கிரமாக வந்து நியூஸ்க்கு கொடுத்து பப்ளிஷ் பண்ண சொல்லணுன்ற மாதிரி சொல்ல, அவள் அதை பார்த்துட்டு என்னால் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி சொல்கிறா. ஏன்னா ஒன்று வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு, இன்னொன்று வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச ஐடல், எப்படி அவள் அதை பண்ணுவா? ஸோ அந்த ஸ்டாக்கருக்கு கால் பண்ணி நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்துட்டு என்னோட விஷயங்களை என் ஃப்ரெண்டு கிட்ட டேரெக்டாகவே சொல்லி பேசிக்கிறேன், அவள் அதை புரிஞ்சுப்பா, பட் என்னன்னாலும் பரவாயில்ல, நான் இதை பண்ணவே மாட்டேன்ற மாதிரி தைரியமாக சொல்லிடுறா. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஸ்டாக்கர் பார்த்தா அவளுடைய வீட்டுக்கு வெளியவே நின்றுட்டு இருக்கான் போல. ஸோ அந்த வீட்டு வாசலை ஃபோட்டோ எடுத்து அனுப்பி, அப்போ உன் ஃப்ரெண்டு இப்போவே உள்ளே தானே இருக்கா, நானே போய் அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிக்கிறேன்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுவோம். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேற வழி இல்லாமல் அந்த ஃபோட்டோவை பார்த்தா நியூஸ்க்கு கொடுத்துட்டா போல. ஸோ இப்போ அடுத்த நாளே அந்த நியூஸ் தான் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அதை வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு பையன் இருக்கான்ல, அவனுமே பார்க்குறான். அவன் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவாக கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயினை வந்துட்டு வீடு வெளியவே போக முடியாத அளவுக்கு இங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து வீட்டு வாசலில் தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் நல்ல வேலையை அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அங்கே வந்துட்டு அந்த மேனேஜர் பையன் வந்து எப்படியோ அவளை ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட எல்லாம் இருந்து காப்பாற்றி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். அதே சமயம் இந்த பக்கம் ஐடல் பையனை காமிக்கணுமே, அவன் வந்துட்டு யார் அந்த போஸ்ட்டை வந்து போட்டாங்களோ அந்த ஜேர்னலிஸ்டையே தேடி வந்துட்டான் போல. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம், ஒரு விஷயம் முதல்ல உண்மையாக போயான்றதையே விசாரிக்காமல் எப்படி வந்து ஒருத்தவங்களுடைய பர்சனல் விஷயத்தை நீங்கள் எப்படி பப்ளிக்காக பப்ளிஷ் பண்ணலான்ற மாதிரி கேட்கும்போது அந்த ஜேர்னலிஸ்ட் பார்த்தா, சார் நானுமே உங்களுடைய ஃபேன் தான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என்னோட ஃபேனாக இருந்தால் யாரும் இப்படி பண்ணவே மாட்டாங்க, ஏதோ இன்னொரு லூஸ் ஃபேன் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஃபோட்டோ வந்துச்சுன்னா நீங்கள் இப்படிலாம் பப்ளிஷ் பண்ணலாமா, என்ன இதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்குன்ற மாதிரி கேட்டு அவன் பாட்டுக்கு அந்த ஜேர்னலிஸ்ட்டை திட்ட ஆரம்பிச்சிட. பக்கத்தில் இருக்க அசிஸ்டன்ட்டு, இவன் வாய் தான்ப்பா இவனுக்கு சூனியமேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் தான் பார்த்தா, இல்லை நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவன் வந்துட்டு இந்த நியூஸ் பப்ளிக்காக வெளியே போனதுனால கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கான், அதனால தான் இப்படி கோவத்தில் பேசிகிட்டு இருக்கான், ஒன்றும் பெருசு பண்ணாதுங்கன்ற மாதிரி கொஞ்சம் சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவங்க 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லை, அவங்க ஜஸ்ட் வந்துட்டு ஒர்க் கொலீக்ஸ் அவ்வளோதான்ற மாதிரிலாம் இவன் பேசி சமாளிக்க பார்க்க, இவன் வாய வச்சுட்டு சும்மா இல்லாமல் எது வெறும் ஒர்க் பண்ணுற கொலீகா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் அந்த ஜேர்னலிஸ்ட் பார்த்துட்டு, அப்போ நீங்களே சொல்லுங்கள் உங்கள் 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் வந்துட்டு ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அந்த மேனேஜர் பையன் அங்கே வந்திருப்பான்ல, அவள் வீட்லேயே இருந்தால் கண்டிப்பாக இந்த ப்ரெஸ் வந்துட்டு ஏதாச்சும் அவளை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் இவனுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டான் போல. அங்கே வந்து இப்போ ஹீரோயின் வந்து லேப்டாப்பில் அந்த நியூஸ் எல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போதே அவளுக்கு ஒரு பக்கம் காண்டாகுது. ஸோ அப்போ தான் இவனுமே கேட்குறான், என்ன தான் நடக்குது, எப்படி வந்துட்டு இந்த விஷயம் ப்ரெஸ் வரைக்கும் போச்சு, என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்குமே அதுதான் தெரியாது. அவளுமே அதை தான் இப்போ அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கா, எனக்கு மட்டும் எப்படி தெரியும், எப்படி இந்த விஷயம் இவ்வளோ சீக்கிரம் வெளியே போச்சுன்றது எனக்குமே தெரியலன்ற மாதிரி இவன் இங்கே புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்க. இதோட இந்த ட்ராமாவோட 3rd பார்ட் பார்த்தா இங்கே முடியுது. லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் ஐடலும் ஒன்றா இருந்ததை வந்துட்டு அந்த ஸ்டாக்கர் மூலயமா ஃப்ரெண்டு பார்த்தா நியூஸ்க்கு அனுப்பியிருப்பா இல்லையா. ஸோ அந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்திருக்கும். இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அந்த மேனேஜர் பையனோட வீட்டில் தானே இருக்கா. அதனால அவன் வந்துட்டு இப்போ அவகிட்ட, நீ என்ன சாப்பிட்ற, ஏதாச்சும் உனக்கு குடிக்க கொண்டு வந்துட்டோமா, ஜூஸா இல்லை வாட்டரான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு எதுவுமே வேண்டாம், வேணும்னா தண்ணி மட்டும் கூடாதவே போதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி நீ இரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன், ரொம்ப நேரம் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்காது, உனக்கு தான் தலைவலிக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து போகும்போது ஹீரோயின் பார்த்தா, இல்லை ஒரு நிமிஷம் என்னுடைய ஃபோனை கொடுக்குறியா, எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ண வேண்டிய வேலை இருக்குன்ற மாதிரி சொல்கிறா. இவனும் ஃபோனுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வரான். பட் அதே மாதிரி பார்த்தா என் ஃபோனில் சார்ஜ் இல்லையே, அப்புறமா பேசிக்கிறியான்ற மாதிரி ஃபோனை பார்த்தா கொடுக்க மாட்டேங்கிறான். இதை பார்க்கும்போது அந்த ஃப்ரெண்டு பண்ணியிருப்பான்ல ஹேனு, அதுதான் இவளுக்கு ஞாபகம் வருது. ஏன் அவனுங்களாம் ஃபோனை கேட்டால் மட்டும் கொடுக்கவே மாட்டேங்கிறானுங்களேன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. இவனும் நான் சார்ஜ் போட்டுட்டு அப்புறமா உனக்கு தரேன் ஓகேவான்ற மாதிரி சொல்லிட்டு சார்ஜ் போடலான்னு சொல்லிட்டு போகிறான். பட் அந்த டைமில் இவனுக்கு பார்த்தா கரெக்டாக ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் சவுண்டு கேட்கல, பட் அது வைப்ரேட் ஆகிற சவுண்டு ஹீரோயினுக்கு நல்லாவே கேட்டுருது. ஆஃபில் இருக்க ஃபோன் எப்படிரா வைப்ரேட் ஆகுன்ற மாதிரி பார்க்குறாளே தவிர அவன்கிட்ட அதை டேரெக்டாக கேட்கல. அப்போ இவனும் எதுவும் உனத்தை மறைக்கிறான் போலன்றதை அவள் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக விட்டுடுறா. இவனும் நைஸாக வந்துட்டு அப்படியே அந்த கால் அட்டன் பண்ணி பேசாமல் கட் பண்ணி விட்டு சார்ஜ் போடுற மாதிரி போட்டுட்டு அங்கேருந்து போயிடா. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஹேனை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த மேனேஜருக்கு ஃபோன் பண்ணதே இவன் தான். ஏன்னா ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஹீரோயினும் வரல, இந்த மேனேஜர் பையனும் வரல, 2 பேருமே தான் இங்கே வீட்டில் இருக்காங்களே, அதனால டவுட் வந்து தான் அவன் கால் பண்ணியிருப்பான் போல. சரி அட்டன் பண்ணலன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறமா இவன் என்ன பண்ணுறான்னா அந்த மேனேஜரோட ரூம்க்கு தான் வந்து பார்த்துட்டு இருக்கான். அங்கே பார்த்தா அவனுடைய டேபிளில் வந்துட்டு ஏதோ ஒரு பேப்பரில் ரெட் கலர் பெண்ணை வச்சு இந்த மாதிரி ஹீரோயினோட பேர் ஃபுல்லாக எழுதிருக்கு. என்னடா இதெல்லாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இங்கே ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்க. இப்போ மறுபடியும் வந்துட்டு ஹீரோயினையும் மேனேஜரையும் தான் காமிக்கிறாங்க. மேனேஜர் பையன் என்ன கேட்குறான்னா, உண்மையாகவே வந்துட்டு நீ அந்த ஐடல் பையனை டேட் பண்ணுறியான்ற மாதிரி கேட்கும்போது,
இப்போ இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிற நேரமான்ற மாதிரி அவ கேட்டுட்டு இருக்கா. சாரி, கேட்கணும்னு தோணுச்சு, அதனால தான் கேட்டேன். கொஞ்சம் சொல்லேன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் ஒன்றும் டேட்லாம் பண்ணல, இன்னும் நான் அதை பற்றி முடிவு பண்ணல, எனக்கு எதுவுமே தோணலைன்ற மாதிரி இவ சொல்கிறா. ஏன் தோணல? ஒரு வேளை என்ன எதுவும் மனசில் வச்சுக்கிட்டு தான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் நீ இப்படி யோசிச்சுட்டு இருக்கியான்ற மாதிரி இவனா கேட்கா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு எதுவுமே இப்போதைக்கு தோணலை, அதனால தான் நான் எதுவுமே சொல்லலைன்ற மாதிரி இவளும் சொல்லிட்டு இருக்கா. சரி, அப்போ அந்த ஸ்டாக்கர் யார் இருப்பான்னு நீ நினைக்கிற? உன் ஃப்ரெண்டு ஹேனா இல்லை அந்த ஐடல் ஜியாங்கா? இவங்க 2 பேரில் உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது இவளும் அப்போ தான் யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக ஃப்ரெண்டு ஹேனும் சரி அந்த ஐடல் பாயினும் சரி அந்த ஸ்டாக்கரை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் உனக்கு பண்ணுவோன்ற மாதிரி 2 பேருமே பார்த்தா தனித்தனியாக அவகிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருப்பானுங்க. ஸோ அப்போனா கண்டிப்பாக அவனுங்களா இருக்க வாய்ப்பு கிடையாதுன்ற மாதிரி இவளுக்கு இப்போ தோணுது போல். அதனால இவன்கிட்ட என்ன சொல்கிறான்னா, எனக்கு அதுவுமே கன்ஃபார்மாக தெரியல, ஆனால் நான் நம்புகிறேன், கண்டிப்பாக எனக்கு க்ளோஸாக நான் நம்பிக்கை வச்ச யாருமே வந்துட்டு அந்த ஸ்டாக்கராக இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது, அது உண்மையாக இருந்துட்டால் மட்டும் எனக்கு போதுன்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. அப்புறமா தான் இவளுக்கே ஞாபகம் வருது, ஃபோன் கேட்டனே இன்னுமா சார்ஜ் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் எடுத்து வந்து கூடன்ற மாதிரி கேட்கும்போது இவனும் இரு நான் சார்ஜ் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறான். அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் வந்துட்டு அந்த ஐடல் பாயினை தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு ஹீரோயின் கிட்ட பேசணும்னு தோணுது போல, ஆனால் அசிஸ்டன்ட் வந்து விட மாட்டேங்கிறான். ஏன்னா மேனேஜர் வந்துட்டு நீ அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காரு, அதனால அவனுக்கு ஃபோன்லாம் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லும்போது, டே ப்ளீஸ்டா நீ தானே என்னை புரிஞ்சிக்கணும், ஃபோனை கொடுடா, அவள்கிட்ட நான் ஒரே ஒரு வாட்டி பேசிக்கிறேன், இல்லைனா நீயாச்சும் ஃபோன் பண்ணி கொடுன்ற மாதிரி இவன் கெஞ்சிட்டு இருக்கான். ஆனால் அசிஸ்டன்ட் பார்த்தா வாய்ப்பே கிடையாது, மேனேஜருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அவ்வளோதான்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். ஆனால் அதெல்லாம் கேட்குற மாதிரி இவன் இல்லை, அட்லீஸ்ட் அவளை என்னை பார்க்கறதுக்காச்சும் நேராக கூப்பிட்டு போயேன், அங்கே போய் பேசிக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது ஃபோனே பண்ணி கொடுக்க மாட்டேன்றேன், அப்புறம் நீ நேராக கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க, என்னடா நினச்சிட்டு இருக்க, நீ பண்ண இந்த விஷயத்தினால இங்கே எவ்வளோ பேர் பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கோன்னு எனக்கு புரியுதா இல்லையா? அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் நீ என்ன எப்போ பாரு அவளை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, பின்ன அவளை பற்றி யோசிக்காம நான் வேற பற்றி யோசிக்க முடியும்? அதுவும் இல்லாமல் நான் அவளுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் பேசலனா அவள் என்னை பற்றி என்ன நினைப்பான்ற மாதிரி அவன் அப்பவும் ஹீரோயின் பக்கமாகவே தான் பேசிகிட்டு இருக்கான். அசிஸ்டண்ட்டுக்கு காண்டாகுது, நீ எப்பயுமே இப்படி தான் இருப்பியா? ஏன்னா எனக்கு என்னவோ நீ அந்த பொண்ணு மேலே கவலைப்பட்டு இதெல்லாம் பண்ணுற மாதிரி தோணலை, ஏதோ உனக்கு தேவையானதை பண்ணிக்க நினைக்கிற மாதிரி தான் தெரியுதுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் பார்த்தா இவனை திட்டிகிட்டு இருக்கான். இவன் எதுவுமே பேசாமல் என்னடா இப்படிலாம் பேசுகிறேன்ற மாதிரி அப்படியே அமைதியாக உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். அப்படியே இந்த பக்கம் மறுபடியும் வந்துட்டு அந்த மேனேஜர் பையனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவன்கிட்ட ஃபோன் கேட்டிருப்பா இல்லையா, இவன் என்னடா ஃபோனை வச்சு தானே ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இவன் பின்னாடி வந்து நின்றுட்டு ஃபோன் சார்ஜ் ஆயிடுச்சு கொடுன்ற மாதிரி கேட்கும்போது இவன் கொடுக்க தயங்குறான். பட் அவள் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால சரி இந்தா யூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி கொடுத்துட்றான். ஹீரோயினும் நான் என் ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் பண்ண போகிறேன், பண்ணிட்டு தரேன்ற மாதிரி சொல்லிட்டு தனியாக வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. ஆனால் ஃப்ரெண்டு வந்துட்டு எங்கேயோ வெளியே இருக்கா போல. ஸோ அவள் பேசுறது பார்த்தா அவளுக்கு சரியாக கேட்கவே இல்லை. ஹலோன்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டே போயிட்டு இருக்கும் போது தான் எதிர்ச்சியாக பார்க்குறா, அங்கே டேபிள் மேலே அன்றைக்கி நைட் இவ ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது ஒரு கத்தி வந்து இவ காலாண்ட விழுந்திருக்கும்ல, அந்த ஸ்டாக்கர் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கும்போது ஸோ அந்த கத்தி பார்த்தா இப்போ இவனுடைய வீட்டில் அங்கே டேபிள் மேலே இருக்குது. பார்த்ததுமே இவளுக்கு என்ன தோணும், ஒரு வேளை இவன் தான் அந்த ஸ்டாக்கர்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிக்கல. ஸோ அப்படி தான் பார்த்தா இவளுக்கு பயம் வருது. அது மட்டும் இல்லாமல் இவன் ஃபோனை கேட்கும்போது வேற கொடுக்காம யோசிச்சிட்டே கொடுத்துட்டு இருந்தானே. ஸோ அப்போ ஃபோனில் ஏதோ இருக்குமோன்னு சொல்லிட்டு இவன் பார்த்தா அவனுக்கே தெரியாமல் அப்படி ஃபோனெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் பார்த்தா ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலுக்குள்ளே போய் பார்க்கும்போது இவன் என்னடனா நான் ஷின்னை அதிகமாக வெறுக்கிறேன்ற மாதிரி அந்த இது ஃபுல்லாக டைப் பண்ணி வச்சுருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு கொஞ்சம் லைட்டாக பயம் வர ஆரம்பிச்சிருது. அந்த டைமுக்கு அவனும் வந்து ஃபோன் பேசிட்டியா கூடன்ற மாதிரி கேட்கும்போது இவன் உடனே எனக்கு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்குது, எனக்கு ஜூஸ் கிடைக்குமான்ற மாதிரி கேட்குறா. ஃபஸ்ட்டு கேட்டதுக்கு வேணான்னு சொன்னியே, இப்போ என்னன்ற மாதிரி கேட்கும்போது இப்போ குடிக்கணும்னு தோணுது, கிடைக்குமான்ற மாதிரி கேட்கவும் சரி நான் எடுத்துகிட்டு வரேன் ஃபோனு கொடுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஃபோனை வாங்கிட்டு தான் அங்கேருந்து போகிறான். இவனும் இவன் வீட்டில் ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தா டேபிள் மேலே ஒரு புக்கெல்லாம் வந்துட்டு இவன் கீழே தான் வச்சுருந்துருப்பான். ஆனால் இப்போ அவன் ஃபோன் பேசிட்டு வரதுக்குள்ள அந்த புக்கெல்லாம் எடுத்து இவன் மேலே வச்சிருக்கான் போல். ஸோ அதில் என்ன இருக்குன்ற மாதிரி இவன் எடுத்து பார்க்கும்போது அந்த நோட்டு ஃபுல்லாக கூட இவன் சின்ன வந்துட்டு கொல்லணுன்ற மாதிரி எழுதி வச்சுருக்கான். இவளுக்கு அவ்வளோதான், பார்த்ததுமே அள்ளு விட ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டே இருக்கும்போது இவன் வர கரெக்டாக பின்னாடி வந்து நின்றுடுறான். நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது அந்த நோட்டை அவள் கையில் இருக்கிறதுமே அவன் பார்த்துடுறான். அதில் இருக்கிறதெல்லாம் படிச்சிட்டியான்ற மாதிரி கேட்க இவளும் நீ என்ன இதில் எழுதி வச்சிருக்க, என்னது இதெல்லாம்ன்ற மாதிரி கேட்கும்போது அந்த நோட்டை கொடுன்ற மாதிரி கேட்குறான். முடியாது, நீ ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லுன்ற மாதிரி கேட்குவோம். அந்த நோட்டு கொடுன்ற மாதிரி இவனே அதை பிடுங்கிறதுக்காக போக நல்ல வேலையாக இவ பார்த்தா அங்கே பக்கத்தில் இருக்க பாத்ரூம்குள்ளே ஓடி போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு உள்ளே மறைஞ்சிக்கிறா. இவன் வெளியே நின்று கதவை தட்டிகிட்டு இருக்கான். ப்ளீஸ் அதில் இருக்க எதையுமே படிக்காத, அதெல்லாம் நான் சும்மா தான் கிறுக்கி வச்சிருக்கேன், நீ எதுவும் அதில் பெருசாக எடுத்துக்காதன்ற மாதிரி சொல்லும்போது இவ்வளோ பெரிய விஷயத்த நீ இதில் எழுதி வச்சிருக்கேன், அது எப்படி என்னால் வந்து பெருசாக எடுத்துக்காமல் இருக்க முடியும், அப்போது நீ தான் அந்த ஸ்டாக்கரான்ற மாதிரி கேட்கும்போது என்ன பேசுகிறேன், நான் அந்த ஸ்டாக்கர்லாம் கிடையாது, நான் ஏன் அப்படியெல்லாம் பண்ண போகிறேன், ஏன்னா நம்ம இந்த மாதிரி எவ்வளவோ சொல்கிறான். பட் இவளுக்கு நம்பிக்கை வரல. ஏன்னா இவளுக்கு எப்போல்லாம் வந்துட்டு அந்த ஸ்டாக்கர் இவ்வளோ ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சோ அந்த எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இவனுமே அவள் பக்கத்தில் இருந்திருப்பான். ஸோ அதனால் ஒரு வேளை இவனாக இருப்பானோன்ற மாதிரி கூட இவளுக்கு இப்போ தோண ஆரம்பிக்குது. எந்த ஒரு முடிவுமே இவளால் கரெக்டாக எடுக்க முடியல. இவனா வெளியே நின்றுட்டு நீ என்னை பற்றி எதுவும் தப்பாக நினைக்காத, நான் உண்மையாகவே தான் உன்னை லவ் பண்ணுறேன், ஸோ இதெல்லாம் நான் பண்ணது கிடையாது, என்னை நம்புன்ற மாதிரி சொல்லவும்
அப்புறம் அந்த கத்தி எப்படி உன் வீட்டுக்கு வந்துச்சுன்ற மாதிரி கேட்குறா. அது அன்னைக்கு ஆஃபீஸில் சும்மா ஒரு ஓரமாக காணுது, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்து அதை சும்மா வீட்டில் வச்சேன், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது, நான் எதுவுமே பண்ணல, என்னை நம்பிஷினுன்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு பயமாக இருக்குது, நீ மட்டும் இப்போ என்ன எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டீன்னா நான் இந்த விஷயத்த வந்து போலீஸ்கிட்ட கூட சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாதே, என்னை விட்டுன்ற மாதிரி அவள் அங்கே உள்ளே நின்று அழுதுட்டு கெஞ்சிட்டு இருக்க. இவன் பார்த்துட்டு என்ன ஷின், நான் உன்னை என்ன பண்ண போகிறேன், நான் தான் எதுவுமே பண்ணலையே, அப்புறம் இதில் போலீஸ்கிட்டலாம் போகிற அளவுக்கு என்ன இருக்குது, என்னை நம்பு, நான் அந்த ஸ்டாக்கர் கிடையாதுன்ற மாதிரி இவன் எவ்வளவோ சொல்கிறான். ஆனால் ஹீரோயினுக்கு தான் அவள் பயத்தில் வந்துட்டு யாரை நம்புறது நம்ம வேணான்றது தெரியலையே. ஸோ அதனால் உள்ளே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டுருக்கா. அந்த டைமுக்கு வெளியே பார்த்தா காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. வந்திருக்கிறது வேறு யாரும் கிடையாது, ஹீரோயினோட அந்த ஃப்ரெண்டு இருக்கான்ல, 10 வருஷம் ஃப்ரெண்டு, அவன் தான் போல். ஸோ அவன் வெளியே இருந்து பேசுகிறதுமே உள்ளே இவங்க 2 பேருக்குமே கேட்குது. அட்லீஸ்ட் அவனாச்சும் வந்திருக்கான்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறமா தான் ஹீரோயின் பார்த்தா ஏதோ ஒரு நம்பிக்கையில் கதவையே ஓப்பன் பண்ணுறா. இவனும் கதவு ஓப்பன் பண்ணதுமே, நீ என்ன ஸ்டாக்கருன்னு நம்புறியா, நான் அது கிடையாது ஷின் நம்புன்ற மாதிரி சொல்லும்போது இவளால் எங்கே நம்ப முடியும், அப்படியே அமைதியாக அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்றா. இவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது. அங்கே கட் பண்ணி இப்போ ஹீரோயின் வீட்டு வாசலில் தான் காமிக்கிறாங்க. அங்கே இன்னும் வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் யாருமே போல. ஸோ அந்த டைமுக்கு ஃப்ரெண்டு மட்டும் யாருக்குமே தெரியாமல் அப்படி நைஸாக வெளியே வர பார்க்க, இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஐடல் பையன் இருக்கான்ல, அவனை அப்படியே அசிஸ்டண்ட்டை ஏமாற்றிட்டு ஹீரோயினை பார்க்குறதுக்காக அங்கே வந்திருப்பான் போல். இப்போ ஃப்ரெண்டு பார்த்ததுமே பிடிச்சி நின்றுட்டு, ஒரு நிமிஷம் நில்லுன்ற மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணு மாஸ்க் போட்டிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பார்க்கல, 4860 மாதிரி அந்த ஸ்டாக்கரோட நம்பரை சொல்லி கேட்குறா. இவன் அதை கேட்டதுமே, அப்போது உனக்கும் அந்த ஸ்டாக்கரை பற்றி தெரியுமா, நீ அவனை பார்த்துருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் யாருன்ற மாதிரி அவன் கேட்கும் தான் மாஸ்க்கை கழட்டிட்டு காமிக்கும் போது ஐடல்ன்றதே அவளுக்கு தெரிய வருது. இப்போ நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, என் கையை விடுங்கன்ற மாதிரி சொல்லும்போது இவன் விட மாட்டேங்கிறான். சொல்லு, அப்போ உனக்கும் அந்த ஸ்டாக்கரை பற்றி தெரியுமா, அவனை நீ பார்த்துருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது இந்த பொண்ணு அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, ஒழுங்கா என் கையை விடுங்க, இல்லைன்னா நீங்கள் தான் ஸ்டாக்கர்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லிட்டு போயிடுவேன்ற மாதிரி மிரட்டுறா. ஆனால் இவன் அதுக்கெலாம் பயப்படுற மாதிரி இல்லை. சரி, உன் ஃப்ரெண்டு எங்கன்ற மாதிரி ஹீரோயினை பற்றி கேட்டுட்டு இருக்கும்போது, அது எனக்கு தெரியல, இப்போ நீங்கள் கையை விடுறீங்களா இல்லைன்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்டுகிட்டே இருக்காளா. ஆனால் அவன் விட மாட்டேங்கிறான். ஸோ உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணிடுறான், அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட, இங்கே பாருங்க இவன் தான் அந்த ஸ்டாக்கர்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவனை மாட்டி விட்டு போயிட, அவன் மாஸ்க் வேற கழட்டிட்டு நிற்கிறதுனால எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது இவன் அந்த ஐடல்னு சொல்லிட்டு. ஸோ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இவனை தான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இவனும் முடிஞ்சு அவ்வளோதான், நம்ம கதையை இன்னைக்கு முடிச்சு விட்டுருவாங்க போலன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்க. அங்கே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அந்த மேனேஜர் பையன் வீட்டு விட்டு வெளியே வரும்போது ஃப்ரெண்டும் அங்கே தான் இருக்கான். நான் தான் சொல்கிறேன்ல, நான் அந்த ஸ்டாக்கர் கிடையாதுன்னு என்னை நம்பு, அந்த மேனேஜர் பையன் தான் அந்த ஸ்டாக்கர்ன்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு உங்கள் 2 பேர் மேலேயுமே நம்பிக்கை இல்லை, யார் அந்த உண்மையான ஸ்டாக்கர்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்கள் 2 பேருக்குமே நான் நம்ப மாட்டேன்ற மாதிரி இவ கோவத்தில் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஷின், நான் என்ன சொன்னாதான் நீ நம்புவேன், உண்மையாகவே நான் அந்த ஸ்டாக்கர் கிடையாதுன்ற மாதிரி இவன் எவ்வளவோ புரிய வைக்க பார்க்குறான். பட் அவள் புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா அவனுக்கு 2 பேர் மேலேயுமே இவளுக்கு டவுட் இருக்குது. ஸோ அதனால் இவன் வந்துட்டு நீங்கள் 2 பேருமே எனக்கு ஸ்டாக்கர்னு தான் தோணுதுன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கா. அப்போ இவன் என்ன கேட்குறான்னா, அப்போது எங்கள் 2 பேர் மேலே மட்டும்தான் உனக்கு டவுட் இருக்கா, அந்த ஐடல் அவன் மேலே உனக்கு எந்த டவுட்டுமே இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது, உங்கள் 2 பேர் மேலேயும் இருக்கிறத விட எனக்கு அவன் மேலே ஒன்றும் அந்த அளவுக்குலாம் டவுட் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறா. இவனுக்கு அதை கேட்டதுமே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா அந்த ஐடல் பையன் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கிட்டே மாட்டிக்கிட்டான்ல. ஸோ அவனை ஃபோட்டோ எடுத்து இப்போ இவன் தான் அந்த ஸ்டாக்கர்னு சொல்லிட்டு வேறு எல்லாருமே நியூஸை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க போல். அதை பற்றி அந்த மேனேஜர் பொண்ணு வந்துட்டு இப்போ 2 பேரையும் உட்கார வச்சு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கா. நான் உன்னை உள்ளேயே இருன்னு சொல்லியும் கூட நீ எங்களுக்கே தெரியாமல் அந்த பொண்ணு பார்க்குறதுக்காக அங்கே போயிருக்கேன். இப்போ பார்த்தியா, உன்னை ஐடல்ன்ற இமேஜில் இருந்து ஒரு ஸ்டாக்கர் இமேஜுக்கு மாற்றிட்டாங்க, நீ என்ன பண்ண போகிற, எதுக்குடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்கா. கூடவே அசிஸ்டண்ட்டையும் வேறு அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க. அசிஸ்டண்ட்டா, நான் இவ்வளவோ சொல்லி பார்த்தேன், இவன் என்னையே ஏமாற்றிட்டு போயிட்டான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லும்போது, இப்படியே ஏதாச்சும் சாக்கு சொல்லிட்டே இரு, நான் முதல்ல இன்னும் ஒரு ஐடல் ஆக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணேன், ஆனால் அதுக்கு நீ எதையுமே கரெக்டாக பண்ணவே இல்லை, என்னுடைய காசு வேஸ்ட் ஆனது தான் மிச்சம். சரி, அட்லீஸ்ட் நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கு வந்துட்டு இப்படி ஒரு அசிஸ்டன்ட் வேலையாச்சும் வாங்கி கொடுத்தேன், ஆனால் அதையும் கூட நீ ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிற, எதுக்குமே லாக் இல்லாத வேண்டாம் நீ எல்லாம், கடைசி வரைக்கும் இப்படியே ஒரு லூசராக மட்டுமே தான் நீ இருக்க போகிற, வேணா பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக அசிஸ்டண்ட்டை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க. ஐடல் பையன் அதையெல்லாம் பார்த்துட்டு, நான் பண்ண தப்புக்கு எதுக்காக அவனை திட்டுற, அவன் எந்த தப்புமே பண்ணலைல்ல, அவனுக்கு தெரியாமல் தான் நான் போனேன், ஸோ அவனை திட்டாதன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் இந்த மேனேஜர் பொண்ணு கேட்குற மாதிரி இல்லை, நீ வாயை மூடிட்டு அமைதியாருன்ற மாதிரி அவனையும் திட்டிட்டு அசிஸ்டன்ட் பையனையும் திட்டிட்டு அவங்க பார்த்தாங்க இருந்து எழுந்து போயிடுறாங்க. அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுதா. ஸோ ஐடல் பையன் அதை பார்த்துட்டு, டே சாரிடா, நான் பண்ண தப்புக்கு அவங்க ஏன் மேலே இருந்த கோவத்தை தான் உன் மேலே காட்டிட்டு போயிட்டாங்க, பட் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன், கண்டிப்பாக அவன் வந்துட்டு கோவத்தில் தான் இப்படி பேசிட்டு போயிருப்பா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போய் பேசினா புரிஞ்சுப்பா, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதன்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் நீ ஒன்றும் பேச தேவையில்ல, இதுக்கப்புறம் பேசி மட்டும் இங்கே என்ன மாறப்போகுதுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நீ ஏன் இப்படி பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மட்டும் ஷின்னை போய் மீட் பண்ணி அவளையே வந்துட்டு நான் ஸ்டாக்கர் கிடையாதுன்னு சொல்ல வச்சுட்டா அப்புறம் இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடும், அப்புறம் மேனேஜர் வந்துட்டு உன் மேலே என் மேலே எந்த தப்பு இல்லைன்றதை புரிஞ்சுப்பாங்கன்ற மாதிரி சொல்ல, அதை நீ எப்படி சொல்ல வைப்ப, அந்த பொண்ணு தான் எங்கே போய் ஒரிஞ்சிட்டு இருக்கான்றதே தெரியலையே, அவளை போய் நீ எப்படி தேடி கண்டுபிடிப்பன்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒரு பெரிய விஷயமே
ப்ரூஃபுமே இல்ல. நான் அவளுக்கு கால் பண்ணி அவ எங்க இருக்கான்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பா அவ சொல்லுவா நான் ஸ்டாக்கர் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த பிரச்சனை ஈஸியா முடிஞ்சிரும்ன்ற மாரி சொல்லும்போது, அதெல்லாம் ஒரு மண்ணும் தேவையில்லன்ற மாரி சொல்லிட்டு இவன் கோவமா வெளிய போகும்போது, அங்க தான் பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு நின்னுட்டு இருக்கா. ஏன்னா அவ ஏதோ ஒரு விஷயமா ஆஃபீஸ்க்கு வந்திருப்பா போல. ஸோ அங்க சவுண்ட் கேட்டதுனால இவங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே வெளிய நின்னு கேட்டுட்டு தான் இருந்திருக்கா. இப்ப இந்த அசிஸ்டன்ட் பையன் அவள பார்த்ததுமே எதுவுமே பேசல. அவன் பாட்டுக்கு அமைதியா அங்கிருந்து போயிடுறான். அடுத்து இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் வந்து நம்ம 2 பேருக்குள்ள என்ன இருக்குன்ற மாரி கேட்க, இவன் பார்த்துட்டு நம்ம கிஸ் பண்ணியிருக்கோம். அதுவே உனக்கு மறந்து போச்சா? அப்பனா நம்ம 2 பேரும் கிட்டத்தட்ட டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்றது தானே அர்த்தம்ன்ற மாரி கேட்க, ஆமாமா நான் அப்படி எதுவுமே சொல்லல. பட் உன்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கு என்னால தான் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. அதுவும் இல்லாம என் ஃப்ரெண்டு தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இதுவும் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாயிடுமா? ஒண்ணும் பிரச்சனை வராதுல்லன்ற மாரி கேட்கும்போது, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உன்னையும் அவனையும் நான் கண்டிப்பா எந்த இடத்துலயுமே விட்டு குடுத்துற மாட்டேன். உங்க 2 பேரையுமே கடைசி வரைக்கும் என் கூட வச்சுக்கிறதுக்காக என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன்ற மாரி ஐடல் பையன் சொல்ல, ஹீரோயினுக்கும் அது கேட்கும்போது நல்லா இருக்கா? ஸோ அதனால அவ என்ன சொல்றா, இந்த பிரச்சனை எல்லாமே என் ஃப்ரெண்டு தானே காரணம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுன்றது எனக்கு தெரியும். நானே பார்த்துக்கிறேன்ற மாரி சொல்லிட்டு, அவ என்ன பண்றான்னா, அந்த மேனேஜர் லேடி கிட்ட வந்து பேசுறா. இந்த மாதிரி ப்ரெஸ் கிட்ட நான் பேசுகிறேன், ஐடல் என்னுடைய ஸ்டாக்கர் கிடையாதுன்றத நான் உங்களுக்கு எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணி புரிய வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவளே ப்ரெஸ் கிட்ட பேசிட்டா போல. சரி அடுத்த நாளே பார்த்தா இவன் வந்துட்டு அந்த ஸ்டாக்கர் கிடையாதுன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது கேட்டதுக்கு அப்புறம் தான் இவனுக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ இவன் பார்த்தா உடனே போயிட்டு அந்த மேனேஜர் லேடி கிட்ட, பாத்தியா இவ பாரு நான் வந்து அந்த ஸ்டாக்கர் கிடையாதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டா. அதனால இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்னையும் சரி என்னுடைய அசிஸ்டண்ட்டையும் சரி திட்டக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவனும் ஸ்டார்டிங்கில் என் கூட இந்த ஐடலாக இருந்து டெபியூட் பண்ணுறதா தானே இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அது முடியாமல் போச்சுல. இப்போ வந்துட்டு அவனுக்கும் அந்த வாய்ப்பை நீ கொடு. அவன் மறுபடியும் அவனுடைய ட்ரைனிங் எல்லாம் அட்டன் பண்ணட்டும். வேணா என்னுடைய ப்ராஜெக்டை கூட நான் அவனுக்காக விட்டு கொடுக்க ரெடியாக இருக்கேன்ற மாதிரி இவன் சொல்ல, மேனேஜர் போனதெல்லாம் கேட்டுட்டு சரி சரி நீ சொல்கிற எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன். ஆனால் அதுக்காக ஏதோ நீயே கஷ்டப்பட்டு உன் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணதா நடிக்காத. அது எல்லாத்தையுமே பண்ணது ஷின் தான். அவளுக்கு தான் நீ நன்றி சொல்லணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா நான் சொல்லிக்கிறேன்ற மாதிரி இவனுமே விட்டுடுறான். இப்போ மேனேஜரும் ஐடல் பையனும் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா அசிஸ்டன்ட் மட்டும்தான் இருக்கானா. அவன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக நீ இதை பண்ணதுக்கு. பட் அந்த ஐடல் பையன் உன்னைய ரொம்ப கஷ்டப்படுத்துறானோ, அவன் எப்போ பாரு இப்படி தான் சும்மா பேசி பேசி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். உனக்கு அது டார்ச்சராக இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது அவன் பேசுறதுலாம் கொஞ்சம் சம்டைம்ஸ் கடுப்பாக தான் இருக்கும். பட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் சமாளித்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஆனால் உனக்கு அவன் மேலே எந்த கோவமும் இல்லைன்ற மாதிரி கேட்கும்போது அசிஸ்டன்ட் பையன் பார்த்தா அப்போ தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். அதில் வந்துட்டு இவன் அந்த ஐடல் பையனோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு நீ தான் அவங்க கிட்ட சொல்லி என்ன இந்த டீம்ல இருந்து எடுக்க சொன்னியாடான்ற மாதிரி கேட்க, அவன் பார்த்துட்டு டே என்னடா எப்படியெல்லாம் பேசுகிற, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தானே டெபியூட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணோம். அப்புறம் எப்படி நான் இதை பண்ணுவேன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆனால் அது என்ன ஏதுன்றதை நமக்கு ஃபுல்லாக காமிக்கல. ஸோ இப்போ இவன் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட அதை பற்றி எதுவுமே சொல்லாமல், உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்டாக்கர் யாருன்றதை பார்த்து நீ கண்டுபிடிச்சிட்டியான்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும் என் மைண்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, பட் அது அவங்க தானான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் சில எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை தான் நான் இனிமேல் பண்ண ஆரம்பிக்கணுன்ற மாதிரி சொல்ல, நல்லது சீக்கிரமாக கண்டுபிடின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு இவளுமே விட்டுடுறா. ஸோ அதனால அவள் டெஸ்கில் உட்காந்துட்டு ஏதோ சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்போ தான் அவங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஐடல் பையன் அவள் பர்த்டேக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்து நீ அதை பார்த்தியான்ற மாதிரி கேட்டிருப்பான்ல. ஸோ அந்த கிஃப்ட்டை வந்துட்டு இவளோட டேபிள் மேலே தான் இருந்திருக்கும் போல. அதை இப்போ தான் அவள் இப்போ நோட் பண்ணுறா. ஸோ எடுத்து பிரித்து பார்க்கலான்ற மாதிரி போகும்போது கரெக்டாக அவளோட இந்த ரூம் அண்ட் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. அட்டென்ட் பண்ணிட்டு, அடியே எத்தனை நாளாக நான் உனக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் நீ எடுக்கவே மாட்டேங்கிற, என்னாச்சு உனக்கு, நீ எங்கே இருக்க, சேஃபாக தானே இருக்கேன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பார்த்து அழுதுட்டு, சாரி நான் வேணும்னே தான் உன் காலை அட்டென்ட் பண்ணலை, எனக்கு தெரியும் உனக்கு இந்த கேமராலாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியலன்ற மாதிரி எதோ சொல்லி அழுதிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அவள் பேசுகிறத வச்சே புரிஞ்சு போச்சு. என்ன அந்த ஸ்டாக்கர் உன்னையும் மிரட்டினானா, அதுக்காக தான் இப்படி அழுகிறியான்ற மாதிரி கேட்கும்போது இவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா, அழுதுகிட்டே இருக்கா. சரி இப்போ நீ எங்கே இருக்கேன்னு சொல்லி நான் உன்னை பார்க்கறதுக்காக வரேன்ற மாதிரி சொல்ல, நான் நம்ம வீட்டில் தான் இருக்கேன்ற மாதிரி சொல்கிறா. நீ அங்கேயே இரு நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ வேகமாக அங்கேருந்து கிளம்பும் போது இந்த ஐடல் பையன் பார்த்தா கரெக்டாக அங்கே வந்துடுறான். வா வா நம்ம 2 பேரும் சாப்பிட போகலான்னு சொல்லி உன்னை கூப்பிட்றதுக்காக தான் வந்தேன். உனக்காக நான் வந்துட்டு கேண்டில் லைட் டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், வா போகலான்ற மாதிரி கூப்பிடும்போது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, என்னால் இப்போ வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து போக பார்க்குறா. பட் இவ விட மாட்டேங்கிறான். இரு உனக்காக தான் நான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீ என்னடானா இப்படி வர முடியாதுன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ அவசரமாக இப்போ நீ எங்கே போகிறேன்ற மாதிரி கேட்கும்போது, ஐயோ அதான் முக்கியமான விஷயம்னு சொல்கிறேன்ல, பொறுமையாக அப்புறமா சொல்கிறேன்ற மாதிரி சொல்கிறா. இல்லை இப்போ நான் அஃபிஷியலாக உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன், ஸோ இதுக்கப்புறம் நீ எங்கே போகிற என்ன பண்ணுறன்றதெல்லாம் எல்லாத்தையும் என்கிட்ட நீ சொல்லணும்ல, சொல்லுன்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஏன் நான் உன்கிட்ட சொல்லணும், நீ என்ன என்னுடைய மேனேஜரான்ற மாதிரி இவ கேட்டுட்டு இருக்கா. கிட்டத்தட்ட அப்படிதானே, நான் உன்னுடைய மேனேஜர் கிடையாது, பட் எனக்கு வந்துட்டு உன் மேலே அக்கறை இருக்குது, அதனால நீ சொல்லி தான் ஆகணுன்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இப்போ முடியாது நான் அப்புறமா சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து போக பார்க்க இவன் பார்த்தா அவளை பின்னாடி இருந்து பிடிச்சிக்கிறான். சரி இப்போ நீ கிளம்பி போ, நான் உன்னை எதுவும் தடுக்கலாம் மாட்டேன், ஆனால் அட்லீஸ்ட் நீ தூங்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி கொஞ்ச நேரமாச்சும் பேசு, அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்ற மாதிரி சொல்ல இவளும் சரின்ற மாதிரி சொல்லி சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதே டைம் இந்த பக்கம் வந்துட்டு அந்த 10 இயர் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனை தான் காமிக்கிறாங்க. அவன் ஹீரோயின் பேசினதெல்லாம் நினச்ச ஒரு மாதிரி சோகமாக நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா அந்த மேனேஜர் வந்து நிற்கிறான். இவன் பார்த்து பயந்துட்டான். டி
நீ என்னடா இங்கே வந்து இப்படி பேய் மாதிரி நின்றுட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது அந்த ஸ்டாக்கர் யாருன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு ஃபோனை எடுத்து அங்கே டேபிள் மேலே வைக்கிறான். என்ன சொல்கிறேன்ற மாதிரி இவன் கேட்க, ஆமாம் ஷீனும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்டாக்கர் யாருன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ அவள் எங்கே இருக்கான்ற மாதிரி கேட்க, அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் வந்துட்டு ஹீரோயினியை தான் காமிக்கிறாங்க. அவள் வந்துட்டு அவளுடைய ரூம்மேட்டை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு தான் வந்திருக்கா போல. ஸோ வந்ததுமே அவளை ஹக் பண்ணிட்டு, உன்னை நினச்சி நான் எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா, எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா, இப்போ நீ சேஃபாக இருக்கேன்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குன்ற மாதிரி இவள் ஹக் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பார்த்தா அந்த ஐடல் தான்ன்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோயின் உடனே என்ன சொல்கிற புரியலன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் அந்த ஸ்டாக்கர் வேறு யாரும் கிடையாது, அந்த ஐடல் பையன்தான்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வேறே போடுது. என்னடி சொல்கிறேன்ற மாதிரி கேட்க, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் எங்கே அதை உங்ககிட்ட சொன்னால் உனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி எனக்கு பயமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த நியூஸில் லீக் ஆன விஷயத்த நியூஸ்க்கு சொல்ல சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணதே அவன் தான். அதனால தான் வேறு வழி இல்லாமல் நான் அதை பண்ண வேண்டியதாக போச்சுன்ற மாதிரி அழுதுகிட்டே சாரி கேட்க, ஹீரோயினுக்கு புரியுது. சரி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அந்த ஸ்டாக்கர் யாராக வேணாலும் இருக்கட்டும், அவனை கையும் களவுமா பிடிக்க வேண்டியது என்னுடைய வேலை. பட் அதுக்காக வந்துட்டு நீ ஓ மேலே தப்பு இருக்கிறதா நினச்சி ஃபீல் பண்ணாத, இதில் ஓ மேலே எந்த தப்புமே இல்லை, நீ வீடு நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா ஃப்ரெண்டை ஹேக் பண்ணி அப்படியே கொஞ்சம் சமாதானப்படுத்திடுறா. இப்போ அடுத்ததே பார்த்தா ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த ஐடல் பையன் ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பான்ல, அதை தான் இவன் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் பார்த்தா ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த பிரேஸ்லெட்டில் ஏதோ வந்துட்டு நம்பருமே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. பட் அது என்ன ஏதுன்றது தெரியலை. ஸோ இதோட இந்த ட்ராமாவோட 4th பார்ட் பார்த்தா இங்கே முடியுது. லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அந்த ரூம்மேட் ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த ஐடல் பையன் தான் உன்னை ஸ்டாக் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்கர்ன்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு அதை கேட்டதுமே ஷாக்கிங்காக இருந்திருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா அவன் வந்துட்டு அதை எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக அது உண்மையாக போயான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. அதனால என்ன பண்ணுறான்னா அந்த ஐடலோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன்கிட்ட தான் வந்துட்டு தனியாக பேசிகிட்டு இருக்கா. சொல்லு என் ஃப்ரெண்டு என்னடானா அந்த ஐடல் பையன் தான் என்னுடைய ஸ்டாக்கருன்னு சொல்லி சொல்கிறான், என்ன விட அவனை பற்றி உனக்கு தான் நல்லாவே தெரியும், ஸோ அவனை பற்றி உனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுன்ற மாதிரி சொல்ல, இவன் என்ன சொல்கிறான்னா நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸாக பழகினவங்க தான், ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா நானும் அவனும் ஒன்றா சேர்ந்து தான் டெபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிலே வந்து ஜாயின் பண்ணோம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் வந்துட்டு டீம் கிட்ட சொல்லி என்ன வந்து அந்த டெபியூட் டீமில் இருந்தே எடுக்க சொல்லிட்டான். அதுக்கப்புறமா தான் அவன் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி அவனுடைய ஃபர்ஸ்ட் டெபியூட் எல்லாம் பண்ண ஆரம்பித்தான். அது ஏன் என்னன்றது எனக்கு தெரியலை, பட் அவன் வந்துட்டு இப்படி எனக்கு பண்ணுவான்றதையும் நான் நினைக்கவே இல்லை. அதனால் சொல்கிறேன், என்ன மாதிரி நீயும் வந்து அவனை நம்பி இப்படி ஆயிடாத. அதை விட முக்கியம் அவன் தான் உன்னை ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி எனக்கு முன்னாடியே தெரியும், பட் தெரிஞ்சிருந்தோம் என்னால் அதை சொல்ல முடியல. ஸோ அதுக்கு சாரின்ற மாதிரி அவன் கேட்டுற ஹீரோயினுக்கா இதில் வச்சு என்ன முடிவு பண்ணுறதுனே தெரியல. இப்போ இவன் சொல்கிறத நம்ம நம்பலாமா வேணாமான்ற மாதிரி தான் அவள் உட்காந்துட்டு இருக்கா. அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் இந்த மேனேஜர் பையனும் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவளுடைய கம்பெனிக்கு தான் வந்து அவள் எங்கே இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சு இந்த ஐடல் பையன் தான் வந்துட்டு உண்மையான ஸ்டாக்கர்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இப்படி தேடிட்டு இருக்காங்க போல. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வேற அங்கே இப்போ இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த ஸ்டாக்கர்னால அவளுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்தால் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி பார்க்கும்போது, சரி நீ அட்லீஸ்ட் அவளுக்கு கால் பண்ணி அவள் எங்கே இருக்கான்றத கேளுன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்ல, இவனுமே ஃபோன் பண்ணுறான். பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அவனுடைய நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கா போல. அவன் என் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா, பிளாக் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ல, சரி பிளாக் பண்ணியிருந்தா என்ன, அட்லீஸ்ட் அவளுக்கு வந்து டிஎம் பண்ணுன்ற மாதிரி சொல்ல, டிஎம்னா என்னன்ற மாதிரி இவன் கேட்குறான். அட பாவி, உங்ககிட்ட இன்ஸ்டாகிராம் கூட இல்லையா, ட்ரெண்ட்லேயே இருக்க மாட்டியாடா, கூட நானே பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஃபோனை வாங்கும்போது இவன் இன்ஸ்டாகிராம்லாம் வச்சே இல்லை போல. என்னடா நீ இப்படி இருக்கியன்ற மாதிரி சொல்லிட்டு இவனுடைய ஃபோனை எடுத்து பார்க்குறான். பார்த்தா அவனுடைய ஃபோனில் வந்துட்டு சார்ஜே சுத்தமாக இல்லை. இரு நான் அட்லீஸ்ட் என் ஃபோனை சார்ஜ் வச்சு போட்டு வரேன்ற மாதிரி இவங்க ரூம்குள்ளே போயிட்டு சார்ஜ் போடுறதுக்காக போக, அதுக்குள்ளே பார்த்தா இவனுடைய ஃபோனில் இருந்து ஹீரோயினே வந்துட்டு இவனுக்கு இப்போ கால் பண்ணுறா. இவன் பார்த்துட்டுமே அட்டென்ட் பண்ணி ஷின் இப்போ எங்கே இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது இவ சாரின்னு சொல்லி சொல்கிறா. என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, இல்லை அன்றைக்கி வந்துட்டு உன் வீட்டுக்கு வந்திருந்தப்போ நீ எனக்கு பண்ண ஹெல்ப்பை கூட நான் பெருசாக எடுத்துக்காம நீ தான் அந்த ஸ்டாக்கர்னு சொல்லி உன்னை கோவமாக பேசிட்டு வந்துட்டேன். பட் இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு நீ அந்த ஸ்டாக்கர் இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால இப்போ நான் உன்னை நம்புகிறேன். ஆனால் அதுக்காக உன் மேலே எனக்கு இந்த பாசம் வந்துருச்சுன்னா எடுத்துக்காத. அன்றைக்கி நான் உன்கிட்ட கோவமாக பேசிட்டு வந்துட்டேன். ஸோ அது எனக்கு தப்புன்னு தோணுச்சு. அதனால தான் சாரி கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணேன்ற மாதிரி இவ பேசிகிட்டு இருக்க. இவன் என்னடனா சரி நீ முதல்ல இப்போ எங்கே இருக்கேன்றத சொல்லுன்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். டே சாரி கேட்டுட்ருக்கேன், சும்மா நடுவில் இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேன். சாரி கேட்கும்போது குறுக்கில் பேசாத, அப்புறம் நான் சொல்ல வந்ததே மறந்துடுவேன். ஒரு நிமிஷம் இருன்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் சாரி கேட்கறதுக்காக பேசிகிட்டே இருக்கா. இவன் நான் பதட்டத்தில் ஐயோ ஷீனி இப்போ அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது, நீ முதல்ல எங்கே இருக்கன்றத சொல்லுன்ற மாதிரி கேட்க, இப்போ எதுக்கு நீ அதையே கேட்டுட்ருக்கேன்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. ஏன்னா நான் அந்த ஃபோனை கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஹீரோயினுக்கு எந்த ஃபோனுன்ற மாதிரி கேட்கும்போது
உனக்கு எந்த ஃபோன்ல இருந்து அடிக்கடி அந்த ஸ்டாக்கர் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கானோ அந்த ஃபோனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்கிறான். எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்னா, இவன் வந்துட்டு அன்றைக்கி ஹீரோயினை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தப்போ ஏதோ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட அவள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வாங்க சொல்லியிருப்பாள். அந்த விஷயத்தை வந்து இவன் பண்ணியிருப்பான் போல். அதனால் அது மூலயமா தான் பார்த்தா இவனுக்கு வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு. அதில் வந்துட்டு அந்த ஃபோனு அந்த ஐடல் பாயினோட காருக்குள்ளே இருந்திருக்கு போல். ஸோ அதை பார்த்தா இவன் வந்துட்டு அந்த ஐடல் பாயினோட காருக்குள்ளே இருந்து எடுத்திருக்கான். அப்படி தான் அந்த ஃபோனை இவன் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த விஷயம் எல்லாத்தையுமே இப்போ ஹீரோயின் கிட்ட சொல்ல இவளுக்கா அப்போ உண்மையாகவே ஐடல் தான் அந்த ஸ்டாக்கரான்ற மாதிரி பயம் வர ஆரம்பிக்குது. சரி இப்போ எங்கே இருக்கேன்ற மாதிரி இவன் கேட்டுட்ருக்க, நான் வந்துன்ற மாதிரி இவன் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கா. சீக்கிரமாக சொல்லுஷின், ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது, அவன் உன்னை ஏதாச்சும் பண்ணிட்டானா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா கரெக்டாக ஹீரோயினுக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த சொடக்கு போடுற சவுண்டு கேட்குது. இவளுக்கு புரிஞ்சு போச்சு அப்போ அந்த ஸ்டாக்கர் வந்துட்டு இங்கே தான் பக்கத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனாலும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்துட்ருக்கா. ஏன்னா அந்த பக்கமாக வந்து சொடக்கு போடுற சவுண்டு கேட்டுச்சுல. ஸோ அந்த சவுண்டு கேட்ட பக்கமாகவே வரும்போது திடீர்னு பார்த்தா யாரோ அவளோட கையை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் இவனுக்கும் வேற கால் கட் ஆயிருச்சா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இவன் பதட்டமாக நின்றுட்டு இருக்கும் போதே மறுபடியும் இவனுக்கு ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணி ஷின்ன்ற மாதிரி கேட்குறான். அப்புறமா தான் தெரியுது ஃபோன் பண்ணது வந்துட்டு ஹீரோயின் கிடையாது, ஹீரோயினோட அந்த ரூம்மேட் ஃப்ரெண்ட் இருக்கால அவள் தான் போல. அவளுக்கு ஒன்றும் ஆகலை, அவள் ஆஃபீஸில் தான் இருக்காளா, அவள் இன்னும் வீட்டுக்கு வரல, அவள் சேஃபாக தானே இருக்கான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது இவனா இல்லை அவள் ஆஃபீஸ்லேயும் இல்லை. அதோட அவகிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும் போதே திடீர்னு கால் கட் ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ அவள் ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்காளோன்னு தோணுதுன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டதுமே இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ அவள் ஏன் இப்படி பண்ணணும், நான் அவ்வளோ தூரம் அந்த ஸ்டாக்கர் கிட்ட கெஞ்சி கேட்டும் கூட அவன் கடைசியில் இப்படி பண்ணிட்டானேன்ற மாதிரி இவ சொல்ல, அப்போ உனக்கும் அந்த ஸ்டாக்கரை பற்றி தெரியுமான்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கான். அப்போ தான் இந்த பொண்ணு வந்துட்டு ஃபோனுக்கு மெசேஜ் வரதை பார்க்குறா. பார்த்தா அந்த ஸ்டாக்கர் தான் அனுப்பியிருக்கான், நான் உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை என்னால் கடைசியில் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்ற மாதிரி அனுப்பியிருக்கான். அதை பார்த்ததுமே இவளுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ அவன் தான் வந்துட்டு ஹீரோயினை கடத்திருக்கான்னு சொல்லிட்டு ஸோ பயம் வர ஆரம்பிச்சிருது. இங்கே இந்த மேனேஜர் பையனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃப்ரெண்டு வந்து சார்ஜ் போடுறதுக்காக ரூம்குள்ளே போனானே, அவன்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் இப்போ பார்த்தா அங்கே அவன் நான் காணவே காணும். இவன் எங்கே போயிட்டான்ற மாதிரி மேனேஜர் பையன் ஒன்றுமே தெரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது ஐடல் பையனுக்கு தான் கால் பண்ணியிருப்பான் போல. இப்போ இந்த பக்கம் அவனை தான் காமிக்கிறாங்க. அவன் மேனேஜர் பையன் ஃபோன் பண்ணுறதை பார்த்ததுமே இவன் எதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணுறான்ற மாதிரி கட் பண்ணி விட, கரெக்டாக பார்த்தா மேனேஜரே அங்கே வந்துட்டான். ஹேனா எங்கேயாச்சும் நீ பார்த்தியா, அவன் கூட தான் இருந்தானான்ற மாதிரி கேட்கும்போது அவன் ஏன் இங்கே வர போகிறான், நான் அவனை பார்க்க போகிறேன்ற மாதிரி ஐடல் பையன் கேட்கும்போது அப்போ அவன் வேற எங்கே போயிருப்பான், ஒரு வேளை இவனும் தான் சேர்ந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கானுன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடா. அதை கேட்டதுமே ஐடல் பையன் வந்துட்டு இப்போ நீ எதுக்கு இவ்வளோ அவசரமாக அவனை தேடி வர, ஏன் அவன் தான் அந்த ஸ்டாக்கரான்ற மாதிரி கேட்டு காரை விட்டு இறங்கி வரும்போது கரெக்டாக பார்த்தா அந்த ஹேனே அங்கே வந்துடுறான். அட பாவீங்களா, இப்படி போயிட்டு வர கேப்பில் என்னையே ஸ்டாக்கர்னு சொல்லிட்டு சந்தேகப்படுவீங்களா, நான் சின்ன தேடி தான்டா போயிருந்தேன், அதுக்குள்ளே என்னையே சந்தேகப்படுறீங்களேன்ற மாதிரி கேட்டவன் உடனே ஐடல் பையன் கிட்ட ஷின்னேங்க அவன் உன் கூட தான் இருக்காளான்ற மாதிரி கேட்குறான். அவளை பற்றி நீ எதுக்கு கேட்குற, இப்போ அவள் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், நீ தேவையில்லாமலாம் அவளை பற்றி என்கிட்ட கேட்குறவளை வச்சுக்காதன்ற மாதிரி இவன் கொஞ்சம் கோவமாக பேசும்போது டே முட்டா பயலே, அந்த ஸ்டாக்கர் யாருன்றது முதல்ல உனக்கு தெரியுமாடான்ற மாதிரி ஹேண்ட் கேட்குறான். ஏன் இப்படி நீ கேட்குறன்ற மாதிரி ஐடல் பையன் கேட்கும்போது ஏன்னா அந்த ஸ்டாக்கர் வேறு யாரும் கிடையாதுடா, உன் கூடவே இருக்கானே உன்னோட அசிஸ்டன்ட் அவன் தான்ற மாதிரி சொல்லிட. இவனால் அதை நம்பவே முடியல. இங்கே பாரு, நீ தான் அந்த ஸ்டாக்கர்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும், சும்மா அதை சமாளிக்கிறதுக்காக இப்படி தேவையில்லாமல் ஏன் அசிஸ்டன்ட் மேலே பழிய போடுற வேலை வச்சுக்காத, அவன் அப்படிலாம் ஒரு நாளும் பண்ண மாட்டான், எனக்கு நல்லா தெரியுன்ற மாதிரி சொல்லும்போது உனக்கு என்ன தெரியும், ஷின்னை ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தது உன்னோட அசிஸ்டன்ட் தான், அது மட்டும் இல்லாமல் அவன் அவளுக்கு அனுப்பின மெசேஜுக்கெல்லாம் தனியாக ஒரு ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கான், அந்த ஃபோனை உனக்கே தெரியாமல் உன்னோடைய காரில் தான்டா ஒளிய வச்சிருக்கான், அதை அவன் எடுக்க போகும்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா மேனேஜர் தான் அதை கண்டுபிடிச்சான்ற மாதிரி அவன் எல்லாத்தையுமே சொல்கிறான். ஆனால் அப்போ கூட இந்த ஐடல் பையன் பார்த்தா நம்ப மாட்டேங்கிறான். நீ அவனை பற்றி என்கிட்ட இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு வார்த்தை தப்பாக சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நானே அவனை அடிச்சு கொண்டுருவேன் பார்த்துக்கோன்ற மாதிரி இங்கே இவன் பேசிகிட்டு இருக்கா. கட் பண்ணி இப்போ அந்த பக்கம் அப்படியே ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவளை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சு. இதை தான் பார்த்தா நமக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து அப்பப்போ காட்டிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவளை கடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கிறதும் வேறு யாரும் கிடையாது, உண்மையாகவே அந்த ஐடல் பாயினோட அசிஸ்டன்ட் தான். இப்போ அவனும் அங்கே வரான், கரெக்டாக சொடக்கு போட்டுகிட்டே வர ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது அப்போ இவன் தான் அந்த ஸ்டாக்கருன்னு சொல்லிட்டு. எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது வேற எதுக்கு, எல்லாம் அவனை பழி வாங்குறதுக்கு தான்ன்ற மாதிரி சொல்கிறான். வேற யாரையும் கிடையாது, இந்த ஐடல் பாயினை தான். ஏன்னா அவனால தான் இவனால ஒரு ஐடல் ஆக முடியலன்னு சொல்லிட்டு இவனுக்குள்ள ஒரு கோவம் இருக்கு போல. ஸோ அதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை கட்டி போட்டு உட்கார வச்சுட்டு முன்னாடி ஒரு கேமராவை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இதில் நீ சொல்லு, உன்னை ஸ்டாக் பண்ணி இத்தனை நாளாக உன்னை டார்ச்சர் பண்ணது எல்லாமே அவன் தான் சொல்லி நீ அவனை பற்றி தான் சொல்லணுன்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண. இவ எப்படி அதை சொல்லுவா, என்னால் சொல்ல முடியாது, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எனக்கு உடனே கோவம் வந்துடுது, கத்தியை திருப்பி அவள் கழுத்தில் வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். இதெல்லாம் பண்ணிட்டா நான் உடனே பயந்து சொல்லிடுவேன்னு நீ நினைக்கிறியா, கண்டிப்பாக அது என்னால் முடியவே முடியாது. உன்னால் ஐடல் ஆக முடியாமல் போனதுக்கு காரணம் அவன் கிடையாது, நீ தான் அதுக்கு காரணம். ஏன்னா உன்னால் அது முடியல, அதுதான் உண்மைன்ற மாதிரி அவனை வெறுப்பேற்றுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. அவனுக்கு செம்ம காண்டாகுது. இவளை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் உச்சக்கட்ட கோவத்தில் உட்காந்துட்டு
இருக்கும்போது தான் கரெக்டாக பார்த்தேன் இவன் வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. ஏன்னா இவன் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்க இடம் வேறு எதுவும் கிடையாது, இவன் தங்கி இருக்க இவனுடைய வீடு தான் போல. அதே மாதிரி வெளியே கதவை தட்டிட்டு இருக்கிறதும் ஐடல் பையன் தான். ஸோ அவன் தான் வந்திருக்கான்னு சொல்லி தெரிஞ்சதுமே இவன் பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். இப்போ கதவை அவன் தட்டிகிட்டே இருக்குவோம், வந்து டோரை ஓப்பன் பண்ணுறான். ஆனால் உள்ள வந்து பார்க்கும்போது அங்கே ஹீரோயின் இல்லை. என்ன பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லி பார்த்தா அவளை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அவள் வாயில் டேப்லாம் போட்டு ஒட்டி அங்கே இருக்க ஒரு ஸ்க்ரீனுக்கு பின் பக்கமாக இவளை மறையா வச்சிருக்கான். ஸோ அதனால தான் இப்போ உள்ள வந்த ஐடல் பையனுக்கும் அது தெரியல. பட் அவன் பார்த்தா ஏதோ ஒரு டவுட்டோட தான் இங்கே பார்க்க வந்திருக்கான். அதனால உள்ள வந்ததுமே, டே நீ இன்னும் இந்த வீட்டில் தான் தங்கியிருக்கியாடா, எப்போ தாண்டா வேற வீட்டுக்கு போக போறேன்ற மாதிரி கேட்கும்போது, என்னப்பா தம்பி கொஞ்சம் பெரிய லைட்டாக அப்படியே பழசெல்லாம் மறந்துடுவியா, நீ டெபியூட்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வீட்டில் தானே 2 பேரும் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அப்புறம் எப்படி என்னால் இந்த இடத்த விட்டு வர முடியுன்ற மாதிரி இவன் கேட்க, அதுவும் கரெக்டு தான், நான் சும்மா தான் கேட்டேன், வேற ஒன்றும் கிடையாது, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதன்ற மாதிரி சொல்லிட்டு ஐடல் பையன் பேசிட்டே அப்படியே அங்கே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு வந்து டவுட் இருக்குல்ல, ஒருவேளை எங்கே ஹீரோயின் அவன் கடத்தி கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கானோன்னு சொல்லிட்டு. அதனால தான் அதை செக் பண்ணிக்கிறதுக்காகவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கான். ஸோ அதுக்காகவே இப்போ என்ன கேட்குறான்னா, அன்னைக்கு நைட்டு நான் வந்துட்டு ஷின்னை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன்ல, அப்போ என் கூட நீயும் தான் வந்த, ஆனால் அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே இல்லையே, அந்த டைமில் நீ எங்கே போயிருந்தேன்ற மாதிரி கேட்கும்போது, அதான் நான் வாஷ்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனேன், அப்புறம் என்னன்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஆனால் நீ உள்ளே போகும்போது ஏன் வந்து ஐடி கார்டை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் டோர் வழியாக போகாமல் பின்பக்கமாக எக்ஸிட் வழியாக உள்ளே போயிருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது வந்துட்டு நான் ஐடி கார்டை மறந்து வச்சுட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அப்போ தானே இவன் வந்துட்டு அந்த கத்தியை கூட ஹீரோயின் மேலே தூக்கி போட்டு அவளை பயமுறுத்திருப்பான்ல ரெஸ்ட் ரூமில், அதெல்லாம் நடந்தது அப்போ தான் போல். ஸோ இவன் இந்த அளவுக்கு சொல்லவும் ஐடல் பையனுக்கு வந்துட்டு டவுட் வரல. சரி ஓகேடான்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அடுத்து என்ன கேட்குறான்னா, உன்னால் வந்து ஒரு ஐடல் ஆக முடியல, உன்னால் வந்துட்டு டெபியூட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு உனக்கு என் மேலே எதுவும் கோவம் இருக்கான்ற மாதிரி கேட்க, இவனுக்கு தான் சம கோவம் இருக்கே, இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காம, சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் ஏன் அதெல்லாம் நினச்சி கோவப்பட போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி நல்ல மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். அதே நம்பி இவனும் பார்த்தா, சரிடா ஓகே நான் சும்மா தான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்குறான். பட் இருந்தாலும் ஒரு டவுட் இருக்குது. அதனால் அப்படியே நின்றுக்கிட்டே சும்மா அவன் கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவன் அந்த கேமராவை வந்துட்டு எடுத்து வைக்காமல் விட்டுருப்பான். ஸோ அதை வந்துட்டு இப்போ இவன் தெரியாதனமாக ஆன் பண்ணி பார்த்துற, அதில் அவன் ஹீரோயினை கட்டி போட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அது பார்த்தா அதில் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ இவன் அதை பார்த்துட்டான். பார்த்தது மட்டும் இல்லாமல் அப்படியே அந்த வீடியோவை ப்ளே பண்ணி விட்டுற, அந்த சவுண்டை இவனுக்கு கேட்டதுமே இவனுக்கும் புரிஞ்சு போச்சு அவன் அதை பார்த்துட்டான்னு சொல்லிட்டு. ஸோ உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவனையும் பிடிச்சி வச்சுட்டு கத்தி எடுத்து மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். ஆனால் ஐடியல் பையனுக்கா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது, ஃப்ரெண்டுன்னு சொல்லி நம்பிட்டு இருந்தோம், இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ ஏன்டா இப்படி பண்ணுற, அப்படியே உனக்கு என் மேலே ஏதாச்சும் கோவம் இருந்தாலும் அதை நீ ஏன் கிட்ட தானே காட்டியிருக்கணும், எதுக்காக இப்படி நீ அவளை கடத்தி கொண்டு வந்து வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு தப்பாக தெரியலையான்ற மாதிரி கேட்கும்போது, உன்கிட்ட நான் சொல்லியிருந்தா மட்டும் நீ அப்படி என்ன பண்ணியிருப்ப, முதல்ல உனக்கு ஒரு தடவையாச்சு என் மேலே நம்பிக்கை இருந்துச்சா, நீ என்னை நம்புனியான்ற மாதிரி கேட்கும்போது ஐடல் பையன் வந்துட்டு, நான் உன்னை முழுசாக நம்புனேன்டா, அவங்க என்கிட்ட நீ தான் ஸ்டாக்கர்ன்னு சொல்லி எவிடன்ஸ் எல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் கூட எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லும்போது, கிழிச்ச நம்பிக்கை இருந்திருந்தா அப்புறம் எதுக்கு என்ன செக் பண்ணுறதுக்காக நீ இங்கே வந்திருக்க போகிறேன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இப்படி உனக்கு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த டைமில் ஹீரோயின் பார்த்தா எப்படியாச்சும் கையில் இருக்க கட்டை வந்து கழட்டி விடணும்னு சொல்லி ட்ரை பண்ணி அங்கே கீழே தானே இருக்கா. ஸோ ஏதாச்சும் பொருள் கிடைக்குதான்ற மாதிரி அப்படியே தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு கையில் வந்துட்டு ஒரு லைட்டர் சிக்குது. அதை யூஸ் பண்ணி அவங்க இருந்து போக ட்ரை பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த ஐடல் பையனை பிடிச்சி வச்சுக்கிட்டு அசிஸ்டன்ட் பார்த்தா, நான் இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டராக மாறி இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ தான்டா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு கோவத்தில் பேசிகிட்டு இருக்கா. ஆனால் இவனுக்கா அதெல்லாம் இப்போ பெருசாக தெரியல, ஃபஸ்ட்டு நீ ஷீன் எங்கே இருக்கான்னு சொல்லு, அவளை நான் காப்பாற்றணும், அவளை இங்கேருந்து அனுப்பிடு, அதுக்கப்புறம் எது வந்தாலும் நம்ம பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன் அவளை பார்த்து இப்போ அவளே நீ வந்துட்டு என்ன மாதிரி ஒரு மான்ஸ்டராக மாற்ற போறியான்ற மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்க. இவனுக்கு சமக்கவும் வருது. பட் அதுக்குள்ளே பார்த்தா ஹீரோயினே வந்துட்டு அந்த லைட்டர் கிடச்சிதில்ல, ஸோ அதை வச்சு அவள் எப்படியோ பார்த்தா அங்கே லைட்டாக நெருப்பெல்லாம் பார்த்து வச்சு வெளியே வந்துட்டா. ஆனால் தவழ்ந்து தான் வந்துட்டு இருக்கா. ஏன்னா இன்னும் கூட வந்துட்டு கையில் இருக்க கட்டை வந்து அவளால் கழட்ட முடியல. அந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக அந்த ஹேன் இருக்கானே அவனுமே அந்த இடத்துக்கு வந்துடும். உள்ளே பார்த்தா ஒரே புகையாக இருக்குது. ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு லைட்டர் யூஸ் பண்ணும்போது தெரியாதனமாக அங்கே கொஞ்சம் ஃபயராக இருக்கும். ஸோ அதனால புகையாக இருக்கா. அவன் வந்ததுமே ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக அவள் கட்டை கழட்டி விட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ளே ஐடல் பையனும் அந்த வச்சிருந்த கத்தியை வாங்கிட்டு என்கிட்ட கொடுக்க, அந்த கத்தியை வச்சு அவன் பார்த்தா ஹீரோயின் கையில் இருக்க அந்த கட்டெல்லாம் கழட்டி விட்டுடுறான். ஆனால் ஹீரோயின் கட்டெல்லாம் கழட்டினதுமே நேராக எழுந்து அந்த பையன் கிட்ட தான் வரா. அவ்வளோ ஈஸியாக என்னை கடத்தி வச்சுட்டா, நீ நினச்சதெல்லாம் சாதிச்சிடலான்னு நினச்சிட்டியா, இப்போ பார்த்தலன்ற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சில எட்டி வச்சுட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிட. இதை பார்க்கும்போது ஐடல் பையனுக்கு, உனக்கு இதெல்லாம் தேவையாடா, ஏன்டா நீ இப்படி பண்ணேன்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் பார்த்தா அவனை அடிச்சிட்டு இருக்கான். பட் ஹீரோயினும் ஹேனும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்க டோரை திறக்க முடியாமல் ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக மேனேஜர் பையன் பார்த்தா வெளியேருந்து வந்து டோரை திறந்து விட்டு அவங்கள காப்பாற்றி விடுறான். ஸோ இப்படியே பார்த்தா ஒரு வழியாக ஹீரோயின் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட்டா. ஸோ எல்லா பிரச்சனையுமே ஒரு வழியாக முடிஞ்சிருது. இப்போ அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் காமிக்கிறாங்க, இந்த ஹேன் இருக்கான்ல அவன் வந்துட்டு இந்த கம்பெனியில் இன்டர்ன்ஷிப்பு தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான் போல. ஸோ அதனால் இதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா வேலையை விட்டே போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். இந்த விஷயம் தெரிஞ்சு இப்போ ஹீரோயின் வந்து, எதுக்கு நீ இப்படி ஒரு முடிவு எடுத்த, அதுக்கு காரணம் நான் தானான்ற மாதிரி கேட்கும்போது, சாச்சா அப்படிலாம் எதுவும் இல்லை, எனக்கு வந்துட்டு இந்த ஆஃபீஸ் செட் ஆகும்னு தோணலை, அதனால தான் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இங்கே வேலை
வேலை பார்க்க வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணேன். எனக்கு இப்படி ஒரே இடத்துலயே உட்காந்து வேலை பார்க்குறதெல்லாம் சுத்தமாக செட் ஆகல. அதனால தான். அதோட நான் மட்டும் இப்படி உன் கூடவே உன் பக்கத்துலேயே இருந்தேன்னா உன்னை விட்டு நான் மூவ் ஆன் ஆகி போகிறது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதுவும் ஒரு காரணம் தான்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு புரிஞ்சுக்கிறா. நம்ம தள்ளி இருந்தாலும் எப்பயுமே நம்ம பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டா. சரி ஓகேன்ற மாதிரி 2 பேருமே பேசி டீலிங் ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் பார்த்தா போகும்போது நான் போகிறேன்னு நினச்சி நீ ஃபீல் பண்ணி எதுவும் அழுகலாம் கூடாது ஓகேவான்ற மாதிரி கேட்க, நான்லாம் ஒன்றும் அழுக மாட்டேன், நீயும் என்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அழுகாதேன்ற மாதிரி சொல்ல 2 பேருமே பார்த்தா அப்படி ஒரு பேசி மறுபடியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே மாறிடுறாங்க. சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பும் போது கரெக்டாக அந்த டைமுக்கு மேனேஜர் பையன் அங்கே வரான். ஆனால் அவன் அவங்க கிட்டலாம் எதுவுமே பேசலை. அங்கிருந்து போகும்போது அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டே தான் போயிட்டு இருக்கான். ஹீரோயினுமே அவன்கிட்ட எதுவுமே பேசலை. இப்போ அவளுக்கு என்ன கஷ்டம்னா தேவையில்லாம இவனுங்களை வேற அவள் கொஞ்சம் சந்தேகப்பட்டு கோவெல்லாம் பட்டு பேசியிருப்பாள். ஸோ அதுதான் வந்துட்டு இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவசரப்பட்டு நம்ம அவங்க கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவளுக்குள்ளே ஃபீல் பண்ணுறா. அடுத்து அப்படியே இவளும் ஐடல் பையனும் தான் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே. ஸோ இப்போ 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக அப்படியே கையெல்லாம் பிடிச்சிட்டு ஒன்றா பேசிகிட்டு இருக்க. அப்போ இந்த ஐடல் பையன் பார்த்தா பேசாமல் நான் இந்த ஆக்டிங் எல்லாம் விட்டுடலான் இருக்கேன், ஒரே தலைவலியாக இருக்குது, சும்மா ஃபோன் பண்ணி ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க, உன் கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் அதெல்லாம் கேட்டுட்டு அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா நீ ஃபுல் டைமும் என் கூடயே இருந்துருவா, ஸோ அதனால் இந்த ஆக்டிங்கை நிறுத்துற வேலைலாம் வேண்டாம், ஒழுங்கா நீ உன்னுடைய வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே இவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஸ்டார்ட் பண்ணிடுற. இதோட இந்த ட்ராமா பார்த்தா ஒரு ஹாப்பி எண்டிங்கோடய இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்து இதே மாதிரி வேறு இன்னொரு நல்ல ட்ராமாவோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்.